குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ 100th எடிஷனுக்கு அப்புறமா லாஸ்ட் வீக் நீங்கள் கொடுத்த சர்ப்ரைஸும் அந்த ஈவெண்ட் தான் இன்னும் வந்து மைண்டில் இருக்கு. அந்த ஹேங் ஓவர்லேயே ஒரு 2-3 நாள் இருந்தேன் நான். ஸோ ஆஃப்டர் தி வெரி குட் செலிப்ரேஷன் ஆஃப் 100th எடிஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ who wished me for the 100th week, and I thank each and every one of you students who made that day special. ஸோ அன்னைக்கு நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் தி வீக் we are again meeting for 101st edition. ஆக்சுவலி அன்னைக்கு அப்படிலாம் பண்ணிட்டு 101st edition ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைப் எல்லாம் உருவாக்கிட்டீங்க. நானும் இல்லை அப்படிலாம் எந்த ஹைப்பும் இல்லை, சாதாரணமா லைக் எவ்ரி வீக் இட் ஷுட் கோங்கிற மாதிரி திரும்ப ஒரு சாதாரணமா ஒரு 5 எடிட்டோரியல் செலக்ட் பண்ணி ஐவ் கம் பேக். ஸோ வில் ஸ்டார்ட் தி டுடே செஷன். ஸோ ஆக்சுவலி வந்து லாஸ்ட் வீக் வந்து we didn't discuss லாஸ்ட் வீக்ஸ் எடிட்டோரியல்ஸ். ஸோ அந்த லாஸ்ட் வீக் எடிட்டோரியல்ஸ்ல இருந்து ஒரு எடிட்டோரியல் இந்த வாரம் எடுத்திருக்கேன். மேபி இப்போ அடுத்த இன் ஃபியூச்சர் வீக்ஸ்ல எடிட்டோரியல்ஸ் இல்லாத போது லாஸ்ட் வீக்லேருந்து இன்னொரு எடிட்டோரியல் எடுக்கிறேன். ஓகே, ஸோ வித் தட் வில் ஸ்டார்ட் தி டுடே செஷன். So hi all, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials of the previous week and we'll be discussing that with respect to mains point of view. So today I have identified 5 editorials. Let us go and discuss. So the main aim of the initiative is to help you all with respect to mains answer writing now. So we'll start the session. So எப்பவுமே வந்து last week வந்து there were many things happening around. So அதே மாதிரி ஜனவரி 1st இருந்து வந்து வெக்கேஷன் பெஞ்ச் முடிச்சுட்டு வந்ததுனால நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ அதில் வந்து 2 ஜட்மெண்ட் ஆல்ரெடி விசா. ஒன்று வந்து டிமானிட்டைசேஷன், இன்னொன்று வந்து ரிகார்டிங் ஆர்டிகல் 19, இன்டர்பிரேஷன் ஆஃப் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 இன்டர்பிரேஷன் கொஞ்சம் அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் பெரிய கேஸ் இல்லை, பட் டிமானிட்டைசேஷன் வாஸ் அ வெரி பிக் கேஸ். ஸோ அதை பற்றி இன்னைக்கு we are going to discuss about the judgment of demonetization. ஸோ அதை தாண்டி வந்து இன் அப்கமிங் வீக்ஸ் we are going to have many other important judgments. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு வரும். லைக் தீபாவளி பொங்கல்னாலே வந்து ஜல்லிக்கட்டு ஜட்மெண்ட் ஏதாவது வரும். ஸோ ஜல்லிக்கட்டு ஜட்மெண்ட் பொங்கலுக்கு முன்னாடி தராங்களா அப்புறமா தராங்களான்னு தெரியல. ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு பிளேஸ் இட்டுங்கிறது தெரியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்து சார் இது எழுதிட்டார் இந்த வாரம். பட் நாம என்ன பண்ணலாம்னா ஜட்மெண்ட் வந்த பிறகு அந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்றேன் ரிகார்டிங் ஜல்லிக்கட்டு. இட்ஸ் வெரி பிக் இஷ்யூ. ஸோ 2018ல when that issue was going on, I still remember I already prepared for that topic. நான் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சு ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். அந்த நோட்ஸும் இன்னும் என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி தான். அதை அப்படியே எடுத்துட்டு வந்து திரும்ப நடத்திடுவேன். நோ ஆடிங் ஆன். 2018 பேட்சுக்கு நடத்தினதே இன்னும் வச்சிருக்கேன். ஸோ சேம் ஸ்டோரி ஹிஸ்டாரிக்கலாக ஆரம்பிச்சு. ஸோ ஜல்லிக்கட்டு ஜட்மெண்ட் வரட்டும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அகைன் திஸ் வீக் வி ஹேட் இந்தியா நேபாள் ரிலேட்டட் எடிட்டோரியல்ஸ். பட் அந்த எடிட்டோரியல்ஸ் ஏன் எடுக்கல அப்படின்னா அது வந்து இட்ஸ் அபவுட் நேபாள் பாலிடிக்ஸ், நாட் அபவுட் இந்தியா நேபாள் ரிலேஷன். ஸோ இந்தியா நேபாள் ரிலேஷன்ஸ் பைலாட்ரலாக அதான் வந்தால் பார்க்கலாம். அது நேபாளோட லோக்கல் பாலிடிக்ஸ் தான் பெரும்பாலும் பேசப்படுது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு விட்டுக்கிட்டா போதும். இட்ஸ் நாட் டோட்டலி ரெலவென்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த 2 எடிட்டோரியல் பற்றி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ பிரீஃப். ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு வில் சி. ஓகே, அகைன் we are going to have another important judgment regarding the marriage rights of LGBTQ community. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வெதர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே அதை இன்டர்பிரேட் பண்ணலாமா அப்படிங்கிறது சிஜிஐ உடைய பெஞ்ச் இஸ் கோயிங் டு சி தட் இஷ்யூ. ஸோ அதுவும் வந்து ஒரு ஜட்மெண்ட் வரப்போகுது. ஸோ we are going to have so many judgment in January and February. So first thing is about the multipolar Asian century and China. So ஹாப்பி மேன் ஜேக்கப் உடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபோலாரிட்டி. ரெண்டாவது வந்து மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், GS3 செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். லைக் ஹவு வி சா தியேட்டரைசேஷன் when ஜெனரல் பிபின் ராவத் வாஸ் டாக்கிங் அபவுட் தியேட்டர் ஃபோர்ஸஸ் கமாண்ட். நம்ம வந்து தியேட்டரைசேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சம் 30ஸ்ல ஏதோ ஒரு எடிஷன்ல. ஸோ அதே மாதிரி மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் தி நெக்ஸ்ட் வேர்ட் விச் இஸ் வெரி மச் ரெலவென்ட் டு தியேட்டரைசேஷன். ஸோ அதை பத்தி this week we had an editorial written by Admiral. So அதை பத்தி we are going to discuss. Forest Rights Act and issues related to it is the one I took from previous week, which we missed. Remote voting and internal migrants வந்து again it is a very big thing, very big reform if it is going to be done, and அதை பத்தி we are going to discuss briefly. And last one is about the demonetization and Supreme Court judgment. So அதுதான் வந்து இன்னைக்கான எக்ஸ்பிளைனர் demonetization தான். So we'll see that in the end. ஸோ எடிட்டோரியல் ரிசர்வ். ஸோ எடிட்டோரியல் ரிசர்வ் பற்றி நான் திரும்ப ரீகால் பண்ணிடுறேன். ஸோ நம்ம 100 எடிஷனில் டிஸ்கஸ் பண்ண 300 இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல் டாபிக்ஸோடைய கம்பைலேஷன் ஐ கம்பைல்ட் அண்ட் மேட் இன்டு PDF. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். யூ கேன் டவுன்லோட் அண்ட் சி. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் டு சிட் அண்ட் சி ஆல் 300 வீடியோஸ் கண்டினியூஸ்லி. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இஃப் யூ வாண்ட் டு சி யூ கேன் சி. நீங்கள் அதோட PDF எடுத்துக்கிட்டு சர்ச் கொடுக்கலாம். லைக் நெடுமாறன் சார்
சர்ச் கொடுத்துட்டு குவாட் அப்படின்னு சர்ச் பண்ணால் குவாட் வரும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ தியேட்டர் ஃபோர்ஸஸ் பற்றி இப்போ பேசுகிறோம். தியேட்டர் கமாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா தியேட்டர் கமாண்ட் நான் ஏதோ ஒரு எடிஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அது எடிஷன் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் டைமில் ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியல் ரிசர்வ் அப்படிங்கிற மெட்டீரியல். இட் இஸ் தேர் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா யூ கேன் கம் அண்ட் கெட் இன் தி KingMakers IAS Academy. So we'll start the first edition of the day. So first one we are going to discuss about the Asian century. So 21st century is Asian century அப்படின்னு சொல்றதா வந்து we are listening for the last 20 years. 20 வருஷமா 21st century ஆரம்பிச்சதுல 21st century is going to be the Asian century. ஏன்னா 17th, 18th, 19th century was European century. 20th century was American century. 21st century la the power dynamics is going to shift towards Asia because of the rise of two important powers, mainly China and India, and apart from that many other powers like Asians also. So இவங்களோட பவர்லாம் இங்கே இருக்கிறதுனால 21st century is Asian century அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஒரு டைமென்ஷன். ஸோ 21st century ஏஷியன் சென்ச்சுரியா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்குறோம். அனதர் டைமென்ஷன்ல என்ன அப்படின்னா, we are expecting to create a multipolar world. So after the disintegration of Soviet Union, it was a unipolar world. Correct? Unipolar world la US hegemony பார்த்தோம். So in 21st century அப்புறமா there should not be US hegemony, it should be multipolar world with different poles existing as a independent power centers அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுனால மல்டிபோலார் வேர்ல்ட் ஷுட் பி கிரியேட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மல்டிபோலார் வேர்ல்ட்னா ஃபார் ஏஷியா ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி மல்டிபோலார் ஏஷியா. ஏன்னா ஏஷியாலையும் we are having many multipolar பவர் சென்டர்ஸ் லைக் ஏஷியான் வந்து ஒரு சென்டர். அப்பார்ட் ஃப்ரம் சைனா அண்ட் இந்தியா we are having ஏஷியான் as a power center. we are having Japan and South Korea in the east as a power center. ஸோ அதே மாதிரி in the west we are having Israel, Saudi Arabia and Turkey triangle. இந்த மூணு பேர் ஒரு triangle ஒரு பவர் சென்டர். அதை தாண்டி again Iran வந்து if it is coming out of sanctions, அது also it is going to be a power center because they are closely developing nuclear weapons. So development of nuclear weapons by Iran will be a very big balance of power shift in the West Asia. ஸோ இந்த மாதிரி பல பவர் சென்டர்ஸ் வந்து ஏஷியாவில் உருவாகிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ மல்டிபோலார் வேர்ல்டு நோக்கி இந்தியா வேணும் அப்படின்னா மல்டிபோலார் ஏஷியா will also be created. ஸோ இந்த எடிட்டோரியல்ல நம்ம பொதுவாக என்ன பார்த்துருக்கோம், 21st century is Asian century and world should be a multipolar world. In that multipolar world, India should be a pole அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? இதனால இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த எடிட்டோரியல்ல. இவரே தான் இதுக்கு முன்னாடி மல்டிபோலாரிட்டி பத்தி எழுதியிருக்காரு, ஆல்டர்னேட்டிவ் வியூவும் கொடுக்குறாரு. லைக் அதனால தான் இவரோட எடிட்டோரியல் UPSC ப்ரிப்பரேஷனுக்கு நான் எடுத்திருக்கேன், ரெலவெண்டா இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏஷியாவில் மல்டிபோலாரிட்டி வர்றதுனால இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அகைன் ஏஷியன் சென்ச்சுரியா இருந்துச்சுன்னா ஹவு வில் இட் பெனிஃபிட் இந்தியா ஆர் வெதர் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இந்தியா அப்படிங்கிறது பற்றியும் இஸ் கோயிங் அன் ஆப்போசிட் வியூ விச் வி ஹேட் ஏர்லியர். ஸோ அந்த வியூ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் பாசிட்டிவ் சைட். இந்த வியூ எதுக்கு அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு டுவர்ட்ஸ் தி மல்டிபோலாரிட்டி அப்படிங்கிறத பற்றியும் we are going to discuss. Okay, so that is what discussed in this particular editorial. GS2 foreign policy la we are going to see first வந்து disruptions in the Asia stability. ஸோ ஒரு சைடில் வந்து we are having withdrawal of USA. கரெக்டா? USA is withdrawing out of Afghanistan and USA வந்து உடைய பிரசன்ஸ் வந்து ஆப்கான்ல இருந்து ஏஷியாவில் ஒரு ஹோல்டு வச்சிருந்தாங்க. now they are withdrawn from Afghan and they are shifted their focus to Europe in Ukraine. ஸோ அப்படி இருக்கிறதுனால US ஓட withdrawal ஒரு மிகப்பெரிய ஒரு டீஸ்டெபிளைசர் ஃபார் ஏஷியா. aggressive China, parallelly China is rising militarily and financially and they are becoming aggressive. So that is one thing here. And next on the Ukraine war has shifted the entire global attention towards Europe and taking away the attention from the power dynamics of Asia. So Asia or power ஓட கான்சென்ட் ஏஷியா மேல இருக்க பார்வை வந்து யூரோப் பக்கம் திருப்பிச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ திஸ் ஹஸ் கிரியேட்டட் தி சம் டிஸ்ரப்ஷன் அண்ட் இதனால வந்து ஒரு சில இன்ஸ்டெபிலிட்டிஸ் ஏஷியாலையும் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். நெக்ஸ்ட் வந்து we are having parallelly வந்து we are having emergence of Iran. ஸோ ஆஃப்டர் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல ஈரான் வந்து திரும்பி மெயின் ஸ்ட்ரீம் ஆகும்னு நினைச்சோம், பட் ஆகல. அகைன் சாங்ஷன்ஸ் போட்டாங்க. பட் சாங்ஷன்ஸ் போட்ட பிறகு நேச்சுரலி ஈரான் வாண்ட்ஸ் டு பி wants to be the counter force and they are going to be aligning with Russia. So Russia China axis la align ஆகுற மாதிரி இருக்கிறப்போ ஏஷியானும் வந்து so Iran is also now they have again restarted their enrichment of nuclear fuel enrich பண்ணி nuclear bomb ரெடி பண்ற மாதிரி ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும்போது again that is going to create a problem. And parallelly வந்து டர்க்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் there is a competition now who is going to be the sole representative of the Islamic politics. பொலிட்டிக்கல் இஸ்லாமோட ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு அப்படின்னு, நாட் ரிலீஜியஸ் சைட், பொலிட்டிக்கல் இஸ்லாமோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து டர்க்கியா சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனும் போகுது. பிரிங்கிங் பேக் தி க்ளோரி ஆஃப் தி ஓட்டமன் எம்பையர் அப்படிங்கிறதா வந்து எர்டோகானுடைய ஒன் ஆஃப் தி ப்ரோபனன்ஸ். ஏன்னா ஓட்டமன் எம்பையர் இருந்த வரைக்கும் ஓட்டமன் எம்பையர் வாஸ் தி சென்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் இஸ்லாம். அது வந்து இட் ஷிஃப்டட் டு சவுதி இன் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 20th century.
இப்போ திரும்ப வந்து அந்த ஓட்டமன் எம்பையரோட க்ளோரியை கொண்டு வரணுங்கிறது தான் வந்து எர்டோகானுடைய ப்ராப்பனன்ட். ஸோ அந்த ஒரு கிளாஷ் வந்து டர்க்கி அண்ட் சவுதி அரேபியாவில் போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏஷியா வந்து தோ இட் இஸ் ஹேவிங் குளோபல் ப்ராமினன்ஸ் 21st சென்ச்சுரி ஏஷியன் சென்ச்சுரி தான், ஆனால் ஃபுல் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தராரு. உங்களுக்கு புரியுதா? இங்கே தான் சம்பவங்கள் நடக்குது, ஆனால் சம்பவங்கள்லாம் இன்ஸ்டெபிலிட்டி தான் கொடுக்குது அப்படின்றாரு. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஸோ இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் டூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஒரு சைடில் நமக்கு மல்டிபோலார் ஏஷியா வேணுமா, இல்லை சைனா டாமினேட்டட் பைபோலார் வேர்ல்டு வருமா அப்படிங்கிற இந்த ஒரு 2 கொஸ்டின் வருது. ஸோ சைனா டாமினேட்டட் பைபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒன்று எமர்ஜ் ஆகுது. A new cold war kind of a situation with USA in one side and China Russia axis on the other side அப்படின்னா then China is not going to be a superpower in Asia, they are going to be a superpower in world அப்படின்னு இருக்கிறப்போ கண்டிப்பா it is not a very good sign for India. ஏன்னா entire politics will be revolving around themங்கிற மாதிரி ஆயிடும். So this is also a problematic for us. ஸோ இது பார்த்தாலே வந்து நமக்கு இஷ்யூ அப்படின்னு தெரியுது. இப்போ ரெண்டாவது, இப்போ நம்ம மல்டிபோலார் ஏஷியா உருவாக்கலாம் அப்போ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மல்டிபோலார் ஏஷியா உருவாக்கினாலும் இந்தியாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு டைலமா தான் நமக்கு. ரெண்டுமே ஏதோ ஒன்று பேலன்ஸ் ஆகி ஏதோ ஒன்று நடந்தா போதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான். இதை நம்ம பாசிட்டிவா ப்ரீவியஸ் எடிட்டோரியல்ஸ் பார்த்துருக்கோம். மல்டி அலைன்மெண்ட் ஒரு எடிட்டோரியல் பார்த்துருக்கோம், மல்டிபோலாரிட்டின்னு ஒரு எடிட்டோரியல் பார்த்துருக்கோம், அகைன் ஃபாரின் கோல்டு வார் 2.0 அப்படிங்கிற ஒரு எடிட்டோரியல் பார்த்துருக்கோம், சைனா டெஸ்ட் அப்படிங்கிற எடிட்டோரியல் பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இனி ஏஷியாவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அகைன் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர் ஏஷியாவில் வந்து நியூ ஷிஃப்டிங் அலையன்ஸ் காம்படிஷன் கோஆலியேஷன்ஸ் வந்து இட் இஸ் கமிங். ஸோ ஷிஃப்டிங் அலையன்சஸ் அண்ட் கம்பீட்டிங் கோஆலியேஷன்ஸ் அப்படின்னா என்ன இங்கே வருது அப்படின்னா, ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த ஆக்சிஸ்க்குள்ள வி ஆர் ஹேவிங் அன் ஆல்டர்னேட்டிவ் பவர் சென்டர் டு யூஎஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு அலையன்சஸ்லாம் இட் இஸ் எமர்ஜிங். இன்னொரு சைடில் அலையன்சஸ் என்ன ஆகுது, இஸ்ரேல், யுஏஇ அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ அப்படின்னு அராபுக்கும் பாலஸ்தீனியன், அதாவது அரப் வேர்ல்டுக்கும் ஜூ வேர்ல்டுக்கும் நடுவில் ஒரு கோஆலியேஷன் வருது ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது மூலமா. ஸோ அரப் வேர்ல்டு ஜூயிஷ் வேர்ல்டும் ஒன்றும் சேராது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். பட் இஸ்ரேல் இஸ் சைனிங் பீஸ் டீல்ஸ் வித் யூஏஇ அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நியூ அலையன்ஸ். அந்த சைடில் எப்படி ரஷ்யா, சைனா, ஈரான் ஒரு அலையன்ஸோ அதுக்கு கவுண்டரா இப்போ யூஎஸ்ஏ, இஸ்ரேல் அண்ட் யூஏஇங்கிறது ஒரு அலையன்ஸா இருக்க போகுது. ஸோ கோல்டு வார் பாலிடிக்ஸ் இஸ் அகைன் கோயிங் டு பி ரீகிண்டில்டு இன் தி வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது வரதுனால இது ஒரு it is going to create some instability in the region. So இன்னொரு சைடுல என்ன ஆகுது, யூஎஸ் உடைய global hegemony அப்படிங்கிறது it is also declining, which we are also seeing in the recent times, and China is rising like anything. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால மல்டிபோலார் ஏஷியா உருவானாலும் சரி, இல்லை சைனா டாமினேட்டட் பைபோலார் வேர்ல்டு உருவானாலும் சரி, சைனாவோட ரோல் will be heard in the prominence. ஏன்னா சைனா is aligning in the Iran, which is going to be the alternative for so naturally இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா இந்தியா வந்து will be aligning more with respect to the coalition which is against China. பட் அப்போ அகைன்ஸ்ட் சைனா போச்சுன்னா என்ன ஆகும், இப்போ நம்ம கோல்டு வார் 2.0 வருது, சைனா கிட்ட நம்ம ஆல்ரெடி we are having a bad history. அப்படி இருக்கிறப்போ இந்த கோல்டு வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல if you are aligning with the USA against China னா டைரக்டா will be attacked in the border. So if you are going to align with the China அப்படின்னா it is not going to be our normal foreign policy position. So again we have to bring back this non-aligned movement in a different perspective as a multi-aligned movement in 21st century அப்படிங்கிறதுல வந்து முடியுது. So India's view of the multipolarity is opposite to the multipolar order of Asia. India multipolarity வேணும்னு சொல்லுது. So according to our foreign secretary, so ஸ்ரிங்லே என்ன சொல்றாரு, ஓகே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்போ எரரும் சேர்ந்து வந்துச்சா, சரி. ஸோ ஹெச்வி ஸ்ரிங்லா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்தியாவுடைய மல்டிபோலார் வேர்ல்டோடைய பெர்ஸ்பெக்டிவ். ஒன்றும் இல்லை, பன்ஷீல் பிரின்சிபல் மாதிரி தான் 4 வார்த்தை. இந்தியா வேல்யூஸ் அ மல்டிபோலார் இன்டர்நேஷனல் ஆர்டர் அண்டர்பின்டு பை இன்டர்நேஷனல் லா. ஸோ நம்மளுடைய மல்டிபோலார் வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதோடைய நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, இந்தியா மல்டிபோலார் வேர்ல்டு வேணும்னு கேட்குது. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் இன்டர்நேஷனல் லா, premised upon the respect for sovereign and territorial integrity, and resolution of all the international disputes to peaceful negotiation, free open access for all global commons. Global commons na like Antarctica or Mount Everest, இந்த மாதிரியான ஸ்பேஸ், இந்த மாதிரியான வேர்ல்டுக்கே காமனா இருக்கிற ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஏஷியாவில் உருவாகிற மல்டிபோலாரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே இன்டர்நேஷனல் வேர்ல்டு ஆர்டரை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆளுங்க இல்லை. ஸோ சவுதி அரேபியா, ஈரான், டர்க்கி அப்படின்னு ஒரு சைடில் ஃபார்ம் ஆகுது, சைனா இன்னொரு சைடில் இருக்கு, ரஷ்யா இன்னொரு சைடில் இருக்கு. இவங்க குளோபலா எஸ்டாப்ளிஷ் பண்ற இன்டர்நேஷனல் லாஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது பார்த்தா கிடையாது. இவங்க வந்து அடுத்த இன்னொரு கண்ட்ரியோட சாவர்னிட்டியை ரெஸ்பெக்ட் பண்றவங்களா, சைனாவும் ரஷ்யாவும் ரெஸ்பெக்ட் பண்றவங்களா, சைனாவும் ரெஸ்பெக்ட் பண்ணல வீணும், உக்ரைன்ல இஷ்யூல ரஷ்யாவும் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஈரான் டர்க்கியும் ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதுனா முடியாது. ஏன்னா வந்து அங்க வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு டெமோக்ராட்டிக் சிஸ்டம், டெமோக்ரஸி இஸ் எரோடிங் வித் ரெஸ்பெக்ட் டு டர்க்கி. ஈரான்ல டெமோக்ரஸியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ
நம்மளோட மல்டிபோலார் ஏஷியாக்கான வியூ வந்து இட் இஸ் நாட் அலைனிங் வித் வாட் தி மல்டிபோலாரிட்டி விச் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் தி வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற மல்டிபோலாரிட்டியும் நம்மளோட விஷஸும் மேட்சே ஆகல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மல்டிபோலாரிட்டி விச் இஸ் எமர்ஜிங் இன் ஏஷியா இஸ் நாட் கோயிங் டு பி அலைனிங் வித் இந்தியாஸ் வியூ அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபாரின் பாலிசி ரிலேட்டடான ஜெனரிக் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரியான கவுண்டர் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு இட் பி வெரி யூஸ்ஃபுல். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்லாம் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். ஸோ புரிஞ்சுச்சா? India's view of multipolarity is opposite to the current multipolar world order of Asia. Sharpening, இப்போ இன்னொரு சைடுல என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு குளோபல் ஃபினான்ஷியல் ஆர்டர், லைக் வி ஆர் ஹேவிங் அ டாலர் பேஸ்ட் குளோபல் ட்ரேட். அதே மாதிரி ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மூலமா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டாலர் பேஸ்ல நம்ம இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றோம். ஸ்விஃப்ட் நெட்வொர்க் இஸ் அ கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அமாங் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இட்ஸ் அ வாட்ஸ்அப் ஃபார் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலஜி நான் சொல்றேன். ஸோ இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்ல இப்போ வந்து இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்ல யார் யார் வரக்கூடாதுன்னு வெஸ்ட் சைடு நினைக்குது? சைனா வரக்கூடாது, ரஷ்யா வரக்கூடாது. ரஷ்யா மேல தான் இப்போ எல்லா சாங்ஷன்ஸ் இருக்கு, ஈரான் மேல ஆல்ரெடி சாங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் சைடு மேல எல்லா இடத்துலயும் தேர் இஸ் சாங்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்போசிட் சைடு ஆஃப் தி போல் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஆர்டரை பிரேக் பண்ணி டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாயிருக்கு. கரெக்டா? ஆஃப்டர் தி உக்ரைன் சாங்ஷன்ஸ் என்டையர் வேர்ல்ட் இஸ் திங்கிங் அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ திங்கிங் த சேம். டாலர் பேஸ் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு ஒரு ஆப்போசிட்டா வேணும், நம்மளோட ட்ரேட் வந்து ருப்பிலேயே நம்ம பண்ணலாம், ருப்பி ரபுல்லே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிக்கிறோம். டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரணும்னு நினைக்கிறோம். அப்படி இப்போ இருக்கிற இந்த கோல்டு வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல டாலர் பேஸ்டு ட்ரேடுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வருது அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம டாலர் பேஸ்டு ட்ரேடை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா த ஆல்டர்னேட்டிவ் வில் பி யுவான் பேஸ்டு ட்ரேட். ஏன்னா ஆல்ரெடி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் பாலிசி, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் which is being created based on yuan அப்படிங்கிறது இட்ஸ் ஹை பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கானமி. ஸோ அப்படி இருக்கிறப்போ டாலர் பேஸ்ட் ட்ரேட்னால நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அதை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம அதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்குறோம் அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் ருப்பியால உருவாகுமா யுவானால உருவாகுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா there is a huge possibility that yuan is going to dominate. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப டாலர் பேஸ்ட் ட்ரேடிங் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ டாலர் பேஸ்ட் ட்ரேடுக்கு ரொம்ப ஆல்டர்னேட்டிவா நம்ம யோசிச்சு எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா சைனீஸ் கரன்சி டாமினேட்டட் சிஸ்டம் வந்து வர்றது நமக்கு நல்லதா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ இதுதான் சைனா டெஸ்ட். ஒரு விஷயம் நடக்கிறதுனால சைனாக்கு நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது தான் சைனா டெஸ்ட், which we discussed in the previous editorial. So that is the problem here. அதனால வந்து டாலர்ல இருந்து யுவானுக்கு போறதை நம்ம விரும்புறோமா? இதுதான் இந்தியா விரும்பிக்கிறதா? நம்ம டாலர்ல இருந்து ருப்பிக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புறோம். அதுக்கு தான் we created rupee ruble mechanism, but that is not practically picking up in the after 1 year அப்படிங்கிறது we saw. After 1 year இல்ல ஒரு 8 months. So what are all the dilemmas for Delhi? ஸோ நியூ டெல்லி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ பீஸ்ஃபுல் கன்சென்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் தான் இருக்கணும். ஒரு இமீடியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி டாலர் பேஸ்ட் சிஸ்டம் ஆர் எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்லோ பீஸ்ஃபுல் கன்சென்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வந்து டாலருக்கு ஆல்டர்னேட்டிவா போனாலும் அதை நம்ம இமீடியட்டா எல்லா கண்ட்ரி கூடயும் பண்ணி இமீடியட்டா நம்ம அந்த ருப்பி ரபிள் மாதிரி ஒன்று பண்ணல. நமக்கு இப்போதைக்கு ருப்பி ரபிள் தேவைப்பட்டது வித் ரஷ்யா ஃபார் இம்போர்ட்டிங். நம்ம என்ன பண்றோம்? டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் வெறும் ரஷ்யா கிட்ட மட்டும் பண்ணிட்டு எல்லா கண்ட்ரி கிட்டையும் ரெப்ளிகேட் பண்ணல? நிறைய பேர் இது என்கிட்ட டவுட்டா கூட கேட்டாங்க, இந்த மாதிரி ரஷ்யா கூட பண்றது எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ஏன் பண்ணல அப்படின்னா அது இமீடியட்டா பண்ண வேணாம், ரொம்ப நம்ம டாலர் அதையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ண வேணாம். ஏன்னா அதோட ஆல்டர்னேட்டிவா உருவாகிறதுக்கான சிஸ்டம் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால லெட் இஸ் நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறது த பெர்ஸ்பெக்டிவ். ஏஷியன் செஞ்சுரி வித் மல்டிபோலாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஏஷியன் செஞ்சுரி வித் மல்டிபோலாரிட்டி உருவாகுனாலும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் அஸ் அ பைபோலார் வேர்ல்ட் வித் சைனீஸ் டாமினன்ஸ். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ ப்ராப்ளம். இப்படி போனாலும் பிரச்சனை, இப்படி போனாலும் பிரச்சனை. ஸோ ஏஷியன் செஞ்சுரி வித் மல்டிபோலாரிட்டி உருவானாலும் இட் இஸ் கோயிங் டு பி ஷார்ட் டர்ம் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இட் வில் எண்ட் அப் அஸ் அ சைனீஸ் டாமினேட்டட் பைபோலார் வேர்ல்ட். குளோபல் பவர் அகாமடேஷன் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் சைனா அண்ட் யூஎஸ்ஏ கன்சிடரிங் சைனா as பியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாயிடுச்சு அப்படின்னு. இப்போ சைனா வந்து இத்தனை நாள் ரஷ்யாவை தான் பியரா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களே ஆல்டர் பண்ணி சைனாவை பியரா பார்த்து நீயும் நானும் தான் எதிரி அப்படின்னு ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் வில் கிவ் அ கிரெடிட் ஃபார் தி லெஜிட்டிமசி ஃபார் தி சைனாஸ் டாமினன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டமும் வந்து இட் வில் லீட். ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் வெரி குட் வியூ கொடுக்குது இந்தியாவுக்கு. அதே மாதிரி இந்த உக்ரைன் வார்னால அதுதான் திரும்ப நடக்குது. உக்ரைன் வார்ல யூஎஸோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கு? வீக்கன் தி ரஷ்யா as much as possible. கரெக்டா? இப்போ ரஷ்யா வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த உக்ரைன் வார்னால யூஎஸ்க்கு கொஞ்சம் லாஸ் இருக்கு, ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட லாசஸ் இருக்கு. ஆனா யாருக்கு லாஸே இல்லாம போயிட்டு இருக்கு? சைனாக்கு லாஸே இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் உக்ரைன் வார் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரென்தனிங் சைனா அண்ட் வீக்கனிங் தி ரஷ்யா. ஸோ இன் ஃபியூச்சர் இட் வில் பி a Chinese dominated pole with Russia as an ally அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அப்படிங்கிறது தான் இன்னொரு சிஸ்டம். ஸோ போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியா அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க.
ஸோ போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தோம்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியா. ஸோ சவுத் ஏஷியா இஸ் த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியா இஸ் அ டாமினன்ட் பிளேயர். இந்தியா இஸ் கோயிங் டு எமர்ஜ் அஸ் அ ரீஜனல் சூப்பர் பவர். நம்ம தான் இங்க வந்து ரீஜன்ல நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா வரணும். ஸோ இந்த ரீஜன்ல வி ஷுட் பி தி போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சைனீஸ் டாமினன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இமேஜின் அ சவுத் ஏஷியா வேர், இது அப்படியே படிங்க, விச் ட்ரேட்ஸ் வித் சைனா யூசிங் ஒன். இப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் சென்டர் வந்துருச்சு. சைனா இஸ் பிகமிங் டாமினன்ட். இந்த சைனாவோட ஒன் பேஸ்டு ட்ரேட்ல நம்ம சவுத் ஏஷியன் பார்ட்னர்ஸ்லாம் உள்ள போயிட்டாங்க. அண்ட் டீப்லி என்ட்ரன்ஸ் இன் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு சைடில் பெல்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வருது, இன்னொரு சைடில் டெட் ட்ராப்பும் வந்துருச்சு. அகைன் வந்து they are become militarily close to China. இந்த மாதிரி இருக்கிறப்போ இன்டர்நேஷனல் இஷ்யூஸ்லையும் நம்மளோட இப்போ இந்தியா வந்து மல்டி அலைன்மெண்ட் சொல்றோம், நம்மளோட நெய்பர்ஸும் மல்டி அலைன்மெண்ட்ல இருப்பாங்களா? வாட் இஃப் தே ஆர் பிகமிங் க்ளோசர் டு சைனா? இப்போ நேபாளில் திரும்ப வந்து we are having communist government who will be closer to China. ஸோ அந்த மாதிரி வந்து if this alternative is becoming closer to China and they are maintaining minimum relationship with India, what will happen அப்படிங்கறத क्वेश्चन. இதான் வந்து போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியா. இப்போ இந்தியா பேஸ்டு சவுத் ஏஷியா ஒன்று இருக்கு, வேர் ஆல் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் லுக் அப் டு இந்தியா அண்ட் இந்தியா இஸ் பிளேயிங் அ டாமினன்ட் ரோல். வாட் வில் ஹேப்பன் இஃப் சைனா இஸ் டேக்கிங் இந்தியாஸ் பொசிஷன் அண்ட் பிகமிங் அ டாமினன்ட் பிளேயர் ஹியர்? அந்த மாதிரி ஒரு சினாரியோவை தான் போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியானா சைனீஸ் டாமினேட்டட் சவுத் ஏஷியா வேர் ஆல் தி நெய்பர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் க்ளோஸ்லி அலைனிங் வித் சைனா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா வாட் பிளான்ஸ் வி ஆர் ஹேவிங் டு டேக்கிள் இட்? ஸோ அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஸோ இதனால தான் நமக்கு நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் வேணும். நம்ம நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னா, போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியா உருவாகிடக்கூடாது வேர் ஆல் தீஸ் நெய்பர்ஸ் ஆர் வித் சைனாங்கிற மாதிரி சுச்சுவேஷன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியாலே கடன்ல, இந்தியாலே வந்து டெவலப்மெண்ட் இல்லை, இந்தியாலே வீடுகள் இல்லை, எதுக்கு பங்களாதேஷுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் தி ரீசன். ஸோ ஃபாரின் பாலிசி டிட்டர்மைன்ஸ் லோக்கல் பாலிசி. ஃபாரின் பாலிசியோட ராமிஃபிகேஷன் வில் கம் இன் தி லோக்கல் எக்கனாமி. ஸோ இதனால தான் நம்ம பங்களாதேஷ்க்கு லோன் கொடுக்கணும், இதனால தான் நம்ம ஸ்ரீலங்காக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணணும், இதனால தான் மால்டீவ்ஸ்ல நம்ம பிரிட்ஜ் கட்டணும், இதனால தான் ஆப்கானிஸ்தான்ல நம்ம பார்லிமெண்ட் கட்டணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் பாயில்ஸ் டவுன் டு நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி விச் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஸோ அதுதான் வந்து இந்த எடிட்டோரியல் வந்து வி ஆர் கெட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வாட் இந்தியா ஹேஸ் டு டூ? அதனால தான் நம்ம வந்து 20th செஞ்சுரியில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நிறைய ஃபாரின் பாலிசி விஷயங்கள் எல்லாம் மாடர்ன் டேக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அது ஒத்து வராது? லைக் இந்த ஜெய்சங்கருடைய இந்த ஸ்பீச் நீங்க பார்த்திருப்பீங்க, திஸ் ராம்நாத் கோயங்கா ஸ்பீச். ராம்நாத் கோயங்கா ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் அலைன் மூவ்மெண்ட்ல கண்டிஷன்ல இருந்த வேர்ல்டு வேற, இப்போ இருக்கிற வேர்ல்டு வேற, அந்த லாஜிக்ஸ்லாம் இப்போ ஏன் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏன் லைக் டாக்மாஸ் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டாக்மாஸ் ஆஃப் டெல்லி ஏன் செட் ஆகாதுன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னே ஒரு தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ we have to go issue based அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை we are not having a strong opinion. அதனால தான் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விதமான கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த மியான்மர் கொஸ்டின் we abstain from voting. ரீசெண்டாக மியான்மர் voting நடந்து ஏன் அப்ஸ்டெயின் பண்ணோம்? we don't want to have any enemies at this point of time. அதான் வந்து this thing. இப்போ மியான்மர் should not be closer to China. ஒரு போஸ்ட் இந்தியன் சவுத் ஏஷியா உருவாயிடக்கூடாது. Is India prepared to deal with the harsh headwinds of global political contestation of Asian century? இந்த லைன் வந்து இந்த எடிட்டோரியல்ல இருந்தது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெஸ்டேஷன் ஆஃப் தி ஏஷியன் செஞ்சுரியை ஃபேஸ் பண்றதுக்கு இந்தியா ரெடியா இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும், ரேண்டமா வரலாம். ஸோ அப்படி வரும்போது we can write. ஓகே, ஸோ சிச்சுவேஷன் இஸ் பிகமிங் கிரேஷ் ஹியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இந்த எடிட்டோரியல் கொடுக்குது. நம்ம பெரும்பாலும் விரும்புற மல்டிபோலார் ஏஷியா தான் வேணும்னு சொல்றோம். ஆனா நம்ம விரும்புற மல்டிபோலார் ஏஷியால பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றதா இந்த எடிட்டோரியல் வியூ. தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டேக். கிளியரா? ஸோ மல்டிபோலாரிட்டினால ஒரு சில இஷ்யூஸும் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து we are talking. ஸோ வாட், அப்போ என்னதான் வேணும் தெரியல, என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இட் இஸ் கோயிங். ஸோ திஸ் இஸ் ஒன் வியூ. கிளியரா? ஸோ திஸ் இஸ் திஸ் எடிட்டோரியல். அதனால தான் எடிட்டோரியல் எடுத்தேன். ஸோ ஹாப்பி மேன் ஜேக்கப் எது எழுதினாலும் சரி புதுசாக தான் சொல்லுவார். ஸோ அதனால டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல், செகண்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ். ஓகே, நோ வில் see the next editorial. மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட். இப்போ எப்படி தியேட்டரைசேஷன் அப்படிங்கிறது டிஃபென்ஸ்ல ஒரு கான்செப்டோ, அந்த மாதிரி மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃபென்ஸ்ல வந்து ஒரு இட்ஸ் a கான்செப்ட். ஸோ அந்த நியூ டெக்னாலஜி பேஸ்ட் மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணணும். லைக் ஹவு வி ஆர் தியேட்டரைசிங் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் உருவாக்குறோமோ அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்ட்டு தான் ஏர்வைஸ் மார்ஷல் வந்து he has written. ஸோ இதுல வந்து வாட் இஸ் மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறதா வந்து he will be discussing. ஸோ மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ்னா என்ன?
இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டரைசேஷன் என்னன்னு பார்ப்போம். தியேட்டரைசேஷன்ல வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கு, ஆர்மி அப்படிங்கிறது ஒன்று தனியா இருக்கு, நேவி அப்படிங்கிறது ஒன்று தனியா இருக்கு. இவங்க 3 பேரும் தனித்தனி கமாண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறது ஒரு 7 கமாண்ட்ஸ் இருக்கு, நேவிக்குன்னு 3 கமாண்ட் இருக்கு, ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு 7 கமாண்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ்ல இருக்காங்க. ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், சதர்ன் கமாண்ட், அதுக்கு ஒரு லீடர், அது கீழே ஒரு பட்டாலியன்ஸ், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா ஆர்மி அந்த இஷ்யூவை மட்டும் தனியா வந்து அட்ரஸ் பண்றாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கார்கில் வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு வார். ஆனா என்ன ஒரு மெயின் கிரிட்டிசிசமா கார்கில் வார்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னா there wasn't coordination. There was not very good coordination between army and air force அப்படிங்கறத கார்கில் ரிவ்யூ கமிட்டியில சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கார்கில் வார்ல ஆர்மி ஒரு டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிளான் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் ஒரு பிளான் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு கோஹரன்ஸ் இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. ஸோ இதுக்காக தான் வந்து தியேட்டரைசேஷன் ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது ஒன்று வேணும்ன்றாங்க. தியேட்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா ஆர்மி அப்படிங்கிறதுல தனி கமாண்ட். இப்போ சதர்ன் கமாண்ட்ல வெறும் ஆர்மி அண்ட் அந்த ஆர்மி ஆஃபீஸர் கீழே வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. நேவி அப்படிங்கிறது தனி கமாண்ட், அவங்க கீழே நேவல் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுக்கு பதிலா யூ கிரியேட் அ யூனிஃபைடு கமாண்ட். யூனிஃபைடு கமாண்ட் அப்படின்னா ஸோ யூ வில் ஹாவ் அ இந்த யூனிஃபைடு கமாண்ட்ல இதுக்குள்ள என்ன இருக்கும்னா ஆர்மியோட ஒரு சில பெட்டாலியன்ஸ் இருக்கும், நேவியோட ஒரு 2-3 ஷிப் இருக்கும், ஒரு சில பெட்டாலியன்ஸ் இருக்கும், ஏர்ஃபோர்ஸோட ஒரு 10 ஜெட் அதோட பெட்டாலியன்ஸ் இருக்கும். இப்போ ஆர்மியோட இந்த பெட்டாலியன்ஸ்க்குலாம் ஆர்மி லெவல்ல ஒரு கமாண்டர் இருப்பாரு, நேவியோட இந்த ஒரு 4 ஷிப்புக்கு நேவியோட கமாண்டர், நேவியோட ஒரு 4 ஷிப் அவங்களோட ஆபரேஷன்ஸ்க்கு, ஏர்ஃபோர்ஸோட ஒரு 10 ஜெட்டுக்கும் ஒரு சாட்டிக்கு அதுக்கு ஒரு கமாண்டர் இருப்பாரு. இந்த 3 கமாண்டர் சேர்ந்து ஒரு சிங்கிள் கமாண்டர் கீழே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு கமாண்ட். So ஆர்மி கமாண்ட், நேவி கமாண்ட், ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படின்னு உருவாக்குறது பதிலா கிரியேட் அ யூனிஃபைடு கமாண்ட் விச் இஸ் ஹேவிங் ஆல் த 3. இந்தியா வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த 17 கமாண்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், நார்த் இந்தியன் கமாண்ட், ஈஸ்ட் இந்தியன் கமாண்ட், லைக் நார்த் இந்தியன் கமாண்ட் விச் இஸ் கோயிங் டு ஆபரேட் இன் காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் கமாண்ட் விச் இஸ் கோயிங் டு ஆபரேட் சைனா அண்ட் இந்தியா பார்டர். அதே மாதிரி வந்து சதர்ன் கமாண்ட் வந்து விச் வில் ஆல்சோ ஹேவ் நேவி. ஸோ இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கமாண்ட், ஏர் கமாண்ட் இந்த மாதிரி உருவாக்கலாம். இட் ஷுட் ஹேவ் ஆல் தி மெம்பர்ஸ் வித்தின் தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் வந்து தியேட்டரைசேஷன். தியேட்டரைசேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் மாடல் இன் USA, ரஷ்யா, இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு மாடல். அதை இந்தியா கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி ஸ்லோவா கொண்டு வரலாம் அப்படின்னா அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து லெட் அஸ் கிரியேட் திஸ் போஸ்ட் கால்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. CDS அப்படின்னா என்னதுன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுத்துக்கும் வேற டிஃப்ரெண்ட் கமாண்டர்ஸ் இருந்தாங்க. ஆல் தீஸ் 3 people will be reporting to the பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 கமாண்டர்ஸ் will come under CDS, who is going to be the secretary for Department of Military Affairs under Ministry of Defense அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த CDS அப்படிங்கிறவர் வந்து ஹிஸ் யுனைட்டிங் பாயிண்ட் ஃபார் ஆல் தி 3 forces இருக்குல்ல, அதான் வந்து ஜெனரல் பிபின் ராவத் இருந்தார். அண்ட் ஹி வாஸ் டேக்கிங் திஸ் சார்ஜ் டு பிரிங்கிங் திஸ் தியேட்டர் கமாண்ட். ஸோ எடுத்த உடனே இந்தியாவில் இருக்க 17 கமாண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு 7 தியேட்டர் கமாண்ட் உருவாக்க முடியாது. ஸோ அந்த தியேட்டரைசேஷன் அப்படிங்கிற அந்த எடிட்டோரியல் போய் பாருங்க, ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் இன் டீடைல். ஸோ ஸ்லோவா வந்து ஒரு கமாண்டா வந்து பைலட்ல எடுத்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸோ இதுதான் அந்த தியேட்டரைசேஷன் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ். இந்த தியேட்டரைசேஷன் எஃபிஷியன்டா இன்னும் கொண்டு வரதுக்கு இந்த தியேட்டரைசேஷன் அப்படிங்கிற இந்த ஐடியாக்குள்ள டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்றது தான் மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ்? மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ்ல என்ன இருக்க போகுதுன்னா ஒரு கமாண்ட், கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்க போகுது. இதான் வந்து C3 அப்படின்னு சொல்றோம். இந்த C3 அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா they are going to use the sensors. சென்சார்ஸை வச்சு சிச்சுவேஷனல் அவேர்னஸை கொண்டு வர போறாங்க. So various sensors இருக்க போகுது. Like various sensorsனா satellite is a sensor which is going to give the terrain map. மேல terrain related data கொடுக்க போகுது, மேல இருக்கிற அந்த விஷுவல்ஸ் கொடுக்க போகுது. பார்டர்ஸ்ல எல்லாம் we are going to have the CCTV camera, thermal cameras, அதுல இருந்து விஷுவல் இமேஜஸ் வர போகுது. அதே மாதிரி வந்து ரேடார்ஸ் இருக்கு, சோனார்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேடார்ஸும் சோனார்ஸும் இந்த மாதிரியான விஷயங்கள் they are going to give a separate data. We are having dedicated spy satellites. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சேட்டலைட் இருக்கு, ஸ்பை சேட்டலைட்ஸ் இருக்கு, அதோட டேட்டா. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ட்ரோன்ஸ் பறந்துகிட்டு இருக்கு, அன்மேன்டு ட்ரோன்ஸ், அவங்க கிட்ட இருந்து சர்வைலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட டேட்டா. அதே மாதிரி ரா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா we are having இன்டெலிஜென்ஸோட டேட்டா. இந்த மாதிரி நம்ம கிட்ட வேரியஸ் சென்சார்ஸ் இருக்கு. சென்சார்ஸ்னா they are detecting something and giving. இவங்க தான் they are going to give the situational awareness. என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிற அந்த அவேர்னஸை மெஷர் பண்ணி இந்த சென்ட்ரல் கமாண்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேர்கிட்ட இருந்து டேட்டா வரப்போகுது. இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, they will be analyzing the data. ஸோ ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இங்க நடக்க போகுது. டேட்டா அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறாங்க, ஓ சைனா பார்டர்ல இருந்து 34 சோல்ஜர்ஸ் தவாங்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, லடாக் கிட்ட 24 பேர் இங்க நுழைஞ்சிட்டாங்க,
இந்தியன் நேவி இந்தியன் ஓஷனுக்குள்ள சைனாவோட ஒரு சப்மரைன் வருது, சைனாவோட ஒரு சப்மர்சில் வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ பாகிஸ்தானோட 2 ஸ்பை இந்தியாக்குள்ள இருக்காங்க, ரஷ்யாவோட 3 ஸ்பை வந்து ஒடிஷாக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ ரீசெண்டா கூட ரஷ்யாவோட ஒரு ஸ்பை இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு ஏதாவது கதை இருக்கும். பட் நமக்கு அது வந்து ஒரு மர்டர் கேஸா காட்டி மூடிட்டாங்க. பாத்தீங்களா, சிம்பிள் மர்டர் கேஸா மூட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஏதோ இருந்திருக்கும். அவன் ஒடிஷால என்ன பண்றான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க கிடைச்சோன்னா அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்தியாவை நோக்கி ஒரு மிசைல் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இந்தியாவை நோக்கி ஒரு மிசைல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மிசைல வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ அந்த டேட்டாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எந்த ஆபரேட்டர் அனுப்புனா போய் சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு சைட்ல we are having ஏர்ஃபோர்ஸ் who are going to have the fighter jets, இன்னொரு சைட்ல we are having மிசைல்ஸ்ல க்ரூஸ் மிசைல் இருக்கு, பேலஸ்டிக் மிசைல் இருக்கு, அக்னி இருக்கு, ஏகப்பட்ட அக்னி சீரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பிரம்மோஸ் இருக்கு. இன்னொரு சைட்ல we are having சப்மரீன் அடிச்சு காலி பண்ணலாமா, சப்மரீன் மூலமா அனுப்பி. இன்னொருல we are having INS இந்தியன் நேவல் ஷிப்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இன்னொரு சைட்ல we are having ஆர்மியோட ட்ரோன்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ட்ரோன்ஸ் ஆல்சோ கேன் பி சென்ட். இன்னொரு சைட்ல வந்து we are having NSG அண்ட் வேரியஸ் ஆர்மியோடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்பெஷல் ட்ரூப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம அனுப்புறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ இப்படி எப்படி இருக்குன்னா எல்லாமே தனித்தனியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ்ல எல்லாத்தையும் இன்டகிரேட்டடா பார்த்து ஒரு சிஸ்டமா பார்க்க போறோம். உங்களுக்கு புரியுதா எப்படி ஒரு சிஸ்டமா பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து இமேஜின் வி ஃபவுண்ட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா த்ரூ அன் ஏர்ஃபோர்ஸ் ரேடார். நம்ம இந்தியா இப்போ நம்ம கோஸ்ட்ல இருக்கோம். நம்ம கோஸ்ட்ல வந்து இந்த சைட்ல வந்து ஒரு சைனீஸ் சப்மரைன் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து நேவியோடைய ஏர்ஃபோர்ஸோடைய ரேடார்ல இருந்து நமக்கு ஒரு டேட்டா கிடைக்குது. இந்த ஏர்ஃபோர்ஸோட ரேடார்ல இருந்து கிடைச்ச டேட்டாவை வந்து நம்ம பார்த்த பிறகு இப்போ பக்கத்துல வந்து இங்க சென்னையில இருக்கிற INS அடையார்ல இருக்க மிசைல்ஸ் நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஸோ இங்க இருக்கிற INS அடையாரோட மிசைல் அனுப்பி அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம், இல்ல ஆர்மியோட மிசைல்ஸ் கூட அனுப்பி டெஸ்ட்ராய் பண்ணலாம். இது கடல்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து நேவி தான் போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்ல. அப்போ யார் கிட்ட இருக்காங்களோ அவங்கள போய் ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கலாம். இட்ஸ் நாட் தட் கடல்ல இருந்தா நேவி, ஏர்ல இருந்தா வந்து இப்போ வந்து ஏர் வேஸ்ல ஒரு த்ரெட் வந்துட்டு இருக்கு, ஒரு மிசைல் வருது. அந்த மிசைலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்ல. அங்க கீழே வந்து ஆர்மியோட ஜெட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கு, இல்லைன்னா நம்மளோட மிசைல்ஸ் வேற ஏதாவது ஒன்று இருக்கு, அது ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்குன்னா அதை கூட அனுப்பலாம். மேல ஏர் த்ரெட்னா ஒன்லி ஏர்ஃபோர்ஸ் ஷுட் கம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஸோ whoever is best, whichever is nearby, they should respond immediately. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சிஸ்டமா கொண்டு வந்துட்டோம்னா whoever is next and best shooter, they will go and respond அப்படின்னு சொல்றதா மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ். ஸோ இதுக்குள்ள நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம், சைபர் அட்டாக் கூட பண்ணலாம். ஸோ ஒரு மிசைல் வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த மிசைலோடைய கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது ஹேக் பண்ணி அதோட டைரக்ஷன் மாத்தி விட முடியுமா? விக்ரம் படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி, நாட் திஸ் விக்ரம், 1987 விக்ரம் நான் சொல்றேன். இந்தியாவை நோக்கி ஒரு மிசைல் வரும், அந்த மிசைலோட ட்ரெஜெக்டரி டேட்டாவை மாத்தி போட்ட பிறகு அது போய் பே ஆஃப் பெங்கால்ல வந்துடும். டெல்லிக்கு வர மிசைல் வந்து பே ஆஃப் பெங்காலுக்கு மாத்தி விடுவாரு. அதான் விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ். 87ல வந்து விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் அக்னிபுத்ராவோடது. ஸோ அந்த மாதிரி நம்ம சைபர் மூலமாவும் வந்து வி கேன் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனல் அவேர்னஸ் மூலமா கிடைக்கிற டேட்டாவை ஒரு காமன் கமாண்ட் சென்டரை உருவாக்கி காமன் கமாண்ட் சென்டரோடைய டிஸ்போசல்ல நம்மளோட என்டையர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் கொண்டு வரதா மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் MDO. இதே இந்தியாவில் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா டெக்னாலஜி தேவை. ஃபர்ஸ்ட் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரோபஸ்டா தேவை. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷனை உருவாக்குறதுக்கான டெக்னாலஜி தேவை. ஸோ அந்த டெக்னாலஜியை நோக்கி இப்போயே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த இது. ஸோ இந்த மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது USA வந்து ஒரு 10 வருஷமா they are trying to integrate in their forces. ஸோ USA இப்போதான் 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 50 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளும் இப்போயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பொதுவாக வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃப்ரம் வெஸ்ட் டு கமிங் டு இந்தியா அப்படிங்கிறது 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் வருது. பட் 5Gல அப்படி இல்லைல்ல, இமீடியட்டா அங்கேயே ரிசர்ச் நடந்தா இங்கேயும் வருது. ஸோ அந்த மாதிரி இமீடியட்டா லெட் அஸ் பிரிங் லைக் ஹவு கம்ப்யூட்டர்ஸ் கேம் டு இந்தியா இன் 80s itself. அந்த மாதிரி வந்து நம்ம இமீடியட்டா இதுல ரிசர்ச் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த MDO. இப்பயே நம்மளும் ரிசர்ச் ஆரம்பிச்சு இதை இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் இவர் வந்து எடிட்டோரியல்ல எழுதுறாரு. அவ்வளவுதான். இதுதான் அந்த இமேஜ். அந்த டயக்ராம் வந்து எல்லாரும் பிக்டோகிராஃபிக்கா GS3ல செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் தேர் மேண்டேட் அப்படின்னு ஒரு டைரக்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுல வி கேன் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பா தியேட்டரைசேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல MDOல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இஃப் தே ஆர் ஆஸ்கிங். ஏன்னா இந்த ஏரியால இருந்து கம்மியா தான் வந்து கேட்கறாங்க. லாஸ்ட் டாபிக் ஆஃப் IS. ஸோ மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் அதோட ஒரு தியரிட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. MDO ஆக்ஷன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் ஆன் லேண்ட், ஏர், சி, சைபர் ஸ்பேஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அக்ராஸ் மல்டிபிள் டொமைன்ஸ். ஸோ வந்து சைபர் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து
லேண்ட், ஏர் அண்ட் சீயும் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமும் இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா ஜாமிங் தி ரேடியோ வேவ்ஸ். இப்போ ஒரு ஏர்போர்ட்ஸ், இப்போ பாகிஸ்தானோட ஜெட் ஒன்று வருது அப்படின்னா, தட் ஜெட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் தி பாகிஸ்தான் பேஸ் யூசிங் சம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ஜாம் பண்ணிட்டா அந்த ஃபோர்ஸுக்கு வந்து மெசேஜ் வராதுல அந்த ஜெட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி லெவல்ல கூட பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேடியோ வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ரேடியோ வார்ஃபேர்லயே வந்து வி ஷுட் பின் அண்ட் அக்ராஸ் மல்டிபிள் டொமைன்ஸ் contested space through convergence of capabilities. So இந்த convergence of capabilities, multiple domains, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, so convergence of capabilities இந்த மாதிரி words வந்து when you are writing the answer definitionல ரொம்ப முக்கியம். So MDOs are actions on land, air and sea, cyberspace and in the electromagnetic spectrum across multiple domains and contested spaces through convergence of capabilities. நம்மளோட capabilities இந்த சைடுல இருந்து எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ஜ் பண்ணோம்ல. So that is what MDO is. This means that having a common operating picture across all domains, which forms the basis to decide best tool to address a given task, best positional and capable operator, any service across any domain, or best shooter identify பண்ணி அவங்கள வந்து implement பண்ண வைக்கிறது. Not waiting for a particular air force to come. Whoever is nearby, they have to respond. இப்போ வந்து சிம்பிளா இப்படி ஒன்று எடுத்துக்கலாமே, இங்க பாருங்க. இப்போ இந்த படம் வருதுல, நம்ம இந்த FIR படத்தோட கிளைமேக்ஸ் பார்ப்போம், விஷ்ணு விஷாலோட படம். ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது, ஒரு அம்பத்தூர்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை பிளாஸ்ட் பண்ணணும். அந்த அம்பத்தூர்ல இருக்க இண்டஸ்ட்ரியை பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அக்னியை கூட்டு வரோமா, இல்லைன்னா NSG வர வரைக்கும் வெயிட் பண்றோமா, அப்படிலாம் இல்லை. எது பக்கத்துல இருக்கு, அங்க ஒரு ட்ரோன் இருக்கா, சரி அந்த ட்ரோன் அனுப்புங்க. நமக்கு சென்னைக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரே ஒரு ட்ரோன் தான் இருக்கு, அந்த ட்ரோன்ல இருக்க மிசைல் மூலமா டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். NSG வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஆபரேஷன் நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இமீடியட் டெசிஷன் மேக்கிங் வித் வாட் எவர் அவைலபிள் நியர்பை. ஸோ இதுல வந்து சென்சார்ஸ் இருக்கு, C3 இருக்கு அண்ட் AI. ஸோ ரொம்ப இதுல முக்கியமான ஒரு அடுத்த காம்பனன்ட் தான் AI. இது எல்லாம் அந்த டேட்டா அனாலிட்டிக் சென்டர் அப்படின்னு ஒன்று காட்டினால, ஸோ தட் இஸ் கோயிங் டு ஒர்க் த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்ஸும் போட்டு அவங்க தான் வர்ற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அஜ்மல் கசாப் வந்தது 26ல வந்து நமக்கு தெரியாதானா, கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். ஸோ வந்தது ஏன் விடுறோம், 2000 இன்டெலிஜென்ஸ் வரும். 2000 இன்டெலிஜென்ஸ்ல எது த்ரெட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஒரு நாளைக்கு 2000 த்ரெட் வருது, இதுல எது வந்து உண்மையா நடக்க போகுதுன்னு தெரியும், ஏன்னா பாதி ஃபேக்கா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் அப்படி ட்ரெயின் எது பொட்டன்ஷியலா இருக்கலாம் இருக்காது அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ சென்சார்ல இருந்து டிடெக்ட் பண்ணி C3க்கு வருது, தட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் ரிடண்டன்சி. ரிடண்டன்சி என்ன அப்படின்னா, இந்த மல்டி டொமைன் ஆபரேஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை நம்மளோட எதிரி ஹேக் பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிடும், நம்மளோட MDO வேலை செய்யாது. அப்படி ஹேக் பண்ணாலும் வேலை செய்யறதுக்கு டீசென்ட்ரலைஸ்டு கமாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏரியால தான் தியேட்டரைசேஷன் வருது. ஒரு தியேட்டர் இண்டிபெண்டாவே ஒரு தியேட்டர் இன்டெகிரேட்டடா தனித்தனியா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கோயிங் டு டீசென்ட்ரலைஸ். ஸோ அதான் ரிடண்டன்சி. ரிடண்டன்சினா என்னது அப்படின்னா, இப்போ வந்து பவர் கட் ஆச்சுன்னா ஜென்ரேட்டர் வேலை ஆன் ஆயிடும். ஸோ கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் வந்து கண்டினியூ நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பவர் கட் ஆனாலும் கிளாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஏன்னா ஜென்ரேட்டர் மூலமா கரண்ட் வருது. தட் இஸ் ரிடண்டன்சி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஆபரேஷன்ஸ் நிக்க கூடாது, இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது. நான் வேற வாய வச்சுட்டேன், ஜென்ரேட்டர் இன்னும் ரிப்பேர் ஆல. அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெட்டர் மேனேஜ்மெண்ட் பேட்டில் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். யூ நீட் அ பேட்டில் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். பேட்டில் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் AI வச்சு நம்ம முடிவு பண்ண போறோம். அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கேதர் பண்ணதை அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஃபைனலா கொடுக்கறது. இட் நீட்ஸ் பயோனியரிங் டெக்னாலஜிஸ். ஓகே, we need scientific and financial capital for doing it. நமக்கு scientific capitalலும் தேவை. இதெல்லாம் பண்ணணும்னா you need the support of science. அதே மாதிரி you need money. ரெண்டுமே தேவை. அதுவும் நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம கிட்ட பணம் இல்லை. அதுதான் வந்து இருக்கிற பிரச்சனை. ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன தேவைன்னா ஒரு டாக்டரின் தேவை. டாக்டரின்னா என்ன, ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் which are going to follow to implement something. அந்த டாக்டரின் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். how we are going to, what is the standard operating procedure அப்படிங்கிறது தான் டாக்டரின். அடுத்து வந்து பிளானிங் தேவை, acquisition of infrastructure தேவை, you need staffing, people to work in this and you need to train them. ஸோ அப்போ எந்த ஒரு சிஸ்டம் புதுசாக கொண்டு வந்தாலும் என்னென்ன தேவை, டாக்டரின், பிளானிங், அக்விசிஷன், ஸ்டாஃபிங் அண்ட் ட்ரைனிங். ஸோ மிலிட்டரி ரிலேட்டடா ஒரு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் போடலாம். இப்போ நீங்க நாளைக்கு வந்து தியேட்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா தியேட்டரைசேஷனுக்கு இதான் தேவை. தியேட்டரைசேஷனுக்கு யூ நீட் அ டாக்டரின், யூ நீட் பிளானிங், யூ நீட் acquisition of armed implements, you need staffs and you need to train them to operate in that. Any new technology, you need this. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு இப்போ இந்தியா வந்து மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும், ஏன்னா ரைசிங் சைனா வித் ஸ்ட்ராங் மிலிட்டரி கேப்பபிலிட்டி. இப்பதான் பார்த்தோம், சைனா வந்து ஒரு ஸ்ட்ராங் மிலிட்டரி கேப்பாசிட்டியோட டெவலப் ஆயிட்டு இருக்கு, US மேட்ச் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வி நீட் அ ஸ்ட்ராங் ஆபரேஷன்.
டேவிட் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைனா, ரைசிங் சைனா வித் ஸ்ட்ராங் மிலிட்டரி கெப்பாசிட்டி தேவை. சார் தேவைன்ற பாருங்க, வளர்ற மாதிரி. China is rising with strong military capability. So அதனால வந்து we need to be ready. We should not be delaying it. Possibility of a two-front war. Pakistan and China aligning and creating a two-front war kind of situation is a possibility. அதுக்கு ரெடி ஆகணும். Emerging Cold War 2.0 kind of situation. உங்களுக்கு பதில் தெரியும். கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் எமர்ஜ் ஆகுது. ஏன்னா நைட் பிபிடி போட்டா அப்படிதான் ஆகும். ஸோ எமர்ஜிங் 2. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கோல்டு வார்ல ரஷ்யாவுக்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் யூஎஸ்ஏக்கு நடந்துச்சு. அது ரெண்டுமே இந்தியால இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. இப்ப இனிமேல் வரக்கூடிய கோல்டு வாரோட ஒரு போல் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர். ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தா அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் நம்ம மேல வரும். தட் இஸ் தி திங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்டெலிஜென்ஸ் கேதரிங் இஸ் நீடட். அதே மாதிரி சவுத் ஏஷியாக்குள்ள என்க்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல சைனா இருக்கிறப்போ வி நீட் தி கெப்பாசிட்டி. ஸோ வே ஃபார்வர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர் ப்ராங்ட் ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் தி எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து டிஃபென்ஸ்ல வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து வி ஆர் நாட் ஹேவிங் enough squadrons of fighter jets. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்களா, we are planning to procure the jets from France அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டா கூட வந்து நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு வந்து நம்ம எங்க இருந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி discussion was going. Development of cyber capacities for a strong C3. உங்களுக்கு வந்து இந்த C3 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், கமாண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் சென்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா சைபர் கெப்பாசிட்டியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இப்போ வந்து we recently saw our AIM system was hacked. It was allegedly hacked through the operations from China அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Again, recently we saw the power systems of Maharashtra was hacked, which was also allegedly hacked by Chinese origin people அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So ஒரு பவர் சிஸ்டம் ஹேக் பண்ணி காட்டுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஹேக் பண்ணி காட்டுறாங்க. So what is this indicates? So இதுல இருந்து we have to be very careful to develop the cyber capacities to create a strong C3. So cyber capacity develop பண்ணணும். Start a pilot. ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இப்பயே வந்து ஒரு என்ன சொல்றாங்க, இப்போ தியேட்டர் கமாண்ட் ஒன்று ஒரு பைலட்டா ஒன்று உருவாக்கி ஸ்டார்ட் இன்டகிரேட்டிங் மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு பைலட் ஆரம்பிச்சிருங்க, ஒரு எக்ஸசைஸ் உருவாக்கிருங்க. எக்ஸசைஸ்னா வித்தின் தி ட்ரை ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ஆல் டொமைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் பர்சனல். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ல வேலை செய்யணும். ஏன்னா நம்மளுடைய பர்சனல் எல்லாருமே ஆர்மில டெவலப் பண்ணவங்களா மிலிட்ரியில ஆர்மியில எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்ல டெவலப் பண்ணவங்க ஏர்ஃபோர்ஸ் சைட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, நேவில போனவங்க நேவல் சைட்ல எக்ஸ்போர்ட்டா இருக்காங்க. இப்போ நீங்க தியேட்டர் கமாண்ட் வரப்போது மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னா the person should be expertise in all the 3 domains. ஸோ அந்த மாதிரி மல்டி டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம நிறைய ரெக்ரூட் பண்ணணும். இப்போ மிலிட்ரிக்கும் உங்களுக்கு வந்து ஹேக்கர்ஸ் தேவை, மிலிட்ரிக்கும் சைபர் செக்யூரிட்டி பர்சனல் தேவை. ஸோ இந்த மாதிரியான மல்டி டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் உருவாக்குறதுக்கு ஒரு கோர்சஸ் உருவாக்கணும். இப்போ என்டிஏல வந்து நாளைக்கு MDO ரிலேட்டடான ஒரு கோர்ஸை கொண்டு வரணும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில. ஸோ இந்த மாதிரி வே ஃபார்வர்ட்ல we have to start working அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ this is the way forward which is suggesting. So GS3ல கண்டிப்பா we can write டைரக்டா MDOல இருந்து கொஸ்டின் வரலனாலும் வேற ஏதாவது ஒரு கொஸ்டின்ல நீங்க லிங்க் பண்ணணும் இந்த மாதிரி வார்த்தைகளை. MDO தியேட்டரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கரண்ட் பேச்சு வழக்குல இருக்குங்கிறதுனால you have to link it and write the answers. So that is the thing which is needed. Okay. So third editorial is about the forest rights, heritage and conservation. Okay, இது வந்து லாஸ்ட் வீக் வந்து எடிட்டோரியல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ MDO கிளியர் தானே எல்லாருக்கும்? லாஸ்ட் வீக் வந்து 2 எடிட்டோரியல் வந்தது. ஒன்னு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் பத்தி வந்தது, இன்னொன்று வந்து சாட்டர்டே வந்து கிரவுண்ட் ஜீரோல எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு வெஸ்டர்ன் காட்ஸை டிக்ளேர் பண்றாங்க. ஸோ யூ ஆர் ஹேவிங் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இவ்வளவு பெரிய வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்ன? ஸோ எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இஸ் அ பஃபர் ஜோன் பிட்வீன் தி கோர் ரீஜன் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் தி ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ். ஸோ ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ்க்கும் ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணணும். நம்ம ரீசெண்டாக கூட எடிட்டோரியல்ஸ் பார்த்தோம் பஃபர் ஜோன் CBD பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது. பஃபர் ஜோன் இல்லாதனால தான் தேர் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பயோடைவர்சிட்டி அண்ட் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட். அந்த பஃபர் ஜோன் தான் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை டிமார்க்கெட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பஃபர் ஜோன்ல இருக்கிற ஹேபிடேஷன்ல இருக்க மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் என்ன அப்படின்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வி கிரியேட்டட் கேட்கில் கமிட்டி. கேட்கில் கமிட்டி என்ன சொன்னாங்க, என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸையும் டிக்ளேர் பண்ணுங்கன்றாங்க.
வாஸ் டூ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன் கஸ்தூரி ரங்கனோட தலைமையில வி அப்பாயிண்டட் கமிட்டி who also devised the national education policy committee. அவர் கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் தராங்கன்னா he gave a different set of recommendation. That's a different issue. So அந்த எக்கோ சென்சிட்டிவ் டோன் டிமார்கேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா, so we are having a protected area. So we are having a protected area. So protected area சுத்தி இங்க ஹியூமன் ஹாபிடேஷன்ஸ் இருக்கு. சோ என்ன சொல்றாங்க, ப்ரொடெக்டட் ஏரியா சுத்தி ஒரு பஃபர் ஜோன், எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன்று உருவாக்கி இங்க ஹியூமன் ஹாபிடேஷன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல மாட்டிட்டு இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்டிங், லைக் கேன் பி ஃபார்மர்ஸ், இட் கேன் பி ட்ரைபல்ஸ், இவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுக்க முடியாது, அண்ட் ட்ரெடிஷனலி வி ஆர் லிவிங் தேர் அப்படிங்கிற இந்த இஷ்யூ ரைஸ் ஆச்சு. So environment point of view, நான் last week அதான் சொன்னேன், environmental point of view you need to protect the biodiversity, you need to protect forests ன்னு படிக்கிறோம். பட் அதனால இங்க என்ன பிரச்சனை வருது, traditional landholders in this region, like people who are living here for thousands and thousands of years, the traditional forest dwellers, அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, எங்களோட லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகுது, நாங்க இந்த காட்டை விட்டு போனோமா, நாங்க இந்த காட்டுல தான் வாழ்றோம், நாங்க இதெல்லாம் டேமேஜ் பண்ணல, நீங்க தான் டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது this is the issue which is going on. அதான் சாட்டர்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, and how it is becoming political there in Kerala. சோ இந்த எடிட்டோரியல்ல வந்து இதுல இன்னொன்னு என்ன ஆகுது அப்படின்னா, இது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இஸ் a different issue. இப்போ parallel இன்னொரு ஆக்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006ல. சோ in order to give the traditional forest rights to the traditional forest dwellers and scheduled tribes community, காலங்காலமா அங்கதான் இருக்காங்க, அந்த ஃபாரஸ்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற ஹனி அண்ட் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. they are living harmoniously with the nature and they are having many sacred groves. sacred grovesனா என்ன, இந்த கும்கி படத்துல வரும்ல ஒரு மரம், அந்த மரத்தை தான் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய மரங்கள் அண்ட் நிறைய எக்கலாஜிக்கல் திங்ஸை வணங்குறாங்க, விச் இஸ் இன்சைட் தி ஃபாரஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லி இந்த இடத்துல இருந்து அவங்களை கிளப்பி விட்டாலோ, இல்லைன்னா வந்து இது ப்ரொடெக்டட் ஏரியா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி அவங்களை கிளப்பி விட்டாலோ, தே ஆர் கண்டெஸ்டிங் அகேன்ஸ்ட் இட். சி வி ஆர் ஹேவிங் ரைட்ஸ் ஹியர் அப்படின்னு. அகைன் ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல வி ஆர் ப்ரொடெக்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் தி இன்ஹாபிட்டன்ஸ். சோ அப்படி இருக்கும்போது கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்டட் ரைட்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. சோ அந்த கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்டட் ரைட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் 2006ல வி brought ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். சோ இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, this act recognizes and vests the forest rights and occupation in the forest land for forest dwelling scheduled tribes. So அவங்க வந்து FDST and OTFT அப்படின்னு ரெண்டு பீப்புளை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ்ல வரும். வெறும் வந்து ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு மொட்டையா நம்ம எழுதக்கூடாது, அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் டெர்மினாலஜி இருக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல. ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்களை வந்து FDST அப்படின்னு சொல்றாங்க, அதர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். ஸோ வெறும் ST பீப்புள் மட்டும் இது கிடையாது, STயா இல்லாம ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க காலமா. ஸோ அதர் ஃபாரஸ்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இருக்காங்க who have been residing in the forest for generations. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறோம், we are giving rights. ஸோ உங்களுடைய ஹாபிடேஷன்ஸ் நீங்க இத்தனை வருஷமா இருக்கிறதுனால you are entitled, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு இந்த பஃபர் ஜோன்ஸ் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நீங்க காலங்காலமா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஹண்டிங் அண்ட் கேதரிங் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிரேசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் காலங்காலமா அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி they are occupying some land and doing all these things. அப்படி நீங்க காலங்காலமா ஒரு லேண்ட் ஆக்கிபை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து உங்க பேர்ல எழுதி கொடுத்துரும், நீங்க அந்த இந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணிக்கலாம், இந்த ஒரு சில கண்டிஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலா வாழ்ற இந்த FDSTக்கும் இந்த OTFTக்கும் நம்ம என்ன பண்றோம், லேண்ட் ரைட்ஸை கொடுக்குறோம். ஓகே, நீங்க அந்த மாதிரி ஆக்கிபை பண்ணி ஒரு லேண்ட்ல வாழ்ந்துருந்தா அந்த லேண்ட் உங்களுக்கு தான், அந்த லேண்ட் வச்சுக்கலாம். அது வந்து இட் நாட் பி கண்டெஸ்டிங் வித் தி எனி அதர் எக்ஸிஸ்டிங் லா. ஸோ இதுதான் வந்து they are telling. ஸோ அதே மாதிரி this act also establish responsibilities and authority of the sustainable use. So sustainable use, conservation of biodiversity. ஒரு சைடுல நமக்கு பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்ணணும், அதை சஸ்டைனபிள் யூஸும் பண்ணணும், இன்னொரு சைட்ல உங்களோட ரைட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் இந்த ஆக்ட். ஸோ சஸ்டைனபிள் யூஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் பேலன்ஸை நம்ம பார்த்துக்கணும். இட் ஆல்சோ ஸ்ட்ரென்தன்ஸ் தி கன்சர்வேஷன் ரிஜைம் ஆஃப் ஃபாரஸ்ட் வைல் என்ஷூரிங் தி லைவ்லிஹுட் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் FDST. ஒரு சைட்ல கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்டும் பண்றாங்க, லைவ்லிஹுட்டையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. இட் சீக்ஸ் டு ரெக்டிஃபை தி கொலோனியல் இன்ஜஸ்டிஸ். ஸோ நம்ம ஏகப்பட்ட ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஜன்ஜாட்டிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு நம்ம இப்போ பிஸ்ரா முண்டாவுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா நடந்திருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து தே டுக் அவே ஆல் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் dwellers. This act identifies 4 types of rights. இதான் prelims point of view வரும். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பத்தி படிங்க. 4 ரைட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. Which of the following rights are recognized under Forest Rights Act? அப்படின்னு ஒரு prelims question கூட கேட்கலாம்.
டைட்டில் ரைட்ஸ், யூஸ் ரைட்ஸ், ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ். ஸோ த டேர்ம் ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் மீனிங் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பிலிம்ஸ்ல. The term fair use as mentioned in the Ramsar Convention implies what? எதை ஃபேர் யூஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு 2017-18 ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் ரைட்ஸ்னா என்ன, டைட்டில் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ டைட்டில் ரைட்ஸ் என்ன தராங்க, அப் டு 4 hectares வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா they are also giving individual rights and community rights, ரெண்டு ரைட்ஸையும் ரெகக்னைஸ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் டுவெல்லரோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க, அவங்களுக்கு லேண்ட் கொடுக்குறாங்க, லேண்ட் வந்து டைட்டில் பண்ணி கொடுக்குறாங்க, பட்டா போட்டு தராங்க. கம்யூனிட்டி ரைட்ஸ்னா என்ன தராங்க, அந்த சேக்ரெட் குரூப்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கு ரைட்ஸ் தராங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பவர் இஸ் கிவன் டு கிராம் சபா டு மேக் எனி டெசிஷன்ஸ். ஸோ இது வந்து கலெக்டிவ் ரைட்ஸ். நம்ம போன எடிட்டோரியல்ல பார்த்தோம்ல, இண்டிவிஜுவல் ரைட் வெர்சஸ் கம்யூனிட்டி ரைட் அப்படின்னு, இதுதான் அந்த ரெண்டு விஷயம். ஸோ இட் கிவ்ஸ் தெம் ரைட் டு ஓனர்ஷிப் ஆஃப் தி லேண்ட் ஃபார்ம்டு பை தி ட்ரைபல்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் டெவலப்பர்ஸ் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 4 hectares. 4 hectares வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல். ஓனர்ஷிப் இஸ் ஒன்லி லேண்ட் தட் இஸ் பீங் கல்டிவேட்டட் ஃபார் இயர்ஸ். இப்போ நீங்க புதுசா போயிட்டு ஒரு லேண்டை வந்து எடுத்து கல்டிவேட் பண்ணக்கூடாது. நீங்க காலங்காலமா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க லேண்டுக்கு ரைட்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ அதுக்கு என்ன சொல்றாங்க, லாஸ்ட் 75 years இந்த லேண்டை நீங்க கல்டிவேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி, யூஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதாரம் காட்டும். முந்தானேத்து யூஸ்ல இருக்குங்கிற மாதிரி இருந்தா இட்ஸ் நாட் எலிஜிபிள். 75 years வரைக்கும் நீங்க ப்ரூஃப் காட்டினா தான் they will be giving. யார் அதை ரெகக்னைஸ் பண்ண போறா, கிராம் சபா. நான் 75 வருஷமா இதுல யூஸ்ல இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டி கிராம் சபால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, கிராம் சபால உங்களுடைய பேர் அப்ரூவல் பண்ணி they will send to the magistrate, then magistrate கிட்ட இருந்து அப்ரூவல் வரும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. ஸோ கிராம் சபா இஸ் ஹேவிங் தி பவர் டு கிவ் தி டைட்டில் ரைட்ஸ். ஓகே, ஏன்னா ஷெட்யூல் 6ல 5ல என்ன சொல்லியிருக்கோம், ஷெட்யூல் 5 பொறுத்த வரைக்கும் they will be and PESA Actல they will be empowering the கிராம் சபாஸ். ஸோ யூஸ் ரைட்ஸ், the rights of the forest dweller to extract minor forest produce. ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்டட் ஏரியா மூடிடுறோம், ஆனா இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, உள்ள போய் இவங்க ஹனி எடுக்கலாம், நீங்களும் நானும் போகக்கூடாது. ஆனா they can go and take honey, or they can go and take mahogany or ebony, அதுல இருந்து ஏதாவது ஒரு பார்க்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வரலாம். அண்ட் கிரேசிங் ஏரியாஸ் டு தி பாஸ்டரலிஸ்ட், அந்த ஏன்ஷியன்ட் பாஸ்டரல் கம்யூனிட்டிக்கு கிரேசிங் அலோவ் பண்றாங்க. ஓகே, ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் இன் கேஸ் வந்து பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களோட லேண்டை நீங்க எவிக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் என்ஷோர் பண்ணணும். அது வந்து இந்த ஆக்ட்ல வந்து சொல்றாங்க. லைக் லார் ஆக்ட்ல நம்ம பார்த்தோம்ல, லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013ல எப்படி வந்து நம்ம வந்து என்ஷோர் பண்றோமோ, அதே மாதிரி ஃபாரஸ்ட் பீப்புளுக்குமே if they are evicted they will be ensured a proper relief of amount, sum of amount, at the same time resettlement. ரீசெட்டில்மெண்ட் இன்னொரு இடத்துல அவங்களுக்கு டுவெல்லிங் உருவாக்கி வாழ வைக்கணும், அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தரணும். அதான் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஜஸ்ட் பணத்தை கொடுத்து அனுப்பிடக்கூடாது. அண்ட் ஃபைனலா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ், இதான் வந்து கம்யூனிட்டி ரைட். அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கும் அவங்க வந்து சேக்ரெட்னு நினைக்கிற ஏரியாவை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம், அங்க எந்த இன்டர்ஃபியரன்ஸும் வராது. அது ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெய்வங்கள் அங்க இருக்கு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ டைட்டில் ரைட்ஸ், யூஸ் ரைட்ஸ், ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ். இப்போ ரீசெண்டா அகைன் தேர் இஸ் அன் இஷ்யூ கோயிங் இன் ஜார்க்கண்ட். கரெக்டா, ஒரு ஜெயின் வர்ஷிப்பிங் ஏரியா வந்து டூரிசம், பப்ளிக் டூரிசமா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கூட ப்ரொடெஸ்ட் இஸ் கோயிங் ஆன் இன் ஜார்க்கண்ட். ஸோ இதான் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். கிளியரா ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கோங்க. கோ அண்ட் ரீட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. ஸோ இப்போ இந்த எடிட்டோரியலுக்கு இப்போ தான் வரப்போறோம். இவ்வளவு நேரம் நான் வந்து எக்ஸ்பிளைனர் தான் கொடுத்துட்டு இருந்தேன். 45 lakh டைட்டில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க மக்கள், வந்து எங்களுக்கு லேண்ட் வேணும் அப்படின்ட்டு. ஆனா 46% தான் இப்போதைக்கு ரெகக்னைஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து அப்ரூவல் ரேட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி கிளைம்ஸ் இஸ் நாட் மோர் தென் 1 acre. 4 hectares வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றோம், பட் 1 acreக்கும் கம்மியா தான் வந்து அவங்க வந்து லேண்டே வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் these lands are going to be unproductive. அவங்க ஃபார்மிங்கே பண்ணாலும் அன்ப்ரொடக்டிவ் ஃபார்மிங்கா தான் இருக்கு அப்படிங்கிறது இட் இஸ் சீனியர். டிலே இன் அப்ரூவல், எனக்கு லேண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அப்ரூவல் பண்ணா அதுல டிலேஸ் நிறைய இருக்கு. ஃப்ரெஷ் என்க்ரோச்மெண்ட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஆர் இன்க்ரீசிங் டே பை டே. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த ஆக்ட் வரும்போது இந்த கிளைம்ஸோட காலங்காலமா இன்னொரு இஷ்யூ என்ன வருதுன்னா, இவங்க வந்து புதுசான ஏரியாவை கிளியர் பண்ணிக்கிட்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மூலமா கிளைம் பண்றதும் ஆரம்பிச்சு அதிகமா இருக்கு. ஸோ இத்தனை நாளா லைக் 75 years நீங்க யூஸ் பண்ணதான் தான் கிளைம் பண்ணணும்னு இருக்கு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன பண்றாங்க, இப்படி ஒரு ஆக்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ்க்கு இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட், நீங்க லேண்ட் அப்ப எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரெஷ்ஷான மரங்கள் எல்லாம் வெட்டி ஃப்ரெஷ்ஷான ஒரு லேண்டை கிளியர் பண்ணி அந்த லேண்டை வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிக்குள்ள இது வந்து ட்ரெடிஷனலி ஹெல்டு லேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லோக்கல் அரசியல்வாதிகள் they are also getting them the forest rights. இந்த மாதிரி லேண்ட் ரைட்ஸ் வாங்கி தந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிட்டிசிசமா இருக்கு. ஸோ அதனால வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. அதனால தான் வந்து இதுல வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஜென்யூனான அப்ளிகேஷன்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆகுது. நிறைய இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரதுனால மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் சேம் ஃபேமிலி ஃபார் சேம் ஏரியா, ஒரே லேண்டுக்கு மல்டிபிள். இது வந்து காலங்காலமா
நிலம் இருந்தாலே பங்காளி சண்டைங்கிறது வரதான் போகுது. அந்த பங்காளி சண்டைகள் போயிட்டு இருக்கு. இன்எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் எவிடன்ஸ் ஃபார் 75 இயர்ஸ் ஆஃப் லிவிங். அவங்க கிட்ட எங்க எவிடன்ஸ் இருக்கும்? 75 வருஷமா நாங்க இங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் எங்க இருந்து கொண்டு வர முடியும்? பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பேரே நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரூஃப் கேட்க முடியும்? அந்த ப்ரூஃப் இல்லாதனாலே நிறைய பேருக்கு வருது. இன்னொன்னு பியூரோக்ராட்டிக் அப்பத்தி. பியூரோக்ராட்டிக் அப்பத்தினா பியூரோக்ரசி இஸ் நாட் சென்சிட்டிவ் டு தேர் நீட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு வழக்கமா நம்ம இது எல்லா இடத்துலயும் எழுதலாம். பியூரோக்ரசிக்குள்ள ஒரு டைகாட்டமி உருவாயிருக்கு. என்ன டைகாட்டமி உருவாயிருக்கு அப்படின்னா, பியூரோக்ரசி இந்த ஆக்ட் வந்து எனேபிளிங் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துல தானே வருது. ஸோ பியூரோக்ரசி இது எப்படி பாக்குது அப்படின்னா, ரெகுலேட்டிங் தி லேண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பாக்குது. ரெகுலேட்டிங் லேண்ட் என்க்ரோச்மெண்டா இல்ல ப்ரொவைடிங் ஃபாரஸ்ட் ரைட்ஸா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ப்ரொவைடிங் ஃபாரஸ்ட் ரைட்ஸுக்கு கொண்டு வந்த ஆக்டை வந்து ரெகுலேட்டிங் தி லேண்ட் என்க்ரோச்மெண்ட்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பியூரோக்ரசி பாக்குது. ஸோ இந்த வியூ ஆஃப் தி பியூரோக்ரசியில ஒரு இஷ்யூ இருக்கிறதுனாலே இந்த ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ல இஷ்யூஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங் வி ஹேவ் டு சி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஸோ பியூரோக்ராட்டிக் அப்பத்தியில அந்த ரெண்டு வேர்ட்ஸையும் வந்து யூ ஹேவ் டு யூஸ். ரெகுலேட்டிங் தி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் என்க்ரோச்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். இஷ்யூஸ் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு ஏரியாவை இப்போ இந்த எடிட்டோரியல்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ எடிட்டோரியல்குள்ள இங்க இதெல்லாம் எடிட்டோரியல் இருக்கு, ஒரு சிலது நான் ஆட் பண்ணது. எடிட்டோரியல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து இப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணும்போது வெஸ்டர்ன் காட்ஸ்ல நிறைய ரீஜனை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா இப்போ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் நேச்சுரல் சைட்னு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா இவங்களோட ரைட்ஸ் எல்லாம் திரும்ப வந்து கர்ப் ஆயிடும், ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டுக்கும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளேயும் கிளாஷ் வருது. உங்களுக்கு புரியுதா? ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல நம்ம ரைட்ஸ் தரோம், ஆனா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ல என்ன பண்றோம்? அதனால தான் அந்த ரெண்டு எடிட்டோரியல் நான் லிங்க் பண்ணேன். எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதை நம்ம டிசேபிள் பண்றோம். ஸோ இந்த கிளாஷ் தான் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் அதை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், இல்லை ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா என்ட்ரி இன்டு தி ஃபாரஸ்ட் வந்து கர்ப் பண்ணிடுறாங்க. அங்க ஏதாவது ரோடு போட்டுட்டு இருந்தா அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி வந்து ஃபார்மிங் இஸ் நாட் அலவுட் இன் தி நார்மல் வே, யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் இஸ் பேண்ட் அண்ட் ஈவன் அ ஸ்மால் நைஃப் இஸ் நாட் அலவுட் டு பி கேரிட் இன் தி ஃபாரஸ்ட். இது எல்லாமே என்வாயரன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா சூப்பர், கரெக்டா? ஆனா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் தி ட்ரைபல் கம்யூனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா பிரச்சனை. அப்போ ஃபாரஸ்ட் பீப்புளும் தே ஆர் பார்ட் ஆஃப் தி என்வாயரன்மெண்டா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வருது. இந்த ஒரு இஷ்யூ வந்து ரைஸ் ஆகுது. இப்போ ஏன் ஃபெர்டிலைசர் பேன் பண்றோம்? ஏன்னா ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கு, அதனால பேன் பண்றோம். ஆனா இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு கம்மியான லேண்ட்ல அக்ரிகல்ச்சர் பண்ணா அவங்களோட லைவ்லிஹுட்டே டெவலப் ஆக போறது இல்லை. இப்போ அது ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ அங்க இருக்கிற ஒரு சில ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து மாடர்ன் ஃபெர்டிலைசர் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணா அதை அவங்களால யூஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண வைக்கிறதா இல்லை விடுறதா? இந்த மாதிரியான கொஸ்டின்ல தான் பியூரோக்ரசி இன்னொரு சைட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஸோ இப்போ நீங்க வந்து ஹனி எடுக்க போனோம், இல்லை உள்ள ஏதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் கொண்டு போனோம், அப்படி டேக் நைஃப். பட் அந்த கத்தி எடுத்துட்டு போகக்கூடாது, எனி கட்டிங் இது எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். ரோட் ரிப்பேர் இஸ் பீங் ஸ்டாப்ட். ஏன்னா இது வந்து ஃபாரஸ்டோட எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், நீங்க ரோடு போடக்கூடாது அப்படின்றாங்க. பட் அங்க உள்ள இருக்கிற கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கனெக்டிங் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி இதுக்கு வி நீட் ரோட்ஸ். ஸோ அகைன் திஸ் இஸ் அ கொஸ்டின் தான். இது வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எனேபிள் ஆகுது. பீப்புள் ஆர் ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் கட்டிங் ஆர் இப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு வீடு இருக்கு, வீட்டு பக்கத்துல வந்து ஒரு மரம் வந்து இஃப் இட் இஸ் ஃபாலிங் இன் தேர் ஹவுஸ்னா அதை வெட்டக்கூடாது. வெட்டினா அது வந்து ஒரு இஷ்யூ ஆயிடும். எந்த மரத்தை வெட்டுற? மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மும்பைல வந்து பல ஏக்கர் வெட்டலாம். பண்ணா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணா டைகர் ரிசர்வை மர்ஜ் பண்ணலாம். ஆனா பாவம் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரத்தை வெட்டுறேன்னு கேட்டா விட மாட்டாங்க பாவம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லோக்கல் லெவல் இஷ்யூஸ் தான். பீப்புள் ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் கட்டிங் ட்ரீஸ் ஃபாலிங் ஆன் தேர் ஹவுசஸ் ஆர் அண்டர்டேக் ரிப்பேர் ஒர்க் ஆர் டு மூவ் தி எர்த். ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ஸ். இதுல நான் இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் புரியுற எக்ஸாம்பிள். நம்மளுடைய பீப்புள் வித் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்காக கட்டப்பட்ட அந்த மெரினால கட்ட அந்த பிரிட்ஜ், that is a classic example to discuss it. So இப்போ coastal regulation zone rules படி you cannot do any constructions in the coastal zone according to CRZ Act. So CRZ regulations படி you cannot do any permanent construction. ஆல்ரெடி இருக்கிற established constructionsல you can do alterations, new constructions வரக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால இப்போ மெரினால பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு ரேம்ப் கட்டுறாங்க அப்படின்னா சிமெண்ட்ல கான்கிரீட்ல கட்ட முடியாம போயிடுச்சு. ஆனா இவங்களுக்கு வந்து இப்போ பீச் ஆக்சஸ் கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்க? they constructed that with the wood. So naturally cyclone வந்தா சைக்ளோனுக்கு வீடுகளே இருக்காது, வுட்ல கட்டினது எப்படி இருக்கும்? ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூவா போச்சு. இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா CRZ எதுக்கு கொண்டு வரும்? we have to prohibit the construction which is going to affect the environment or coastal zone. அதை தான் நம்ம ப்ராஹிபிட் பண்ண கொண்டு வரோம். இப்போ இந்த ரேம்ப் எதுக்கு கொண்டு வரும்? ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். இப்போ இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸோட இந்த ரேம்ப் வந்து
கோஸ்டல் ஜோன் அஃபெக்ட் பண்ண போதா இல்ல எண்ணூர்ல வரக்கூடிய போர்ட் வந்து அஃபெக்ட் பண்ண போதா? சிம்பிளா, இல்லைன்னா வந்து கொலைச்சல்ல வர போர்ட் அஃபெக்ட் பண்ண போதா? உங்களுக்கு லாஜிக் புரியுதா? அந்த போர்ட் அலௌடு, ஆனா இங்க ரேம்ப் அலௌடு இல்ல. சோ அப்ப பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறதுல வந்து தெளிவு இல்ல. தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். சி ரூல்ல இருக்கா, ரூல்ல இருக்கு போட மாட்டோம். உங்களுக்கு புரியுதா? இதான் ரூல் ஆஃப் லாக்கும் டியூ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாக்கும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கும் உள்ள வித்தியாசம். லால இதான் சொல்லுது முடியாது. ஆனா டியூ ப்ராசஸ் ஆஃப் லால என்ன பண்ணணும்? எது வரக்கூடாது அது வரக்கூடாது, எது வரணுமோ அது வரணும். சோ அந்த கான்ஃபிளிக்ட் தான் வந்து இட் இஸ் பீங் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் விச் யூ ஆர் டூயிங். உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் தி ப்ராப்ளம் விச் இஸ் கமிங் ஹியர். So people are prohibited from cutting trees from falling or houses under the repair work. So இதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணிடுறாங்க. ஆனா மத்த இடத்துல மரத்தை வெட்டுறாங்க. ஸோ இன்னொன்று என்ன வருதுன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ஸ். ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ஸ் ஆர் கமிங், டேமேஜஸ் டு கிராப்ஸ் ஆர் கமிங். இப்படி கிராப் டேமேஜ் வரும்போது என்ன பண்றாங்க, யார் யாருக்கெல்லாம் டைட்டில் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு ஃபசல் பீமா யோஜனால இருந்து வருது. ஃபசல் பீமா யோஜனால இருந்து உங்களுக்கு இப்போ கிளைம் வரணும், இல்லைன்னா கவர்மெண்டோட இன்சூரன்ஸ் வந்து கிளைம்ஸ் வரணும்னா அந்த லேண்டுக்கு ஹோல்டர்னு ப்ரூவ் பண்ணணும். பட் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல இன்னும் அந்த டைட்டிலே கொடுக்கல, நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க. அப்போ எங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, ரிலீஃப் தாங்க அப்படின்னா நீ ஓனரே இல்லை அப்படின்னு சொல்லி we are denying the relief. இதான் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி வரும். ஒரு ஃபார்மர் வராரு, ஒரு யானை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு, அவர்கிட்ட டைட்டில் டீடே இல்ல ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல, ஆனா அவர் லாஸ் ஆயிருக்காருன்னு கண்ணு முன்னாடி தெரியுது. நீ தான் முடிவு எடுக்கணும் அவருக்கு வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஆனா அவர்கிட்ட லேண்ட் டைட்டில் டீடு இல்ல. டைட்டில் டீடு ஏன் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர்னாலதான் அது சரியில்லை அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இப்படிதான் கதைகள் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த எடிட்டோரியல் படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி தான் ஞாபகம் வரணும். ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும் we are thinking only GS 2 and 3. we are not thinking about 4. ஸோ 4 நம்ம ப்ரிப்பரேஷன்ல யோசிச்சு வச்சு பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அகைன் வந்து லைஃப் ஸ்டாக் கிரேசிங்னு வச்சிருந்த லேண்ட்ஸ் வந்து நிறைய வாட்டி என்ன பண்ணிடுறாங்க, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் யூஸ் பண்ணிடுறாங்க. லைஃப் ஸ்டாக் கிரேசிங்னா என்ன, புல் லேண்ட்ஸ் இருக்கணும், யூ நீட் கிராஸ் லேண்ட்ஸ். ஓகே, ஸோ கிராஸ் லேண்ட்ஸ் இருந்தால் தான் கிரேசிங் யூஸ் பண்ண முடியும். காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன்னா என்ன, when you are cutting a tree you have to create another forest, another tree in another area. So அப்படி காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் you have to create another ஃபாரஸ்ட். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி கிரேசிங்காக இருந்த ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் பாஸ்டரல் கம்யூனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்க கிரேசிங் லேண்ட்ல இவங்க வந்து ஆஃபாரஸ்டேஷன் பண்றாங்க. இப்போ ஆஃபாரஸ்டேஷன் தேவைதான், அது எங்க பண்றோங்கிறதுல இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு பாக்குற எடிட்டோரியல் எல்லாமே நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஆப்போசிட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நம்ம வளர்த்துக்கணும், எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ கிரேசிங் லேண்ட்ஸ் ஆர் பீன் டேக்கன் அவே அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வந்து they are giving. So people are accepting compensation and moving out. ஒரு சைட்ல வந்து people are accepting and the compensation and going out. அதனால எக்ஸிஸ்டிங் வில்லேஜஸ்ல இருக்க பாப்புலேஷன்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்ல நான் லேண்டை விட மாட்டோம், என் கல்ச்சரை விட மாட்டோம், நாங்க இங்கேயே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பீப்புளுக்கு வந்து இப்போ they are being ghosted. No, ghost habitats அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்க நிறைய பேர் அங்கிருந்து போயிட்டாங்க, ஒரு 10 குடும்பம் தான் அங்க மிஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்களுக்கு அந்த 10 குடும்பம் தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராது, எந்த ஒரு இது இனிஷியேட்டிவ்ஸும் வராது. பிகாஸ் அவங்க ஒரு ஓட் பேங்க் கிடையாது. ஓட் பேங்க் யாரோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் போகும் நம்மளுடைய எலக்ட்ரல் ப்ராசஸ்ல. ஸோ தட் இஸ் another issue. So what is the solutions? There should be a closure to this act. Closure to this actனா என்ன அப்படின்னா, புதுசா வரக்கூடிய லேண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம விட்டுட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்ட் வந்து இன்னொரு 5 இப்போ நம்ம எடுத்துக்கணும் 2 years, நெக்ஸ்ட் 2 years டைம் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் வந்து எல்லா கிளைம்ஸும் அப்ரூவல் கொடுத்து நிறுத்த போறோம். இப்போ நம்ம இதை டிலே பண்ணிக்கிட்டே இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா புதுசா அந்த அரசியல்வாதிகள் ஒரு புது லேண்டை உருவாக்கி இங்க இந்த லேண்ட் எங்களுக்கு வேணும், இந்த லேண்ட் எங்களுக்கு வேணும்னு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டோட பர்பஸே டிஸ்டர்ப் ஆயிடும். இப்போ நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், 2024 வரைக்கும் தான் இந்த ஆக்ட் வில் பி தேர். 2024 இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் அப்ரூவல் கொடுத்து பெண்டிங் சைன் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு முடிச்சிடணும். அப்படி முடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், திஸ் ஆக்ட் வில் பி ஓவர். இதை தாண்டி மிச்சம் இருக்கிற இடத்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லி முடிச்சிடணும். ஸோ யூ ஷுட் க்ளோஸ் தி ஆக்ட். இது ஓப்பனா வச்சிருக்கிறதுனால தான் நியூ அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிற இந்த இஷ்யூ வந்து they are telling. The areas declared as the protected must be arrived after consultations with the local population. ஒரு ஏரியா ப்ரொடெக்டட் ஏரியா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது டிக்ளரேஷன்ஸ் முன்னாடி லோக்கல் பீப்புளோட கன்சல்டேஷன்ஸ் பண்ணி எந்த ஏரியாவை டிக்ளேர் பண்ணலாம், எது பண்ண வேணாம், அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். நம்ம டிக்ளேரிங் ஏரியாஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பிகமிங் டாப் டவுன் அப்படிங்கிறது அது பாட்டம் அப்பா மாறணும் அப்படிங்கிறது கொண்டு வரும். அதே மாதிரி இந்த கிராம் சபா ஷுட் பி ஃபங்க்ஷனிங் வித் ஃபுல் அட்டானமி. அது வந்து கிளாசிக்கலா யூல் ரைட் தி திங். Conservation of biodiversity requires special attention. Yes, forest dwellers are willing to live in the forest, must be allowed to stay. Biodiversity protect பண்ணணும், forest dwellers want to stay அவங்களே அலோவ் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஒரு பேலன்ஸ் வந்து கொண்டு வரணும். அவங்களுக்கு ஏதாவது வந்து ட்ரெடிஷ்னலா வளர்க்குற கிராப்புக்கு பதிலாக ஏதாவது நியூ ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் கொடுத்தா அட்லீஸ்ட் ஈல்டாவது அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆகுது வரும். அதே மாதிரி எக்கோ டூரிசம் மாடல் ஏதாவது டெவலப் பண்ணி விட்டா டூரிசமும் டெவலப் பண்ணலாம். இது டெவலப் பண்ண என்வாரன்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் நமக்கு தெரியும்.
ஆனா இது ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவுதான். நம்ம இங்க பாக்குறது பூராவும் பாயிண்ட்ஸ் தான். இது எப்படி வேணுமோ நீங்க எழுதிக்கோங்க. ஸோ யூஸ் ஆஃப் சேட்டலைட் இமேஜஸ் அண்ட் சொமித்வா கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ். இப்போ இவங்களுக்கு லேண்ட் டைட்டில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ சேட்டலைட் இருக்கு, சொமித்வான்னு ஒன்று கொண்டு வந்து ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் ஒன்று கொடுக்குறோம்ல, அந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு சீக்கிரமா அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவ் பண்ணணும். இந்த லேண்ட் யாருது, இந்த இது எதுனா இப்போ இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி யூ ஃபைண்ட் தி டைட்டில் டீட்ஸ். இதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு டைட்டில் டீட்ஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது அதே மாதிரியான ஒரு மாடல் நம்ம ட்ரைபல்ஸ்க்கும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா ஒரு சொல்யூஷன், சொமித்வாவோட லிங்க் பண்ணி. ஸோ திஸ் ஆர் தி வே ஃபார்வர்ட். இதை தாண்டி கிளாசிக்கலா இருக்க பிரச்சனை என்ன, இது முடிவு எடுக்கிறதெல்லாம் கிராம் சபா அப்படின்னு சொல்றோம். ஸோ கிராம் சபால இருக்கிற எல்லா கிளாசிக் பிரச்சனையும் இதுலயும் வரும். ஏன்னா கிராம் சபா இஸ் நாட் ட்ரூலி எம்பவர்ட். ஏன்னா தேர் இஸ் நோ டெவல்யூஷன் ஆஃப் பவர், தேர் இஸ் நோ ஃபினான்ஷியல் டெவல்யூஷன், தேர் இஸ் நோ ஃபங்க்ஷனரிஸ். ஸோ கிளாசிக்கலா வர அந்த கிராம் சபா கிரிட்டிசிசம்ஸ் நம்ம இங்கேயும் வந்து எழுதி கிராம் சபாஸ் ஆர் நாட் ஆப்ரேட்டிங் இன் தி ட்ரூலி இண்டிபெண்டன்ட் வே அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எழுதி வி கேன் எண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் எடிட்டோரியல். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பத்தி நான் ஆல்ரெடி வந்து 60th எடிஷன்ல வேற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். 60th எடிஷன்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இஷ்யூ தான். யூ கேன் கோ அண்ட் see 60th edition for Forest Rights Act. So next editorial is about the remote voting. So remote voting அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a very important decisions which should be taken. அது வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுல டிபேட்ஸ் இருக்கு. பட் இது வந்து ரிமோட் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ் கான்செப்ட் இன் தி வெஸ்டர்ன் டெமோக்ரசிஸ். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வரலாமா அப்படிங்கிறதா இந்த எடிட்டோரியல் வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணோம். நம்ம ஒரு சைட்ல வந்து எஃப்ஏக்யூ வந்தது, நியூ இயர் அன்னைக்கு வந்து எஃப்ஏக்யூவும், ஆனால் திஸ் வீக் வந்து ஹிந்து எடிட்டோரியல் வந்து அப் டேக்கன் பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் எடிட்டோரியல் இதுல இருந்து அதுல இருந்து அப் சீன் அண்ட் அப் டேக்கன் பாயிண்ட்ஸ். ஸோ 3 இடத்துல இருந்து அப் டேக்கன் தி பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். ஓகே, ஸோ அதனால இது டைரக்டா சிலபஸ்ல ரெலவெண்டான மெயின்ஸ் ஏரியா. இது ஏன் மெயின்ஸ் ஏரியா அப்படின்னா, மைக்ரேஷன் பேஸ்டு டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. மைக்ரேஷன் பேஸ்டு டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போறதுனால அவருக்கு ஓட்டு உரிமை இல்லாம போகுது. இப்போ நீங்க எல்லாருமே உங்க ஊர்ல இருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஓகேவா? இப்போ நீங்க ஓட்டு போடணும்னா உங்க ஊருக்கு போகணும். அதனால இப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக இப்ப நான் ட்ரெயினை புக் பண்ணிட்டு போயிட்டு நாங்க ஓட்டு போட்டுதான் இவங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோமா? இல்லை நான் ஓட்டு போடுறேன், அதனால இப்ப நான் ஓட்டுக்கெல்லாம் போல நம்ம உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளே உட்காந்துடலாம் சம்டைம்ஸ். இந்த மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாரும் யோசிக்கிறதுனால என்ன ஆயிடுது, மைக்ரன்ஸ்க்கு வந்து இப்ப நான் ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கிறதுனாலயே என்ன ஆகுது, ஓட்டர் டர்ன் அவுட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மைக்ரேஷன் பேஸ்ட் டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட் அப்படிங்கிறது 2 மைக்ரேஷன்லயும் நடக்குது. இன்டர்னல் மைக்ரேஷன்லயும் நடக்குது, எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன்லயும் நடக்குது. இன்டர்னல் மைக்ரேஷன்ஸ்னா மைக்ரேஷன்ஸ் வித்தின் இந்தியா. ஸோ மைக்ரேஷன்ஸ் வித்தின் இந்தியாவுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அவங்க கான்ஸ்டியூன்சிக்கு போனாதான் ஓட்டு போட முடியும். எக்ஸ்டர்னல் மைக்ரன்ஸ்னா ஃபாரின்ல போனவங்க. ஸோ ஃபாரின்ல போனவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு 1.7 crore பீப்புள் இருக்காங்க, என்ஆர்ஐஸ் who are living abroad, டயஸ்போரால. இத்தனை பேரும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. and they are all citizens with voting rights. They are gone temporary தான். அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் who are NRIs, who are working there or studying there. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து நம்ம வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் a long pending thing. ஸோ 2017 கவர்மெண்ட் ஆல்சோ brought in a bill. என்ன பில் கொண்டு வந்தாங்க, பட் now it's lapsed. அந்த பில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எனேபிளிங் தி ஓட்டர்ஸ், அதாவது ஃபாரின் ஓட்டர்ஸ்க்கு ரிமோட் ஓட்டிங், அதாவது இந்த போஸ்டல் பேலட் இருக்குல்ல, போஸ்டல் பேலட்டுங்கிற கான்செப்ட் மூலமா ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பட் அது பில் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஸ்டில் இட் இஸ் பெண்டிங். ஸோ இவங்களுக்கும் என்ஆர்ஐஸ்க்கு ஃபாரின்ல இருந்து ஓட்டு போடுறதுக்கான விஷயமும், இன்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு இந்தியாக்குள்ள இருந்து ஓட்டு போடுறதுங்கிறதுக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் வந்து இட் இஸ் லாங் பெண்டிங் திங். ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்டோட ஒரு பாலிசி டெசிஷன். அண்ட் 2021 எலெக்ஷன்லேயே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க பைலட் பேசிஸ்ல. பட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து வேணாம், பேண்டமிக் இருக்கு அப்படிங்கிறதுனால, பேண்டமிக் இல்லாம இருந்தா கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. பட் பேண்டமிக் இருக்குங்கிறதுனால நார்மல் எலெக்ஷன் நடத்துறதே பெரிய விஷயம், இதுல இது வேறையா அப்படிங்கிறதுனால இதை நிறுத்திட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி 2023 நடக்கிற ஒரு சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல ட்ரையல் பேசிஸ்ல நம்ம 2 பேருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு பைலட்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a possibility. ஸோ அதனால இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி a very big thing. அண்ட் ரீசென்ட்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து they have called for a demo. இவங்களுக்கு ஆர்விஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டெமோ கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் we are going to see today. இல்ல டபுள் வேமியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டபுள் வேமி அண்டர்கான் பை தி மைக்ரன்ஸ், இன்டர்னல் மைக்ரன்ஸ். இந்த இன்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு வந்து என்ன டபுள் வேமி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் மைக்ரன்ஸ் வந்து இப்போ பீகார்ல இருந்து தமிழ்நாடுக்கு வராங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அந்த வீடியோ பார்த்தேன், பாவங்க பரிதா நேத்திக்கு பார்த்தேன். சரி, பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு பொலிட்டிக்கலி கரெக்டா. ஸோ தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன். ஸோ வந்த பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னா, சரி எல்லாரும் வாங்க, இப்போ என்ன ஆயிடுதுன்னா தே ஆர் டிஸ்என்ஃபிரான்சைஸ்ட். இப்போ மைக்ரேஷனால என்ன ஆயிடுது, அவங்களால இப்போ ஓட்டு போட முடியல.
இப்போ தமிழ்நாடோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, அதாவது ரிசீவிங் ஸ்டேட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாம் இமிகிரன்ஸ், வெளிநாட்டுல இருந்து வராங்க, நம்ம ஊர் ரைட்ஸ் எடுக்கிறாங்க, இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் இங்க போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அகெயின்ஸ்டான ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் தான் ரிசீவிங் ஸ்டேட்ல நடக்குது. கரெக்டா? அதனால அதே மாதிரி இந்த மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரிசீவிங் ஸ்டேட்ல வந்து ஓட் பேங்கா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சாதகமா ஏதாவது ஒன்று கொண்டு வந்தா, பொலிட்டிஷியன்ஸ் ஏதாவது கொண்டு வந்து ஒரு ஸ்கீம் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்தா, இட் வில் பி சீன் இன் நெகட்டிவ் கனோட்டேஷன். ஓகேவா? அதனால என்ன ஆயிடுது, ரிசீவிங் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லாம போயிடுது. இப்போ ஹோம் ஸ்டேட்ஸ்க்கு போயிடும். ஹோம் ஸ்டேட்ஸ்ல அவங்க ஆல்ரெடி அங்க இல்ல, அதனால இவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஹோம் ஸ்டேட் வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் பத்தி ஏன் யோசிக்கணும்? ஏன்னா வந்து ஓட்டு போட போறதே இல்ல, நீ எனக்கு ஓட்டு போட்டாதான் உன்னை பத்தி நான் பாத்துக்க போறேன், நீ எனக்கு ஓட்டே போட போறது இல்ல, நான் உன்னை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு தான் வந்து ஹோம் ஸ்டேட்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வருது, பெனிஃபிட்ஸ் கொண்டு வருது. அந்த மைக்ரன்ஸ் போனவங்க கொண்டு வரது இல்ல. சோ இதனால என்ன ஆயிடுது, ஹோம் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் கன்சர்ன்ட் அபவுட் தம், ரிசீவிங் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் கன்சர்ன்ட் அபவுட் தம். ஏன்னா ரிசீவிங் ஸ்டேட்ஸ் தேர் இஸ் நெகட்டிவ் கனோட்டேஷன் ஆன் தம், ஹோம் ஸ்டேட்ஸ் தேர் ஆர் நோ மோர் ஓட் பேங்க். சோ அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே தே ஆர் நாட் பிரிங்கிங் இன் எனி பெனிஃபிட்ஸ். அதனால தான் மைக்ரண்ட் பீப்புள் ஆர் சஃபரிங் தி டபுள் வேமி. டபுள் வேமினா ரெண்டு சைட்ல இருந்து அடி விழுது அப்படிங்கிறது அர்த்தம். சோ இந்த டபுள் வேமி அப்படிங்கிற இதை அவங்க ஃபேஸ் பண்றதுனாலயே தே ஆர் நாட் ஹேவிங் எனி பெனிஃபிட் ஸ்கீம். இப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற இந்த ஸ்கீமோட ஒன் ஆஃப் தி பாசிட்டிவ் இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் என்ன அப்படின்னா இதுதான், இவங்களுக்கு நம்ம ரேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் டைரக்ட்லி. ஏன் அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கணும்? ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு இருந்தா தான் அந்த ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு இங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தே பிராட் தட் ஐடியா. அதே மாதிரி பேண்டமிக்ல நம்ம பார்த்தோம், பேண்டமிக்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அஃபெக்டட் கம்யூனிட்டி யாருன்னா இவங்க தான். எல்லாமே லாக்டவுன் போட்ட பிறகு எல்லாருக்கும் என்ன வேலை இருக்குன்னு இல்ல, நமக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது, இல்ல ஆல்ரெடி சேவிங்ஸ் இருந்தது, அதனால வி குட் பர்ன் இட். ஆனா தே டிடன்ட் ஹேவ் எனிதிங், சோ தே ஹேட் டு கோ பேக். டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்ல, ட்ரெயினும் இல்ல, பஸ் இல்லைன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. So they are the most affected community during the pandemic அப்படிங்கிறது கண் மாதிரி பார்த்தோம். ஏன்னா because of the double whammy, because no one is there for the thinking policy making for them. So that is the issues here. So இந்தியாவில் வந்து 45 crore people வந்து they are internal migrants according to 2011 census. கிட்டத்தட்ட 37% பாப்புலேஷன்ஸ் வந்து ஓட்டு போடாம நேச்சுரலாவே பை டிஃபால்ட்டே ஓட்டு போட முடியாது. அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஓட்டர் டர்ன் அவுட்ங்கிறது 63% தான் வரணும். லாஜிக்கலா நீங்க பார்த்தாலே உங்க இதுல எத்தனை பேர் போய் திரும்ப ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வருவாங்க? எல்லாரும் போக மாட்டாங்க. எல்லாரும் இப்ப நான் போய் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணுமா அப்படின்ட்டு போக மாட்டாங்க. அப்கோர்ஸ் எவ்ரி ஒன் ஷுட் ஓட், பட் தே ஒன்ட் கோ. 2019 எலெக்ஷன்ல ஓட்டர் டர்ன் அவுட்டே வந்து 67% தான். So naturally that is coming here. ஏன்னா none of these migrants are going back. They form the major part of the people who are not voting. So that is the issue here. So இந்த டேட்டா வந்து ஆன்சர் ரைட்டிங்ல ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து மைக்ரேஷன் பேஸ்டு டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட். ஃபிரான்சைஸ்மெண்ட்னா ஓட்டிங் ரைட்ஸ், டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட்னா ஓட்டிங் ரைட்ஸ் போறது. ஸோ மைக்ரேஷனால வரக்கூடிய டிஸ்என்ஃபிரான்சைஸ்மெண்ட். ஸோ 2015 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, இந்த இஷ்யூவை பார்த்துட்டு கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஷுட் எக்ஸ்ப்ளோர் பாசிபிலிட்டிஸ் டு பிரிங் இன் த ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் தி மைக்ரண்ட் பீப்புள் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். என்ஆர்ஐஸ்க்கு அது கொடுக்கணும். ஏன்னா இப்போ யூஎஸ்ல ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா நம்ம இந்தியன் எம்பசில ஒரு பூத் வச்சிருப்பாங்க, இந்தியாவில் இருக்கிற யூஎஸ் சிட்டிசன்ஸ்லாம் போய் ஓட்டு போடணுங்கிறதுக்காக. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா ஏன் வந்து அங்க இருக்கிற இந்தியன் எம்பசில ஒரு பூத் வச்சு ஓட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கொஸ்டின். ஏன்னா வெஸ்டர்ன் டெமோக்ரஸில இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். தட் இஸ் தி திங். ஸோ அதனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பேனல் வந்து என்னென்ன ஐடியாஸ்லாம் பார்த்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்சி ஓட்டிங். ஸோ ப்ராக்சி ஓட்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் 2017 பில்ல கூட கொண்டு வந்தாங்க. போஸ்டல் ஓட்டிங் இல்ல ப்ராக்சி ஓட்டிங் தான் பிளான் பண்ணாங்க. ப்ராக்சி ஓட்டிங்னா என்னதுன்னா, அவர் வந்து ஒரு நாமினியை டெசிக்னேட் பண்ணுவார். வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்ல ரிலேட்டிவோ, அவங்க அந்த நாமினி வந்து தே வில் பி ஓட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் தி பர்சன் ஹூ மைக்ரேட்டட். ஓகே, அவங்களுக்கு இப்போ 2 ஓட்டு இருக்கும். அவங்க சார்பா ஒரு ஓட்டு, மைக்ரண்ட் சார்பா ஒரு ஓட்டுன்னு 2 ஓட்டு போடுவாங்க. ஓகே, ஸோ ப்ராக்சி ஓட்டிங்கிறதா 2017 பில்ல கொண்டு வந்தோம். ரெண்டாவது வந்து போஸ்டல் பேலட்ஸ். போஸ்டல் பேலட்ஸ்ங்கிறது ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் விச் இஸ் கிவன் ஃபார் தி ஆர்ம்டு ஃபோர்சஸ் அண்ட் போலீஸ் பர்சன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஹூ ஆர் இன் எலெக்ஷன் டியூட்டி. ஸோ ஆர்ம்டு ஃபோர்சஸ்க்குலாம் பை டிஃபால்ட் போஸ்டல் பேலட் தான். அவங்க அங்க பெட்டாலியன்ல ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க ஊர்ல எலெக்ஷன் வருதுன்னா என்ன வரும், அவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட அப்ளை பண்ணா தே வில் பி கெட்டிங் அ போஸ்டல் பேலட். இப்போ வந்து எலக்ட்ரானிக் போஸ்டல் பேலட் வந்துருச்சு. அதான் வந்து எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு மெயில்ல வந்துடும் போஸ்டல் பேலட். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து எந்த தென்னை மர சின்னம்னா தென்னை மர சின்னத்துக்கு ஒரு குத்து, பனைமர சின்னம்னா பனைமர சின்னத்துக்கு ஒரு குத்து போட்டு அதை மூடி நீங்க வந்து போஸ்டல் போட்டு உங்களோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு போஸ்டல் அனுப்பணும். அதான் வந்து போஸ்டல் பேலட் சிஸ்டம். ஸோ இது வந்து எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்ம்டு சர்வீஸ் பர்சனலுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல்ல இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு நம்ம எதர் வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம், அப்படி இல்லை அப்படின்னா ப்ராக்சி ஓட்டிங் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் 2017 பில்ல பிளான் பண்ணியிருக்கோம். பட் அது லேப்ஸ் ஆனதுனால திரும்ப இது கொண்டு வந்து திரும்ப தே மைட் பிரிங் திஸ். ஸோ எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம்ல யர் ஓட் இஸ் நாட் காஸ்டட் எலக்ட்ரானிக்கலி. வெறும் பேலட் தான் உங்களுக்கு மெயில்ல வருது. நீங்க பிரிண்ட் எடுத்து பிசிக்கலா வந்து மார்க் பண்ணி தான், இல்ல டிக்கு போட்டு தான்
நீங்க லெட்டர்ல தான் அனுப்பணும். உங்களுக்கு புரியுதா? லெட்டர்ல அனுப்பணும். லெட்டர்ல அது வந்து ஒரு பேலட்டா தான் வரும். இட்ஸ் நாட் இவிஎம். நத்திங் இஸ் எலக்ட்ரானிக்கல் ஹியர். ஒன்லி த பேப்பர் இஸ் சென்ட் எலக்ட்ரானிக்கலி. ஸோ அதை வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆர் இன்டர்நெட் ஓட்டிங். இன்டர்நெட் ஓட்டிங்கை சஜஸ்ட் பண்ண உடனே டினை பண்ணிட்டாங்க. சத்தியமா இது மட்டும் ஒத்துக்க கூட. இன்டர்நெட் ஓட்டிங்னு எந்த காரணத்திலையும் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அட் எனி காஸ்ட், பிகாஸ் இட் இஸ் சசெப்டபிள் டு சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஹேக்கிங். சும்மாவே வந்து இவங்க ட்விட்டர்ல என்ன பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம். எப்படி வந்து மேனிபுலேட் பண்றாங்க பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ். ட்விட்டரை வந்து ஒரு அன்ஹாபிட்டபிள் இடமா மாத்துறதே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்டர்நெட் ஓட்டிங் கேன் பி ஈஸிலி ஹேக்ட் அண்ட் திங். ஸோ அதனால அதை டினை பண்ணிட்டாங்க. அண்ட் ஏர்லி ஓட்டிங்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே ஓட்டு போட்டு போற மாதிரி. பட் ஏர்லி ஓட்டிங் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஒரு சிலர் 6 எப்போ அவங்க கிளம்புறப்போ எலெக்ஷன் நடக்குமா, அது மேட்ச் ஆகாது. ஸோ அதுவும் வந்து போயிடுச்சு. ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் என்னதுன்னா ப்ராக்சி ஓட்டிங் ஆர் போஸ்டல் பேலட் தான் அப்படின்னு இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ்க்கு சொல்றாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ்க்கு வரும்போது இந்த 2 ஃபார்ம்ல தான் வரும். தட் இஸ் வாட் இஸ் பீங் பிளான்டு. இப்போ நம்ம இன்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு வரும். இப்போதான் இவ்வளவு நேரம் நம்ம இன்டர்நேஷனல் ஃபாரின்ல இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். இன்டர்னல் மைக்ரன்ஸ்க்கு என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எய்தர் இதை கொண்டு வரலாம், ப்ராக்சி ஓட்டிங் இல்லைன்னா போஸ்டல் பேலட் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா, ஏன்னா போஸ்டல் பேலட் ஆல்ரெடி வந்து மிலிட்டரி பர்சன்ஸ் எல்லாம் பண்றதுனால இன்டர்னல் மைக்ரன்ஸும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்டி கான்ஸ்டிடியூன்சி ரிமோட் எலக்ட்ரானிக் வெண்டிங் ஓட்டிங் மிஷின். மல்டி கான்ஸ்டிடியூன்சி ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான். இப்போ வந்து எல்லா மேஜர் சிட்டிஸ்லயும் ஒரு பூத் வந்து இதுக்குன்னு இருக்கும் மைக்ரன்ஸ்க்காக. இப்போ பீகார்ல இருந்து ஒருத்தர் நம்ம சென்னையில இருக்காரு. அவர் வந்து பீகார்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்கு ஓட்டு போடணும். கரெக்டா? அவர் வந்து பீகார்ல வந்து எத்தனையோ தொகுதிகள் இருக்கு. அது வந்து ஒரு 200 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 200 தொகுதிக்கு 200 பேலட். உங்களுக்கு வந்து 200 பூத் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா? சென்னையில ஒரே ஒரு பூத்து தான் இருக்கும். அந்த பூத்துக்கு அவர் வந்த பிறகு என்ன ஆயிடும், கிட்டத்தட்ட வந்து 72 கான்ஸ்டிடியூன்சி வரைக்கும் ஒரு இதுல கொண்டு வரலாம். இது வந்து டிஜிட்டல் சிஸ்டம். டிஜிட்டல் சிஸ்டம்ல இங்க வந்து நம்ம சாதாரணமான இவிஎம் இருக்காது. டிஜிட்டலான ஒரு மிஷின் இருக்கும் டிஜிட்டல் ஸ்கிரீன்ல. நீங்க வந்து உங்க என்ன கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லணும். எந்த கான்ஸ்டிடியூன்சி சொன்னா அந்த கான்ஸ்டிடியூன்சியோடைய லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸும் சிம்பிள்ஸும் அங்க டிஸ்பிளே ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும், நீங்க உங்க கான்ஸ்டிடியூன்சி ஓட்டு போட்டுட்டு போயிடணும். இப்போ அடுத்து இன்னொருத்தர் வருவார். ஃபர்ஸ்ட் வராரா ஒரு பாட்னாவோட கேண்டிடேட்ஸும் பாட்னாவோட சிம்பிள்ஸும் வந்துடும். அவர் பாட்னால வந்து போட்டுட்டு போயிடுவாரு. இப்போ அடுத்து வராரு அவர் வந்து சம்பரான். ஸோ சம்பரானோடைய தொகுதியோடைய லிஸ்ட் வந்துடும் அவரோட டிஸ்பிளேல. அதை அவர் போட்டு போவார். ஸோ ஒரே மிஷின் தான், ஆனா மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சிஸோட டிஸ்பிளேவை காட்ட முடியும். அதான் வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிற மல்டி கான்ஸ்டிடியூன்சி ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இதே மல்டி கான்ஸ்டிடியூன்சினா ஒரே இப்போ நம்ம இருக்கிற மிஷின்ல அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கான பட்டனும் அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கான நேம்ஸ் தான் இருக்கும். இங்க ஒரே மிஷின்லயே நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அது வந்து டிஸ்பிளேல வந்துடும், டச் ஸ்கிரீன் மாதிரி. ஸோ அதனால வந்து மல்டி கான்ஸ்டிடியூன்சி ரிமோட். இதே ரிமோட்னா சென்னையில இருந்து பீகார் ஓட்டு போடுறதுனால ரிமோட். ஸோ இதான் வந்து ஆர்விஎம் அப்படிங்கிற கான்செப்ட். A modified version of existing EVM so that voter does not have to travel to the home state or district to cast the vote. So RVM வந்து multiple constituencies and single remote polling booth station. So voter will have to register for in the online or offline format. இல்ல நீங்க எலிஜிபிளா இருக்கணும்னா எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ண பிறகு நாமினேஷன்ஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடும், நீங்க போயிட்டு உங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சென்னையில இருக்கிற அந்த ஓட்டர் சென்னையில இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போய் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பீகார்ல எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்க மேஜர் சிட்டிஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் இந்த மாடலை வந்து கன்சியூவ் பண்றாங்க. இது இப்போ நமக்கு ஜனவரி 15 அன்னைக்கு தான் கிளியரா தெரியும். ஸோ அங்க இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கிட்ட போய் வில் பி ரெஜிஸ்டரிங் அண்ட் வில் பி கிரியேட்டிங் திஸ். அவர் வந்து அப்ரூவல் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஓட் அலோவ் பண்ணுவாரு. இந்த மிஷினே வந்து கான்ஸ்டிடியூன்சி வாரியா அதுவே கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த கவுண்ட் பண்ண டேட்டா வந்து டிஜிட்டலா வந்து யூ கேன் டேக். தட் இஸ் தி திங் விச் இஸ் டூயிங். ஓகே, இதான் வந்து இந்த ஐடியா. இந்த ஐடியா வந்து ஒரு கான்செப்டா வந்து ஜனவரி 15 அன்னி எல்லா அரசியல் கட்சிகளையும் இன்வைட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் டெமோ பண்ண போறாங்களா. ஜனவரி 31 வரைக்கும் லாஸ்ட் டேட். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா சொல்றதுக்கு. அப்புறமா அதை வச்சு they will be implementing it. ஸோ இதுல இஷ்யூஸ் என்ன? பப்ளிக் ட்ரஸ்ட் இன் தி எலக்ட்ரல் ப்ராசஸ் இஸ் தி பேஸ் ஃபார் தி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது, மக்களுக்கு இந்த ப்ராசஸ் மேல ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் எலெக்ஷன் மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கும். மக்களுக்கு அது ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா எலெக்ஷன் நடத்திய வந்து ஃபியூட்டைல் எக்ஸசைஸா தான் இருக்கும். ஏன்னா பீப்புள் வில் நாட் பி கமிங் அண்ட் ஓட்டிங் அட் ஆல் அப்படிங்கிறது மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ட்ரஸ்ட் மக்களுக்கு குறையாத மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி ரீசெண்ட் டைம்ஸ்ல இது வந்து காலகாலமா இருக்கிற எல்லாரும் சொல்ற தோத்து போன அனைத்து கட்சிகளும் சொல்ற ஒரே சாக்கு என்ன அப்படின்னா, எந்த பட்டனை அமுக்கினாலும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போகிறது அப்படிங்கிறது. மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் வந்து நிறைய கவுண்டரும் கிளைம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி பிக் டிபேட் விச் இஸ் கோயிங் ஆன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஹேக்கபிள். இது வந்து டெமோ கூட பண்றோம், யார் வேணா வந்து ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. முடிஞ்சா ஹேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேக்கத்தான்ஸும் கிரியேட் பண்ணாங்க.
ஸோ பட் எலெக்ஷன் முடிஞ்சா நடக்கும். அது வந்து காலங்காலமா நடக்கிறது தான். இது இவிஎம்ல தான் நடக்குது அப்படின்னு இல்லை. அமெரிக்கால இருக்கிறது என்ன, போஸ்டல் பேலட் தான். அமெரிக்கால போஸ்டல் பேலட்லயே ஹேக் பண்றாங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஸோ கட்சிகள் தோக்குற வரைக்கும் போஸ்டல் பேக்லயே வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த சிஸ்டம் வந்தாலும் தோத்து போற கட்சி அது பண்ணதான் போகணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஷுட் மேக் ஷூர் தட் இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுங்கிறது இட்ஸ் வெரி மச் நீடட். ஏன்னா வி சா மைக்ரேஷன் பேஸ்ட் டிஸ்என்ஃபிரான்ச்சைஸ்மென்ட் ஷுட் பி ரிமூவ்ட். ஆனா எலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்க ட்ரஸ்ட் அஃபெக்ட் ஆகாத மாதிரி கொண்டு வரணும். ஸோ த ட்ரஸ்ட் ஷுட் நாட் பி எரோடட்ங்கிறதா வே ஃபார்வர்ட். நம்ம ஆன்சர் எழுதும்போது இது கொண்டு வரணும், ஆனா ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே வேணாம்னு சொல்லுவாங்க, கரெக்டா? நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, கரெக்டா? நம்ம என்ன கொண்டு வரணும், இந்த ப்ராசஸ் வேணும், ஆனா ட்ரஸ்ட் எரோட் ஆகாத மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து we have to do. Public trust in the electoral process is the base for the free and is the important for the free and fair election. So that is the basic structure of the constitution. So we have to ensure that. இதுல என்னென்ன வேற இஷ்யூஸ் இருக்கு, இல்ல அடுத்த இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் ஆஃப் மைக்ரன்ஸ். யார் யார் மைக்ரன்ஸ்ங்கிறத டேட்டா பேஸே இல்ல, ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணணும். அது இல்லாம இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நம்பர் 1 இஷ்யூ. நம்பர் 2 இஷ்யூ, யார் மைக்ரண்ட் யார் ரெசிடென்ட் அப்படிங்கிறது எப்படி முடிவாகுது அப்படிங்கிற அடுத்த இஷ்யூ. ஸோ மைக்ரண்ட் அப்படிங்கிறவர் யாரு? இப்போ ஒருத்தர் வந்து பீகார்ல இருந்து இங்க வராரு, இங்கே வீடு கட்டி இங்கே தங்கிட்டாருன்னா ஒரு மைக்ரண்டா ரெசிடென்டா? இல்ல இங்கே ஒரு வாடகை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட இங்கே இருக்கிறாரு, இங்கே அவங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாரு, அவர் மைக்ரண்டா ரெசிடென்டா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ ஹூ இஸ் மைக்ரண்ட் ஹூ இஸ் ரெசிடென்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு டெஃபினிஷன் பேஸ்டு சிஸ்டம் வந்து we have to டெஃபினிஷனை வந்து we have to be very clear. After what time period that person will be called a resident? இப்போ என்ஆர்ஐ என்ன சொல்றோம், இந்தியா விட்டு 6 மாசம் வெளியே இருந்தா ஹீஸ் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்றோம், he or she is என்ஆர்ஐ. அப்போ மைக்ரண்ட்டுக்கு அப்படி ஒரு டேட் டைமை கொண்டு வரணும். நீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இத்தனை நாள் இருந்தா மைக்ரண்ட், இத்தனை நாளுக்கு மேல இருந்தா ரெசிடென்ட். அப்படி அவர் ரெசிடென்ட் ஆயிட்டாருன்னா அந்த ஊரோட எலெக்ஷன்லாம் ஓட்டு போட முடியுமா? இப்போ இப்படி வச்சுக்கலாம், பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல இருந்துட்டு அவர் தமிழ்நாடோட ரெசிடென்ட். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு தமிழ்நாடோட எலெக்ஷன்ஸ்ல அவர் ஓட்டு போட அலோவ் பண்ணுவாங்களா? ஸோ தமிழ்நாடோட ஓட்டர் ஐடி அவங்க கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணும். அப்படி அது கொடுக்கலான்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? ஆல்ரெடி அதான் அலிகேஷன்ஸா போயிட்டு இருக்கு, இப்போ அது ஒத்துப்பாங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ கண்டிப்பா வந்து இந்த 2வது பாயிண்ட்ல வந்து இந்த இஷ்யூவே வந்து பயங்கரமா கிரிட்டிசிசம் வரும். பட் அல்டிமேட்லி இது ஒரு சொல்யூஷன். பட் இதெல்லாம் இல்லாத மாதிரி கொடுக்கணுங்கிறதா வே ஃபார் நம்ம ஆன்சர், கமல்ஹாசன் ஸ்ட்ராட்டஜி. யூசேஜ் ஆஃப் நெட்வொர்க் ஆர் நாட். இப்போ இதுல வந்து சசப்டபிள் டு ஹேப், இவிஎம் வந்து ஹேக் பண்ண முடியாது. இவிஎம் வந்து என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணி சிப்பை மாத்தி வச்சுதான் முடியுமே தவிர ரிமோட்டா ஹேக்லாம் பண்ண முடியாது. ஓகே, இந்த மிஷின் அப்போ இந்த மிஷின் இருக்கு, இந்த மிஷின்ல வந்து மல்டிபிள் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு. ஸோ தேர் வில் பி சம் டேட்டா பேஸ் பீங் கிரியேட்டட். ஸோ இது வந்து ரிமோட்டா நெட்வொர்க்ல கனெக்ட் ஆக போதா, இல்லைனா இண்டிபெண்டா இவிஎம்மா செயல்படும்? ஏன்னா இவிஎம்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி நெட்வொர்க், தே ஆர் நாட் கனெக்டட் டு எனி நெட்வொர்க். ஸோ கம்ப்யூட்டர் மூலமா ஹேக் பண்ண முடியாது, ஆர் இன்டர்நெட் மூலமா ஹேக் பண்ண முடியாது. ஸோ இவிஎம் இஸ் அ ஸ்டாண்ட் அலோன் திங். இந்த இவிஎம்ஸ் வந்து ஸ்டாண்ட் அலோனா இல்ல வெதர் பார்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆர் நாட் அப்படிங்கிறது ஒரு டிபேட், தட் இஸ் அன் இஷ்யூ. கோஸ்ட் மைக்ரன்ஸ் லிஸ்ட். ஸோ அரசியல் கட்சிகள் என்ன பண்ணலாம், இவங்கெல்லாம் மைக்ரன்ஸ் அவங்களே ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி மேனிபுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ, ஒரு பொய் லிஸ்ட்டை உருவாக்கி பண்ணலாம். அவங்க எப்படி வந்து ஸ்கீம்ஸ்ல எல்லாம் பண்றாங்க, கோஸ்ட் லிஸ்ட்டுக்கு உருவாக்கி இத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சான்னு சொல்லி அவங்க எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்ஸையும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்யூஸ் அண்ட் ஹேக்கிங், சீக்ரெசி ஆஃப் ஓட்டிங் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. ஸோ ஓட்டிங் சீக்ரெசி தான் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஏன்னா போஸ்டல் பேலட்ல என்ன ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, யார் அந்த ஓட்டு போட்டா அப்படிங்கிறதோட பேரோட தெரிஞ்சிருது. ஸோ தட் இஸ் another இஷ்யூ. ஸோ சீக்ரெசியை வந்து நம்ம வந்து பிரீச் பண்ணணும்னு நினைச்சா பிரீச் பண்ணலாம். இப்போ நம்ம போய் டைரக்டா ஓட்டு போடுறப்போ அது பிரீச் பண்ண முடியாது, ஏன்னா கவர் பண்ணியிருக்காங்க, யாரும் எட்டி பார்க்க கூடாது, யாரும் வரவே கூடாது. அன்லஸ் ஆர் அன்டில் ரஜினியோ விஜயோ போனாதான் எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் தப்பு ஆக்சுவலி, எல்லா கேமரா உள்ள வந்துடும். ஆனா அந்த வீடியோ நல்லா இருந்தது, விஜய் ஓட்டு போடுற ஒரு வீடியோல ஏஜென்ட் தாத்தா, ஏஜென்ட் தாத்தா தான் ஞாபகம் பக்கத்துல இருக்க. சோ அந்த மாதிரி வந்து they'll be doing them. So சீக்ரெசில இங்க என்ன இஷ்யூ அப்படி இருக்கு அப்படின்னா, ஏஜென்ட் தாத்தான்னு ஒரு வீடியோ இருக்கு, போய் பாருங்க. விஜய் ஓட்டு போடுறப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ சீக்ரெசி இன் ஓட்டிங் வந்து நம்ம வந்து என்ஷோர் பண்ணணும். இப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்க போஸ்டல் பேலட்ல அனுப்புறீங்கன்னா போஸ்டல் பேலட்ல உங்க பேரு இருக்கு, உள்ள நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது வந்து சீக்ரெசி வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ சீக்ரெசி இஸ் எசென்ஷியல் ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஸோ அந்த சீக்ரெசி வந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்கும் வந்து இங்க எனேபிள் ஆகுது. ஸோ மைக்ரன்ஸ் எல்லாருமே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போறாங்கப்பா அப்படிங்கிற அந்த டேட்டாவும் கிடைச்சிடும், விச் இஸ் ஆல்ரெடி பூத் டேட்டா கிடைக்குது. பட் ஸ்டில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ பீகார்ல மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்டா அது தமிழ்நாட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற இந்த அடுத்த கொஸ்டின் வருது. ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் கிரிட்டிசிசம் நமக்கு பாயிண்ட்.
நீட் ஃபார் பார்லிமெண்டரி அப்ரூவல். இது வந்து எலெக்ஷன் கான்டக்ட் ஆஃப் ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வரலாமா, இல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு ப்ரொசீஜரல் இஷ்யூ. இது வந்து ப்ரொசீஜரல் இஷ்யூ வரும். பார்லிமெண்ட் லா பாஸ் பண்ணுமான்னு இவங்க மணி பில்லா கூட கொண்டு வரலாம். நம்ம வந்து சொல்ல முடியாது இதுக்கு மணிக்கு என்னையா சம்பந்தம், எலெக்ஷன்னா மணிங்கிறதுனாலயா. சரி, ஸோ இந்த மாதிரி 7 இஷ்யூஸ் இருக்கு. பட் கண்டிப்பா வந்து திஸ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின். மைக்ரேஷன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் விச் ஷுட் பி கிவன். பட் இந்த இஷ்யூஸ் எல்லாமே பெரிய இஷ்யூஸா வரும். ஸோ மைக்ரன்ஸ் ஓட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அஃபெக்ட் ஆகாத மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத ஆன்சர் ரைட்டிங். ஓகே, ஸோ லாஸ்ட் இஸ் தி மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் தி டே. இதோட வந்து முடிச்சுக்கலாம். வந்து ஒரு ஜட்மெண்ட் வருது அப்படின்னா பிஃபோர் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு ஜட்மெண்ட் வருது அப்படின்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹவு ஐ யூஸ் டு சஃபர் டு ரீட் அபவுட் தி ரைட் டு பிரைவசி ஜட்மெண்ட். புட்டசாமி கேஸ் 2017 தான் வருது. 2017லயே ஒரு ஜட்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைக்காது. எல்லா நியூஸ் ஆர்டிகலா தான் போடுவாங்க. பட் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்ல என்ன பண்ண வந்ததுல இருந்து என்ன ஆயிடுச்சு, எப்போ ஒரு ஜட்மெண்ட் வந்தாலும் இவங்க ஒரு ஆர்டிகல் போட்டுறாங்களா, நமக்கு என்ன வேணுங்கிறத நச்சுன்னு கொடுத்துட்றாங்க. 4 லைன்ல கொடுத்துட்றான். வளன்னு கதை இல்லை. அந்த 4 லைன் படிச்சாலே நல்லா புரிஞ்சிருது. அதுக்கு மேல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு தேவையில்லை. அது வந்து இந்த எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன் வந்து எனேபிள் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இடபிள்யூஎஸ் பாக்குறப்ப நான் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன் தான் ஐ ரெஃபர்ட். இப்போ இதுக்கும் வந்து நான் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன் தான். ஒரே ஆர்டிகல் தான். ஒரே ஆர்டிகல்ல 6 கொஸ்டின் வந்துருச்சு. There were 6 questions with respect to demonetization. All the 6 questions was answered. 4 என்ன சொன்னாங்க, 1 என்ன சொன்னாங்க, 4 என்ன சொன்னாங்க, 1 என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மெஜாரிட்டி டெசிஷன், டிசெண்டிங் டெசிஷன், மெஜாரிட்டி என்ன, டிசெண்டிங் என்ன அப்படின்னு கிளீனா கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்டிகல்ல என்டையர் ஜட்மெண்ட் ஓவர். ஸோ இந்த மாதிரி வந்து வரதுனால தான் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன் வந்து நான் படிக்க சொல்றேன். ஓகே, ஸோ நாட் ஆல் எக்ஸ்பிளைன்ட் ஆர்டிகல்ஸ், பட் செலக்டிவ்லி யூ கேன் ரீட் when you are subscribing and if you are having the habit. ஸோ வழக்கம் போல 4 பேருமே வந்து டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற இந்த முடிவு வந்து இட்ஸ் லீகலி கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நீங்க இப்போ நோட் பண்ணணும். டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி சரியா தப்பா அப்படிங்கிறது கேஸ் கிடையாது. ஓகே, எக்கனாமிக்கலி அது தப்பு தான், அது வந்து டவுட்டே இல்லை. ஆனா பொலிட்டிக்கலி கரெக்டா தப்பா அப்படிங்கிறது தான் இந்த கேஸுக்கு போயிருக்கு. ஸோ பொலிட்டிக்கலி அது கரெக்ட். ஏன்னா லீகலி த ப்ராசஸ் வாஸ் ஃபாலோட், லீகலி த ப்ரொவிஷன் வாஸ் டன், அண்ட் லீகலி வாட் எவர் ஷுட் ஹவ் பீன் டன் தட் வாஸ் டன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிமானிட்டைசேஷன் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த ரேஷனல்குள்ள இந்த ஜட்மெண்ட் போகல. ஸோ மிஸ்னோமர்ஸ் வந்து நிறைய இருக்கும். இங்க என்ன அப்போர்ட் என்ன போயிருக்கு அப்படின்னா வெதர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, ஆர்பிஐ ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆர்பிஐ போர்டோட அட்வைசரியில தான் இது நடந்துச்சா, இல்ல கவர்மெண்ட் ஆர்பிட்ரியா முடிவு எடுத்துச்சா அப்படிங்கிற இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் லீகலா இல்லையா அப்படிங்கிற ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜட்மெண்ட்ல மெஜாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா we cannot go into the economics. எக்கனாமிக்ஸ் வந்து இட் இஸ் தி ரேஷனல் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட், ஸோ வி வில் நாட் கெட் இன் அப்படிங்கறதான் வந்து ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் 5 பேருமே அதை அப்பல் பண்ணியிருக்காங்க. 5 பேருமே வி வில் நாட் கோயிங் இன்டு தி எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் போக வேண்டியதில்லை, அது வந்து எக்ஸிக்யூட்டிவோட வேலை, ஆர்பிஐயோட வேலை, அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. எங்களோட வேலை லீகலி கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி லீகலி வந்து கரெக்டா இவங்க 4 பேர் சொன்னாங்க. லீகலி ஒரு சில ப்ரொசீஜர் தப்பு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த ஜட்மெண்ட். புரிஞ்சுச்சா? பட் சுப்ரீம் கோர்ட்ல 1000 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஏன் போச்சுங்கிறதே எனக்கு தெரியல. கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இப்போ இது டிமானிட்டைசேஷனோட ப்ரொசீஜர் வந்து சரியா தப்பாங்கிறது அவசியமா அப்படிங்கிறதே தெரியல. அப்படி அவசியம் அப்படிங்கிறது இந்த கேஸ்ல வந்து ஜட்மெண்ட் எடுத்து பார்த்து சொல்ற அளவுக்கு லைக் ஜுடிஷியல் டைம் ஷுடன்ட் ஹவ் பீன் ஸ்பெண்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா ஜட்ஜே என்ன சொல்லியிருப்பாரு, இட்ஸ் அன் அகாடமிக் டிபேட். டிமானிட்டைசேஷன் சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்ல, அது அகாடமிக் டிபேட். நீங்க எக்கனாமிக்ஸ் தான் சேர்ந்து முடிவு பண்ணுங்க, இது ஏன் கேஸா வருது அப்படிங்கறதான் கேட்டிருப்பாரு அந்த கொஸ்டின்ஸ்லயே. பட் ப்ரொசீஜர் எல்லாம் தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுனாலதான் இது கேஸாவே போயிருக்கு. தட் இஸ் தி இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டிமானிட்டைசேஷன். கிளியரா? சோ திஸ் இஸ் தி திங். சோ இதுல வந்து இவங்க 4 பேருமே என்ன சொல்றாங்க, லீகலி இது கரெக்ட் தான் அப்படின்னு. சோ இவங்க என்ன சொல்றாங்க, லீகலி கரெக்டா இருக்கிறதுனால அது செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்தவொடனே அதுக்காக நீங்க ஒத்துப்பீங்களா? அது அப்படி போகக்கூடாது, இன்னும் டீட்டெயிலா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வன் படத்துல ஒரு டயலாக் இருக்கும், ஒரு நாள் தானே ஒரு ஆர்டினன்ஸ் போட்டா செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. இங்கிலீஷ்ல எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா, அக்கார்டிங் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம ஹனிஃபா கேரக்டர் வந்து சொல்லணும், தலைவரே விஷத்தை கொடுத்தா குடிச்சிடலாம், அதுக்காக குடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் வந்தது. அதான் எனக்கு ஆஃப்டர் சீயிங் திஸ் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன்ட், அப்புறம் இந்த பானு பிரதாப் மேத்தாவோட ஆர்டிகல் அண்ட் ஹிந்துவோட இந்த ஆர்டிகல் அண்ட் எக்ஸ்பிரஸ் இது எல்லாத்தையும் பார்த்து தான் we are going to discuss the demonetization. ஸோ நம்மளும் என்ன பண்ண போறோம், மெயின்லி ஃபர்ஸ்ட் வந்து
GS2 தான் நான் போட்டிருக்கேன், GST-க்குள்ளே போல. GS2 ஆஸ்பெக்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணும். GST பத்தி லாஸ்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிமானிட்டைசேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா 500 and 1000 rupees notes were considered not as legal tender. So Prime Minister, he appeared on November 8th in the live. So TV-ல வந்து 500 and 1000 rupees notes will not be legal அப்படிங்கிறது he was telling. So இன்னைக்கு நைட்ல இருந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். December 31st வரைக்கும் are having time. So அதுக்குள்ள வந்து you have to come and exchange your 500 and 1000 rupees notes with the new currency which you are going to launch 2000 rupees and 500 rupees notes அப்படிங்கிறது it was announced. So why demonetization was launched? The main aim was to, the Prime Minister in the video என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தா, corruption is happening in India. All the black money in India is held in the form of high denomination notes. So high denomination notes தான் பணத்தை வந்து corrupt people எல்லாம் வச்சிருக்காங்க. So demonetize பண்ணும்போது corrupt people கண்டுபிடிச்சிடலாம், corruption நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். So corruption is the first thing. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கர்ப் தி ஃபேக் கரன்சிஸ். இந்தியாவில் ஏகப்பட்ட ஃபேக் கரன்சிஸ் இருக்கு. ஸோ டிமானிட்டைஸ் பண்ணி அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டா எல்லாமே நல்ல கரன்சியா இருந்துரும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது டெரரிசம் பினான்சிங். தீஸ் ஃபேக் கரன்சிஸ் தான் வந்து டெரரிஸ்ட் வந்து பினான்சிங்க்கு யூஸ் பண்றாங்க. இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணா பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட் வச்சுட்டு டெரரிஸ்ட் வந்து பினான்ஸ் பண்ண முடியாது. ஸோ த மெயின் எய்ம் ஆஃப் தி டிமானிட்டைசேஷன் வாஸ் 3 things. ஸோ கரப்ஷன், ஃபேக் கரன்சி அண்ட் டெரரிசம் பினான்சிங். இது மூணுத்தையும் கர்ப் பண்றதுக்கு we are bringing in demonetization அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் he would have given this speech. So this was the brief background. So இப்போ இந்த கொஸ்டின் என்ன போகுது அப்படின்னா, so how the demonetization can be done? So according to section 26(2) of the RBI Act. Section 22(2) of the RBI Act என்ன சொல்லுது அப்படின்னா, after the advice வரும் இருங்க. Okay, on the recommendation of the central board. So இந்த லைனை மட்டும் பாருங்க. On recommendation of the central board of RBI. So remember central board of RBI 21 people. So RBI governor, 4 deputy governor, 4 regional board members and 10 people nominated by the government from the field of economics and 2 secretaries from the government. So மொத்தம் 21 பேர். இந்த 21 பேர் சேர்ந்ததுதான் RBI board. இந்த RBI boardல வந்து 15 பேர் voting rights இருக்கும், மிச்சம் 6 பேர் voting rights இருக்காது. அதெல்லாம் prelims point of view பாருங்க. On the recommendation of the central board of RBI, the central government may by notification in the Gazette of India declare that with the effect from such a date and may be specified in the notification any series of bank notes of any denomination shall cease to be legal tender அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 26ல சொல்லுது. ஸோ ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் போர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னது, சென்ட்ரல் போர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ரெக்கமெண்ட் பண்ண பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் மே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபை பண்ணணும் கசட்ல. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கோயிங் டு அனௌன்ஸ் இட் ஆஃப்டர் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனி சீரீஸ் ஆஃப் பேங்க் நோட்ஸ், இதான் வந்து ப்ரொசீஜர் போகுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது எனி சீரீஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் 26 அப்ளை பண்ணது சரியா அப்படிங்கறத இங்க கொஸ்டினே ரைஸ் பண்றாங்க. இது செக்ஷன் 26ல பண்ணணுமா இல்ல பார்லிமெண்ட் வந்து தே ஷுட் அமெண்ட் தி RBI ஆக்டா அப்படிங்கறதான் டிபேட். இந்த கோர்ட்டுக்குள்ள போற போது வர விஷயமே. ஸோ இந்த செக்ஷன் 26 ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறதான் வந்து கொஸ்டினாவே போகுது. ஏன்னா எஸ்சி என்ன சொல்லிட்டாங்க, இட் இஸ் an academic debate. ஸோ எக்கனாமிக்ஸ் பத்தி நாங்க பேசல, நம்ம வந்து ஜஸ்ட் வில் see the 6 questions with respect to legal procedure அப்படிங்கிறது. செக்ஷன் 26(2) ஆஃப் தி RBI ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, ஒன் ஆர் சம் சீரீஸ் ஆஃப் பேங்க் நோட்ஸ். ஸோ இதுல என்ன பண்றாங்க, 6 கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் இல்லீகல் அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸ் இந்தியா ஃபுல்லா போடுறாங்க. நிறைய கேசஸ்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கேஸ் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு லீகல் ரிலேட்டடா, லா ரிலேட்டடான 6 கொஸ்டின்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. அதுல ஒரு கொஸ்டினுக்கு போவோம், மெஜாரிட்டி ஜட்மெண்ட் என்ன, மைனாரிட்டி ஜட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, செக்ஷன் 26(2)ல எனி அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, இந்த எனி அப்படிங்கிற வேர்ட்ல வந்து எனி ஒன் சீரீஸா ஆர் சம் சீரீஸா ஆர் ஆல் சீரீஸா. இப்போ ஒரு பேங்க் நோட் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து அதுல வந்து சீரீஸ் இருக்குல்ல, நிறைய 1999ல வந்த நோட்டு, 2000ல வந்த நோட்டு, 2001ல வந்த நோட்டு அப்படின்னு ஒரு வருஷம் ஒரு சீரீஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. ஸோ இந்த எனி சீரீஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து வெதர் இட் இஸ், நீங்க வந்து ஏதாவது ஒரு 2000ல வந்த நோட்ஸ் எல்லாத்தையும் டிமானிட்டைஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணலாமா, இல்ல ஆல் தி 500 rupees நோட்ஸும் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஏன்னா எனி மீன்ஸ் ஆலா இல்லையா அப்படிங்கிறது தான் முதல் கொஸ்டின். ஸோ அந்த இதுக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணவங்க என்ன சொல்றாங்க, எனி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஏதாவது 1-2 சீரீஸை தான் எடுத்து டிமானிட்டைஸ் பண்ண முடியும், ஆல் கரன்சிஸை டிமானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So that is the question here. அப்படி ஆல் கரன்சிஸை டிமானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா you have to pass a law in the parliament அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா
எல்லா கரன்சியும் ரிமூவ் பண்றது வேற, 2005ல மட்டும் அந்த கரன்சியை ரிமூவ் பண்றது வேற. 2005ல மட்டும் வர கரன்சியை ரிமூவ் பண்ணா இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் திங். பட் ஆல் 500 rupees நோட்ஸ் ரிமூவ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு அப்ரூவல் வந்து ஆஃப்டர் டெலிபரேஷன் வந்தாதான் அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் தி மெயின் கொஸ்டின் ஹியர். ஸோ எனினா ஒன்னா சம்மா இல்ல ஆலா அப்படிங்கறதா வந்து இந்த கொஸ்டினே வந்து இங்க வருது. The term has, so இங்க வந்து இந்த கொஸ்டின் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து மெஜாரிட்டி ஜட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இங்க வந்து நீங்க வந்து இதை வந்து the term has to be given purposive interpretation and not மேல வந்து பேசிக்கா பார்க்காதீங்க, பர்பஸ் என்ன அப்படிங்கறத வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பர்பஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு லா போட்டு பண்ணிருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து சீக்ரெசி போயிருக்கும். இது சீக்ரெட்டா அப்படியே சடனா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆன் பிளாக் மணி, அது 2016 அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி சீக்ரெட்டா பண்ணதுனாலதான் கருப்பு பணம் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியல, நம்ம சடனா பண்றதுனால தெரியுது. இப்போ நீங்க பார்லிமெண்ட்ல வந்து இந்த ஆக்ட போட்டு பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ கருப்பு மணி வச்சிருக்கிறவங்க ஈஸியா வந்து முன்கூட்டியே ரெடி ஆயிப்பாங்க. இல்லனா மட்டும் அவங்க ரெடி ஆகலையா, ஒரு கருப்பு மணி அழிக்கப்படலை, எல்லாம் வந்து இல்லீகலா ஃப்ராட் பண்ணி தான் கரன்சியை மாத்தினாங்க. சோ வந்து எவ்ரி ஒன் நம்ம என்ன பண்ணாங்க உங்களுக்கே தெரியும், 4 பேரை கூப்பிட்டு மாத்திட்டாங்க. சோ அந்த சீக்ரெசிக்காக தான் வந்து நமக்கு வந்து இந்த வந்து ஆல் அப்படிங்கறத இந்த மாதிரி ஆக்ட்ல வச்சு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் வாஸ் டன் இன் 1946 and 1978. ரெண்டு வாட்டியும் வந்து 10,000 rupees நோட்ஸையும் 1,000 rupees நோட்ஸையும் டிமானிட்டைஸ் பண்ணாங்க. அப்ப 10,000 rupees நோட்லாம் இருந்திருக்கு. அப்போ ரெண்டு வாட்டி பண்ண ஆல் டிமானிட்டைசேஷன் என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட் லா பாஸ் பண்ணி தான் பண்ணுச்சு. சோ அப்போ மூணாவது பண்ண இந்த டிமானிட்டைசேஷன் மட்டும் ஏன் வந்து கெசட் நோட்டிபிகேஷன்ல இந்த சீரீஸ்ல பண்ணணும். சோ நீங்க வந்து செக்ஷன் 26 யூஸ் பண்றீங்கன்னா ஏதாவது 1-2 சீரீஸ் தான் ரிமூவ் பண்ணணும். நீங்க ஆல் சீரீஸை பண்ணணும்னா பார்லிமெண்ட்ல லா பாஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் ஆர்குமெண்ட். சோ அதுல மெஜாரிட்டி ஜட்மெண்ட் என்ன சொல்லுச்சு, சீக்ரெசி அப்படிங்கிறது இதுல தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனாலதான் பார்லிமெண்ட்ல லா பாஸ் பண்ணி அந்த ரூட்டுக்கு போறதுக்கு பதிலா சிம்பிளா வந்து கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதான் வந்து இவங்க வந்து மெயினா சொல்றாங்க. ஆனா இது டூங்கிறது வந்து நான் யார சொல்றேன்னா நாகரத்னாவுடைய டிசெண்டிங் வியூ. இட் வுட் கன்ஃபர் எக்ஸசிவ் அண்ட் ஆர்பிட்ரரி பவர்ஸ் டு தி ஆர்பிஐ. சோ இது வந்து என்ட்ரி 36ல காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ் இருக்கு, அது மூலமா பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணிட்டு வரதுதான் கரெக்ட் மெத்தட். ஏன்னா ஆல் கரன்சிஸ் ரிமூவ் பண்றதுங்கிறது இட்ஸ் கிரியேட்டிங் மேஜர் எஃபெக்ட். சோ அதனால சிம்பிளா அது ஒரு கெசட் நோட்டிபிகேஷன்ல வித்வுட் எனி ஸ்க்ரூட்டனி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ உங்களால வந்து அதை சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணும்னா வை நாட் ஆர்டினன்ஸ். சோ ஆர்டினன்ஸ் இன்னொரு ரூட் இருக்குல்ல, இப்போ நீங்க ஆர்டினன்ஸ் ரூட்ல கொண்டு வந்திருந்தாக்கலாமே அப்படிங்கறதா வந்து இன்னொரு ஆர்குமெண்ட். நாகரத்னாவோட ஆர்குமெண்ட் என்னதுன்னா டிசெண்டிங் வியூல அப்படி உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா கொண்டு வரதுக்கு பதிலா ஆர்டினன்ஸா கொண்டு வந்திருந்தோம்னா அட்லீஸ்ட் பார்லிமெண்டரி ஸ்க்ரூட்டனியாவது கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டினன்ஸ் வந்தது, வில் டிஸ்கஸ் அபவுட் தட். So if it is considered odd, அதான் ரெண்டாவது கொஸ்டின், whether the power vested with the central government under the said subcondition, இது இப்படி வந்து ஆல் அப்படிங்கிற இது வந்து நம்ம வந்து சம்முன்னு எடுத்துக்கிறது பதிலா ஆல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் ஆஃப் பவர் ஆயிடாதா அப்படின்னு சொல்றாங்க. டெலிகேஷன் ஆஃப் பவர்னா என்ன, ஒரு பேரண்ட் ஆக்ட்ல இருந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்க எக்ஸிக்யூட்டிவ் தராங்க. லா பாஸ் பண்ண வேண்டியது லெஜிஸ்லேச்சரோட வேலை. பட் லெஜிஸ்லேச்சர் ஒரு எல்லா விஷயத்தையும் லாலே போட்டு கொண்டு வந்துட முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்ல பேரண்ட் ஆக்ட்ல கவர்மெண்ட் த்ரூ நோட்டிபிகேஷன் கேன் சேஞ்ச் இட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கொடுக்குறப்போ கவர்மெண்ட் த்ரூ பைலாஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் ஆர் கெசட் நோட்டிபிகேஷன் தே வில் சேஞ்ச். ஸோ அதான் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். இப்படி ஆல் சீரீஸை ரிமூவ் பண்ற டெலிகேஷன் வந்து எக்ஸசிவ் டெலிகேஷனா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா டெலிகேஷன் ஷுட் நாட் பி எக்ஸசிவ். ஸோ டெலிகேஷன் ஷுட் பி ரீசனபிள் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் கிடையாது. தேர் இஸ் அ சேஃப்கார்ட் ப்ரொசீஜர் ஹியர். ஸோ கவர்மெண்ட் கேன் டூ ஒன்லி ஆஃப்டர் தி கன்சல்டேஷன் வித் ஆர்பிஐ போர்டு. ஸோ ஆர்பிஐ போர்டு அப்படின்ட்டு 21 மெம்பர் கொண்ட எக்ஸ்பர்ட் குழு அட்வைஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் பண்ணியிருக்கே தவிர இங்க எக்ஸிக்யூட்டிவோட தனி டெசிஷன் இல்லை இது. ஸோ அதனால தேர் இஸ் அ சேஃப்கார்ட் இன் திஸ் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி டெசிஷன். ஓகே, பட் இவங்க என்ன சொல்றாங்க, இதுலதான் வந்து அவங்களோட டிசெண்டிங் ஒப்பீனியன்ல கிடையாது, ஆர்டினன்ஸ் ரூட்ல போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷி வுட் ஹவ் செட். மூணாவது என்ன அப்படின்னா whether safeguard imposed in the notification date is liable to be struck down. ஸோ இப்போ வந்து என்னதுன்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஃபிளாடா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு வர நோட்டிபிகேஷன் ஃபிளாடா இல்லையா அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபிளாட். ஆர்பிஐ போர்டோடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா 6 மாசம் வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐயும் கன்சல்ட் பண்ணி தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா லைக் ஆல்ரெடி வி வுட் ஹவ் டிஸ்கஸ் இன் தி கிளாஸ் ஆல்சோ, பிப்ரவரி மந்தே வந்து ரகுராம் ராஜன் வாஸ் ஆர்பிஐ கவர்னர். கவர்மெண்ட் கன்சல்டட் வித் தி ஆர்பிஐ போர்டு. ரகுராம் ராஜன் வந்து அப்போ 2016ல he would have given a set of reasons to deny it. ஸோ அப்போவே அந்த ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அகைன் இந்த டிமானிட்டைசேஷன் நடக்கிறப்போ அப்கோர்ஸ் ரகுராம் ராஜனோட டேர்ம் முடிஞ்ச பிறகு உர்ஜித் பட்டேல் வாஸ் தி கவர்னர் அண்ட் உர்ஜித் பட்டேல் டைம்ல தான் இந்த டெசிஷன் would have taken. ஸோ பிப்ரவரியில இருந்து நவம்பர் வரைக்கும் there is deliberation going on between the RBI and government and then only the decision was taken. 6 months long consultation process.
இப்போ அர்ஜென்சி இஸ் இம்மாட்டர். இப்போ எப்படி வந்து நம்ம செக்ஷன் 370 ஸ்கிராப் பண்றப்போ ஆர்டினன்ஸ் போட்டு ஸ்கிராப் பண்ணமோ அந்த மாதிரி இதுக்கு ஆர்டினன்ஸ் போட்டு ஸ்கிராப் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஏன்னா செக்ஷன் 370 என்ன பண்ணோம், அதுக்கு அர்ஜென்சி வாஸ் தேர். ஸோ அங்கே அர்ஜென்சி இருக்கிறதுனால தான், நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால தான் வி பிராட் ஆர்டினன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆர்டினன்ஸ் ரூட்ல வி குட் ஹவ் கான் அப்படிங்கிறது இவங்களோட வியூ. ஸோ இதான் ப்ரொசீஜரலா இருக்கிற வியூ தான் பாக்குறாங்களே தவிர டிமானிட்டைசேஷனோட எக்கனாமிக் ரேஷனல் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணல. கரெக்டா? ஸோ ப்ரொசீஜர்ல பார்த்தா ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஃபைன் தான் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸசிவ் டெலிகேஷன் அப்படிங்கிற மாதிரி, சரி டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது பாலிட்டியில ஒரு கொஸ்டின். டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேஷன்ல 2 டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன்ஸ் இருக்கும். நீங்க லட்சுமிகாந்த்ல படிப்பீங்க. அந்த டெலிகேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தா எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஜுடிஷியல் ஓவர் ரீச், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருதுல்ல. ஸோ இது வந்து ஜுடிஷியல் ரிஸ்ட்ரெயின்ட். ஜுடிஷியல் ரிஸ்ட்ரெயின்ட்டுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த டிமானிட்டைசேஷன் ஜட்மெண்ட். சி அது எக்கனாமிக் டெசிஷன் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி தான் இந்த இஷ்யூ நீங்க பார்த்து உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். So அதான் they are telling on the merits and soundness of the decision, the majority stated that the court cannot determine the effectiveness of the economic policy. However, it agreed that the center's contention that the decision should be made in the secrecy. So அதுதான் வந்து they would have said in the debate. இப்போ 3 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஆலா ஏனியா, அடுத்தது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷனா, டோட்டலாவே இந்த லா தப்பா இல்லையா? ஸோ செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினுக்கு டோட்டலா இந்த லா ஃபிளாட் அப்படிங்கிறதா நாகரத்னா சொல்றேன். நாகரத்னா என்ன சொல்றாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணது தப்பு இல்லை, ஷி ஆல்சோ அப்ஹெல்ட் தி ரீசனிங். ஆனா அது பார்லிமெண்ட் லாவா பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே சஜஷன். ஓகே, ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இப்போ ஆர்டினன்ஸ் இல்லை அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. கவர்மெண்ட் பிராட் ஆர்டினன்ஸ் டு ரிமூவ் இட் இன் December 31. ஸோ December 31 அன்னைக்கு தான் ஆர்டினன்ஸ் வருது. அந்த ஆர்டினன்ஸ் வந்து மார்ச் மாசம் 2017 பாஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல மணி பில்லா கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் தான் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா எப்போ கொண்டு வந்தாங்க, November 8 அன்னைக்கு கொண்டு வரல. 2 மாசம் ஆன பிறகு இது லீகலி இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால December monthல they would have brought ordinance and that ordinance would have been passed by as a money bill through Lok Sabha in February month. ஸோ ஆர்டினன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் November 8 அன்னைக்கு வரல. ஸோ அந்த கிளாரிட்டி வந்து we should have. கரெக்டா? அந்த ஆர்டினன்ஸ்ல தான் என்ன பவர் இருந்தது, என்ன பவர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரியான விஷயங்கள் தான். வில் சி. ஸோ 4வது ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட். வெதர் திஸ் டிமானிட்டைசேஷன் வந்து ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ற ஒரு கொஸ்டின், ஒரு பேரோமீட்டர். கவர்மெண்ட் எடுத்த ஒரு முடிவு வந்து சரியானதா தப்பானதா, கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணணும்னா ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரைட் டு பிரைவசியில கூட they would have suggested it. ஸோ ஒரு இஷ்யூக்கு ஒரு மாதிரி அதை ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்டை they will fine tune it. ஸோ அதுல வந்து ப்ரொபோஷனலான்னு பார்த்தா yes it is proportional அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்? ஸோ ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா படிக்கணும். there are 4 things to be checked in the proportionality test. ஃபர்ஸ்ட் வந்து legitimate purpose. ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து legitimate purpose இருக்கா? yes there is a legitimate purpose. கரப்ஷனை ஒழிக்கணும், பிளாக் மணியை வந்து கர்வ் பண்ணணும், ஃபேக் கரன்சியை ரிமூவ் பண்ணணும், டெரரிசம் ஃபைனான்சிங்கை ரிமூவ் பண்ணணும். ஸோ பர்பஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிக் ஓகே. ரேஷனல் கனெக்ஷன் வித் பர்பஸ். கவர்மெண்ட் எடுத்த முடிவு வந்து அந்த பர்பஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதுதான் சிறந்த வழியா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கணும்னா டிமானிட்டைசேஷன் ஒரு சரியான முடிவு தான். ஏன்னா 1946ல பண்ண டிமானிட்டைசேஷனும் 78ல பண்ண டிமானிட்டைசேஷனும் கரப்ஷனை கர்வ் பண்ண தான் பண்ணாங்க. ஸோ அதனால கரப்ஷனை கர்வ் பண்றதுக்கு இது ஒரு சஜஸ்டட் மூவ். ஸோ அதுதான் சிவாஜி படத்துல கூட கிளைமேக்ஸ்ல வந்து they would have shown, சிவாஜி படத்து கிளைமேக்ஸ் தான் நடந்திருக்கும். பணக்காரன்ல கூட இது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வாட்டி பண்ணதும் கரப்ஷனுக்காக தான். 78ல பண்ணதும் எல்லாருமே பிளாக் மணியை வந்து வச்சிருக்கிறவங்க எல்லாருமே 10,000 ரூபாய் நோட்டா வச்சுட்டு இருந்தாங்க. 10,000 ரூபாய் நோட் இருக்கும்போது என்ன ஆயிடும், கருப்பு பண்ணது எல்லாத்தையும் 10,000 ரூபாய் நோட்டா. ஸோ ஒரு கட்டு 10,000 ரூபாய் நோட்ல யூ ஹாவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணில 10 lakh வச்சிருக்கலாமா? ஆமா 10 lakh வச்சுக்கலாம். ஒரே கட்டுல 10 லட்ச ரூபா வச்சுக்கலாம். ஸோ 1978ல 10 லட்ச ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஒரே கட்டுல 10 லட்ச ரூபா வச்சுக்கிறாங்கன்னா ஈஸி டு ஹோல்ட் தி மணி. ஸோ அதனாலதான் 78ல பண்ண டிமானிட்டைசேஷன் வாஸ் டார்கெட்டிங் தி கரப்ஷன். ஸோ அந்த லாஜிக்ல தான் வந்து இட் வாஸ். ஸோ ரேஷனல் கனெக்ஷன் வித் பர்பஸ் இருக்கு. ஸோ 2வது கரெக்ட். நெசசிட்டி. ஸோ நெசசிட்டி என்ன அப்படின்னா, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா, இதை விட நான் இன்ட்ரூசிவா இல்லைன்னா சிம்பிளிஃபைடா ப்ராப்ளம் இல்லாம வேற ஏதாவது மெத்தட்ல இதை பண்ண முடியுமா, கரப்ஷனை இந்த அப்ஜெக்டிவா பண்ண முடியுமா அப்படின்னு 3வது டெஸ்ட். கவர்மெண்ட் ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்த பண்றாங்க, அது சரியா தப்பாங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பர்பஸ் இருக்கணும், 2வது வந்து கனெக்ஷன் இருக்கணும், வெதர் நீங்க பண்ற ஸ்டெப்னால அது நடக்குதான்னு. 3வது வந்து நெசசிட்டி இருக்கணும். ஆல்டர்னேட்டிவான வேற ரூட் மூலமா அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுல தான் அச்சீவ் பண்ணணும். அப்படி ஆல்டர்னேட்டிவ் ரூட் எல்லாம் இருந்துகிட்டு இது எடுத்துருந்தாங்கன்னா they will struck down.
ஆல்டர்னேட்டிவ் ரூட்டே இல்லை, இது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது பண்ணலாம். ஸோ மூணாவதுல தேர் இஸ் ஆல்சோ சரி ஆக்சுவலி மூணாவது நாலாவது கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினுக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் எக்கனாமிக் கொஸ்டின் விச் வி கேனாட் டிசைட் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மூணாவது எக்கனாமிக் கொஸ்டினா இருக்கிறதுனால இட் இஸ் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். நெசசிட்டி இருக்கு. ஸோ நாலாவது வந்து வெதர் ஆக்ஷன் டேக்ஷன் இஸ் ப்ரொபோஷனல் அண்ட் பேலன்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஆக்ஷன் எடுத்ததுனால டேமேஜை குறைச்சிருக்கலாமா? ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா டேமேஜும் குறைஞ்சிருக்கணும், நம்ம அப்ஜெக்டிவும் ஃபுல்ஃபில் ஆகணும். இப்போ ஆர்டிகல் 19 நீங்க பிரீச் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்னு 8 விஷயங்கள் இருக்கு. அந்த 8 விஷயத்துல கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருதுன்னா இதனால ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் குறைய போகுது, சம் அப்ஜெக்டிவ் நடக்க போகுது. அது ரெண்டும் ப்ரொபோஷனலா இருக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி நம்மளோட செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதான் வந்து ப்ரொபோஷனாலிட்டி. அந்த ப்ரொபோஷனாலிட்டி இருக்கா இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. பட் அது இங்க எக்கனாமிக்ஸா இருக்கிறதுனால நாங்கள் அதுக்குள்ள போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 3 and 4 வந்து நாங்கள் முடிவு பண்ணலப்பா, அது வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ 1 and 2 கரெக்டா இருக்கிறதுனால நாங்கள் இதை அப்போல்ட் பண்றோம் அப்படின்ட்டு 4 பேர் சொல்லிட்டாங்க. நகரத்னா என்ன சொன்னாங்க, நான் இது ஆல்ரெடி இல்லீகல்ன்ட்டேன், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. See, it's already I've said illegal. அவங்க முதல் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே above, same as above, same as above, same as above தான். ஓகே, ஜஸ்டிஸ் நகரதா said this, already said demonetization is unlawful. என்கிட்ட இதை பத்தி கேட்கவே கேட்காதீங்க, நான் ஆல்ரெடி வேணான்ட்டேன் அப்படின்ட்டேன். as to whether the period. ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னா அடுத்த கிரிட்டிசிசம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம டைம் கொடுத்துருந்தோம்ல, எத்தனை நாள், 52 நாள். ஓகே, 58 days டைம் இருந்தது. நவம்பர் 8th இருந்து டில் டிசம்பர் 31st we had 52 days. 52 days போதுமானது தானா, இது தப்பா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது 52 days இஸ் மோர் தென் எனஃப் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா 1978 பண்ணப்போ நம்ம வந்து 3 நாள் தான் கொடுத்தோம், இங்க 52 நாள் தராங்க. ஸோ 52 நாள் வந்து அன்ரீசனபிள், அன்ஜஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ 52 நாள் போதுமானது தான் அப்படிங்கிறது ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நகரத்னா என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி நான் இல்லீகல்ன்ட்டேன், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஸோ அடுத்தது வந்து ஆஸ் டு வெதர். ஸோ அடுத்து வந்து செஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆர்டினன்ஸ் 2016 ஃபர்ஸ்ட் வரும். அந்த ஆர்டினன்ஸ் தான் வந்து செஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆஃப் 500 and 1000 rupees ஆக்ட்ஸ் அப்படின்னு 2017 பாஸ் ஆயிருக்கும். அந்த ஆர்டினன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் தி 500 and 1000 rupees நோட்ஸ் ஆர் நாட் லீகல் டெண்டர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்ட்ல வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்க, ஆர்பிஐ கேன் கிவ் கிரேஸ் டைம். இப்போ இந்த டிசம்பர் 31st அப்புறம் டைம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீங்க போய் மாத்தணும் அப்படின்னா இட் இஸ் தி டெசிஷன் விச் கேன் பி டேக்கன் பை ஆர்பிஐ அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ யாருக்கு வேணா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த 52 நாள்ல நீங்க ஃபாரின்ல இருந்தீங்க ஆர் வேலிட் ரீசன்ஸ்க்காக உங்களால் மாத்த முடியல அப்படின்னு ப்ரூவ் பண்ணா ஆர்பிஐயோட அப்ரூவல் படி நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கறத அடுத்த கொஸ்டின். அப்படி நீங்க பார்லிமெண்ட் பாஸ் பண்ற இந்த 6வது கொஸ்டின் எதுக்குன்னு எனக்கும் தெரியல, அங்க வச்சிருக்காங்க, மேபி சட்ட மேதைகளுக்கு தான் அது புரியும் போல. As to whether RBI has independent power under section 4(2) of this particular act to accept the demonetized note beyond this specific period. டிசம்பர் 31க்கு அப்புறமா ஆர்பிஐ வந்து நோட்டு மாத்தி கொடுக்கலாமா ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ் அப்படிங்கறத இதுல கேக்குறாங்க. ஸோ ஆமா, லா பாஸ் பண்ணியாச்சு, பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதே கேள்வி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஸோ டிசம்பர் 31 அப்புறமா மாத்துறதுக்கு நிறைய பேர் போய் கேட்டாங்க, அது பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் அது போச்சு. ஸோ ஆர்பிஐ கண்டிப்பா பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் தி திங். ஏன்னா இதுக்கு ஸோ இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்லிமெண்டோட லா படி ஆர்பிஐக்கு பவர் இருக்கு, ஆனா செக்ஷன் 26 படி ஆர்பிஐ cannot do that. ஆஃப்டர் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ பார்லிமெண்ட் ஃபாலோ பண்ணணும் இல்ல செக்ஷன் 26 ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற அந்த டிபேட் இதுல ரைஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் அன் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தேவோட வெண்டட் அப். இதுக்கு முன்னாடி வந்து நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஆக்டோட ஒன்னா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தட்ஸ் டூ மச் டெக்னிக்கல் டு கோ. பட் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து வேரியஸ் நோட்டிபிகேஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருந்தாங்களா, நவம்பர் 8க்கு அப்புறமா எவ்ரி வீக் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு 3000 ரூபாய் வித்ரா பண்ணலாம், நாளைக்கு 1000 ரூபாய் வித்ரா பண்ணலாம், இன்னைக்கு 5000 ரூபாய் வித்ரா பண்ணலாம், இன்னைக்கு இந்த ஏடிஎம்ல போகலாம், அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஃபைனலா இந்த ஆக்ட் வருது. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ஆக்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் வியூவா தான் நாங்க பாக்குறோம். அதனால RBI is having the power to extend the date also. Even though Act says that the cessation of power is under December 31 முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் முடிவு பண்ற ரைட்ஸ் ஆர்பிஐக்கு இருக்கு. பிகாஸ் இஃப் தேர் இஸ் அ வேலிட் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அலோவ் பண்றோம் அப்படின்ட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 6 கொஸ்டின் விச் வாஸ் டன். அதே மாதிரி ஜஸ்டிஸ் டிசென்ட்லி வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க. இதான் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதோட குவாலிட்டி இஷ்யூ முடிஞ்சிச்சு. ஸோ குவாலிட்டியா பை லீகல் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ தேர் இஸ் நோ ப்ரொசீஜரல் இஷ்யூஸ்.
கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ்ஸ் படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பார்லிமெண்ட் லா பண்ண முடியாது. ஏன்னா சஸ்பென்ஸ் பண்ணணும், சஸ்பென்ஸா பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால பண்ணணும். ஏன்னா 78லலாம் வந்து சஸ்பென்ஸ்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் சோசியல் மீடியா இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லை. பார்லிமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களா ஆல் இண்டியா ரேடியோல சொன்னாதான் தெரியும், இல்லை தெரியாது. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் சஸ்பென்ஸ்லாம் தேவையில்லை. பட் இப்போ சஸ்பென்ஸ் தேவை. அதனாலதான் இது வந்து சஸ்பென்சிவ் மூவ் ஆகுது. ஸோ நவ் வந்து இதோட எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். சின்ஸ் டிமானிட்டைசேஷன் முடிஞ்சிருக்கு, டிமானிட்டைசேஷன் முடிஞ்சு இது வந்து இப்போ வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டினோ பாலிட்டி கொஸ்டினோ இல்லை, மாடர்ன் இந்தியா கொஸ்டின். இது உங்க லாஜிக் புரிஞ்சுச்சா? இது வந்து ஒரு இந்தியாவோட ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ஸ்டெப். லைக் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி ஒரு முக்கியமா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான எக்கனாமிக் டெசிஷன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப நம்ம எக்கனாமிக்ஸா கூட ஒரு சில வியூஸ் வந்து வில் சீ நோ. ஸோ எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் இது வந்து அன்பிராக்மேட்டிக் டெசிஷன் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் அதான் 16ல இருந்து நம்ம வந்து எல்லா எடிட்டோரியலையும் படிச்சு தான் ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் திங். ஏன்னா அத்தனை இது ஃபாலோ பண்ணிடுறேன். ஸோ இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா நம்ம பிளாக் மணி ஒழிக்கிறது அப்படிங்கிறது 70s 80sல சரியான முடிவு. ஏன்னா அந்த காலத்துல கேஷ்ல தான் எல்லாரும் பிளாக் மணி வச்சுட்டு இருந்தாங்க. பட் 2016ல இட்ஸ் நாட் அ ரேஷனல் டெசிஷன் டு டேக். ஏன்னா இது பண்றதுனால பிளாக் மணி ஒழியாது. இதனால பிளாக் மணி ஒழியல, கவர்மெண்டோட எந்த அப்ஜெக்டிவும் பூர்த்தியால. ஆக்சுவலா கவர்மெண்ட் அப்ஜெக்டிவ்னு சொன்னது எதுவுமே நடக்கல. உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் ஆர்பிஐ வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2000 இப்போ இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்க்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் வந்து நாங்க பார்க்கணும். பிப்ரவரியில இருந்து நவம்பர் வரைக்கும் அந்த கான்வர்சேஷனை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து சீல்டு கவர்ல போயிருக்கு. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாட் ஆல் தி கான்வர்சேஷன்ஸ் வேற, அது சீல்டு கவர்ல ஜட்ஜஸ் தான் பார்த்திருக்காங்க. ஆனா பப்ளிக்ல இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா, நவம்பர் 8 அன்னைக்கு மார்னிங் வந்து ஆர்பிஐ விட்ட நோட்டிபிகேஷன் இருக்கு. ஸோ நவம்பர் 8 அன்னைக்கு மார்னிங் வந்து ஆர்பிஐ போர்டுல ஒரு நோட்டிபிகேஷன்ல ஃபைனலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஆர்பிஐ would have counted all the அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். நீங்க சொல்ற எந்த அப்ஜெக்டிவ்ஸும் நடக்காது. பட் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இது எடுக்கணுங்கிற முனைப்பு இருக்கிறதுனால ஆர்பிஐ போர்டும் அப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது ஆர்பிஐ போர்டோடைய ஃபைனல் டெசிஷன்லயும் இருக்கும். ஈவன் இன் 2016 நவம்பர் 8. ஸோ அதை தான் வந்து அதுல என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதா now we are going to see. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா கவர்மெண்டோட 3 அப்ஜெக்டிவ்ஸையும் ஆர்பிஐ பிரேக் பண்ணிருக்கும். இதெல்லாம் நடக்காது, பிளாக் மணி ஒழியாது, ஃபேக் கரன்சி போகாது, எதுவுமே நடக்காதுன்னு ஆர்பிஐ சொல்லி. ஸோ அக்கார்டிங் டு தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐ அடுத்த பாயிண்ட்ஸ்னால நான் சொல்ல போறேன். ஏன்னா நோட்டிபிகேஷன்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட், கரன்சி இன் சர்க்குலேஷன் as a percentage of GDP. கவர்மெண்டோட முதல் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்தியாவோட கரன்சி இன் சர்க்குலேஷன் as a percentage of GDP வந்து 11% ஆயிடுச்சு. யூஎஸ் மாதிரியான டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் 6%, 7% தான் இருக்கு. இந்தியாவில் வந்து கரன்சி as a percentage of GDP 11% இருக்கு, which is very high, and 90% of the financial transaction is happening in currency. ஸோ கரன்சியோட டிபெண்டன்சி அதிகமானதுனால கருப்பு பணம், ஸோ மோர் கரன்சி இன் சர்க்குலேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோர் கரப்ஷன். ஸோ நிறைய கரப்ஷனும் கருப்பு பணத்துல தான் நடக்குது. ஸோ அப்பனா கரன்சி நிறைய புழக்கத்துல இருந்தா கருப்பு பணமும் நிறைய இருக்கும். ஸோ டிமானிட்டைசேஷன் பண்ணா அந்த கருப்பு பணம்லாம் வந்துடும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட ஆர்குமெண்ட். ஸோ 2016 அப்படி பண்றதுனால கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது. பட் டிமானிட்டைசேஷன் என்ன பண்ணி 3 இயர்ஸ்ல என்ன ஆயிடுச்சு, திரும்ப வந்து நம்மளுடைய கரன்சி சர்க்குலேஷன் 12% ஆயிடுச்சு. இப்போ வந்து 13.9%, 7% இருக்கு. ஸோ டிமானிட்டைசேஷன் காலத்துல இருந்த கரன்சி சர்க்குலேஷனை விட எக்ஸ்ட்ராவா தான் இப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் நடக்கும். கரன்சி இன் சர்க்குலேஷனுக்கும் கரப்ஷனுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது 80sல இருக்கிற ஆர்குமெண்ட் அண்ட் நாட் நவ் பிரசன்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட கவுண்டர். ஸோ அதுக்கான டேட்டாவும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த எக்ஸ்பிரஸ். இது எக்ஸ்பிரஸ்ல இருந்தா எடுத்தேன். ஸோ எக்ஸ்பிரஸ்ல வந்து தேவ் கிவன் தி டேட்டா ஆல்சோ. ஸோ அந்த டேட்டா தான் அது. 2016ல இந்த கரன்சி இன் சர்க்குலேஷன் வந்து 11%. இப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன் as a percentage of GDP வந்து 13%. ஸோ which is above what was there in demonetization. ஸோ ஃபர்ஸ்ட் பர்பஸும் போயிடுச்சு, கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் போயிடுச்சு. ரெண்டாவது, ஸ்டீப்ஸ் ரைஸ் இன் தி சர்க்குலேஷன் ஆஃப் 500 and 700 rupees நோட்ஸ். ஸோ 2011ல இருந்து 2015க்குள்ள இந்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 11ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள இருக்கிற இந்த 5 வருஷத்துல நிறைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்ஸோடைய ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ 500 rupees நோட்ஸோடைய சர்க்குலேஷன் வந்து 76% அதிகமா இருக்கு. அண்ட் 1000 rupees நோட்ஸோட சர்க்குலேஷன் வந்து 108% அதிகமா இருக்கு. 2011ல இருந்து 2015க்குள்ள இந்த 5 வருஷத்துல சர்க்குலேஷன்ஸ் இவ்வளவு அதிகமா இருக்கு. ஸோ ஏன் சடனா இந்த 5 வருஷத்துல அதிகமா இருக்கு? ஆனா பேரலா பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து 30% தான் க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஜிடிபி growth is 30%, பட் கரன்சி சர்க்குலேஷன் growth வந்து 76%, 108% இருக்கு. ஸோ திஸ் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனல். அப்போ கண்டிப்பா ஜிடிபிக்கும் கரன்சி சர்க்குலேஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கணும். பட் இது 30ல தான் இருக்கு, ஆனா அது 78ல இருக்கு.
ஸோ இங்க ஜிடிபி growth 30, அது 17 இருக்கு. ஸோ திஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. அப்ப கண்டிப்பா மெஜாரிட்டி ஆஃப் தி பணம் கருப்பு பணமா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட். பட் இதுல அடுத்த ஆர்குமெண்ட் என்ன வருது அப்படின்னா, இந்த டேட்டா கவர்மெண்ட் கொடுத்த டேட்டால 76%, 108% அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டேக்கன் நாமினல் வேல்யூ, 30% ஜிடிபி growthங்கிறது ரியல் வேல்யூ. ஸோ நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி கால்குலேஷன் இருக்குல்ல, இது வந்து நாமினல் வேல்யூ எடுத்துக்கிட்டு 76, 108 சொல்றாங்க, 30ங்கிறது ரியல் வேல்யூ கொடுக்குறாங்க. இதை நீங்க நாமினல் வேல்யூக்குன்னு குறைச்சிட்டீங்கன்னா இதுவும் குறைஞ்சி இது கூட மேட்ச் ஆயிடும். ஸோ நீங்க நாமினல் வேல்யூ ரியல் வேல்யூ கம்பேர் பண்ணிட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குன்னு சொல்றீங்க. either நாமினல் should be compared or real should be compared. So nominal GDP is compared, nominal currency circulation is compared to real GDP. So nominal currency circulation should be compared to nominal GDP. Real currency circulation should be compared to real GDP. So இங்க நாமினலி ரியலையும் கம்பேர் பண்றதுனால இட் இஸ் நாட் அ ரைட் கம்பேரிசன் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த ஆர்குமெண்ட். ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் திங். ஸோ அதை நீங்க ரியல் கம்பேர் பண்ணீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் மேட்ச். ஸோ அதனால கரன்சி இன் சர்க்குலேஷன் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்றது தப்பு. தட் இஸ் நாட் அ ரைட் ஆர்குமெண்ட். குவாண்டம் ஆஃப் ஃபேக் கரன்சி இதான் ரெண்டாவது. மூணாவது வந்து கவர்மெண்ட் வந்து குவாண்டம் ஆஃப் ஃபேக் கரன்சி. ஸோ டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது ஆர்பிஐயோட கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா 400 crore தான் பேக் மணி இருக்கு. ஆனா நம்ம டிமானிட்டைஸ் பண்ண போற கரன்சியோட வேல்யூ வந்து 17 lakh crore. ஸோ 17 lakh crore 400 crore பெரிய அமௌண்ட் கிடையாது. நம்ம ஃபேக் கரன்சியை ரிமூவ் பண்ணணும்னா வேற அதர் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக் கரன்சி ரிமூவ் பண்றதுக்கு வேற 1000 மெத்தட்ஸ் இருக்கு. டிமானிட்டைஸ் பண்றதுனால ஃபேக் கரன்சி இமீடியட்டா போயிடாது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா amount of fake currencies increase 121% in the new 2000 rupees notes. Okay. So the amount of fake currency increased by 121% for 500 rupees notes and 21% for 2000 rupees notes during the period of 2016 to 2018. So அதுக்கு டிமானிட்டைசேஷன் முன்னாடி இருந்த பழைய 500,000 ரூபாய் நோட்டை விட புது 2500 ரூபாயில இருக்க நோட்ல இருக்க ஃபேக் கரன்சிஸ் தான் அதிகமா இருக்கு. The number of fake currencies is further more than what was there earlier. ஸோ போன ஃபேக் கரன்சி எல்லாம் திரும்ப வந்துருச்சு. அந்த ஃபேக் கரன்சி எல்லாம் போயிடுச்சுல, புது நோட்டுக்கு புது ஃபேக் கரன்சி பழைய ஃபேக் கரன்சிஸோட அதிகமா தான் இருக்கு. ஸோ நீங்க எத்தனை வாட்டி டிமானிட்டைஸ் பண்ணாலும் ஃபேக் கரன்சிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஃபேக் கரன்சிஸ் போனா எதர் ஃபேக் கரன்சி அச்சடிக்கிறவனை பிடிக்கணும், இல்லைன்னா பேங்க்ல ப்ராப்பர் செக்கிங் மெக்கானிசம் கொண்டு வரணும், இல்லைன்னா வந்து we have to create the digital financial literacy to the people to detect the fake currency by sensitizing them with respect to the parameters given in the currency notes. இந்த 12 விஷயத்தை பாத்தீங்கன்னா நீங்க டிடெக்ட் பண்ணலாம். பேங்க்லாம் தடவி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இதை ஒழிச்சா கருப்பு ஃபேக் கரன்சி ஒழிஞ்சிருங்கிறது இட்ஸ் ராங் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சஜஸ்டிங். யூஸ் ஆஃப் 500 and 1000 rupees notes ஃபார் ஸ்டோரிங் பிளாக் மணி. ஸோ 500 rupees notes, 1000 rupees notes வச்சு தான் பிளாக் மணி எல்லாம் ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இதை டிமானிட்டைஸ் பண்ணா பிளாக் மணி எல்லாம் ரிமூவ் ஆயிடும். பட் 99.3% ஆஃப் தி மணி டிமானிட்டைஸ் கேம் பேக். அண்ட் we all know how it came back. எப்படி வந்துச்சு? எல்லாருக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், 1 லட்சம் ரூபாய் லிமிட் வச்சிருந்தாங்க. ஸோ 10 லட்ச ரூபா வச்சிருக்கோம், என்ன பண்ணா 1 லட்சம் ரூபாய் 10 பேர்கிட்ட கொடுத்து மாத்தி கொடு அப்படின்ட்டான். இது வந்து எல்லாரும் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் 99.3% வந்து இட் கேம் பேக் டு தி நார்மல்சி. ஸோ கருப்பு பணமும் ஒழியப்படல. ஸோ டாக்ஸ் எஃபிஷியன்சியும் இல்லை. வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 11,000 to 12,000 crore to retrieve 16,000 crore. Through this 16,000 crore was the loss and tax efficiency was also not there. So that is the issue. Again 1978 தான் கருப்பு பணத்துல கேஷ்ல கருப்பு பணம் வச்சிருந்தாங்க. ஸோ 70s 80s வரைக்கும் இந்த ஐடியா கரெக்ட். அதனாலதான் சுஜாதா வந்து சிவாஜி படத்துல எழுதியிருக்காரு, ஏன்னா பழைய ஐடியா. ஸோ 2016க்கு இந்த எரால இது ஒரு நல்ல ஐடியாவே இல்லை கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்குமெண்ட். ஸோ ரியல் எஸ்டேட் செக்டர் இன்னைக்கு கருப்பு பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே ரியல் எஸ்டேட்லயும் கோல்டுலயும் தான் வச்சிருக்காங்க. ஷெல் கம்பெனிஸ்லயும் மொரிஷியஸ்ல தான் வச்சிருக்காங்க, சுவிட்சர்லாண்ட்ல தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? மொரிஷியஸ்ல வச்சிருக்காங்க, சுவிட்சர்லாண்ட்ல வச்சிருக்காங்க, கேமன் ஐலாண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க, கோல்டுல வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட்ல வச்சிருக்காங்க. ஸோ கருப்பு பணத்தெல்லாம் வந்து யாரும் பணமா ரூம்குள்ள வந்து பில்டிங்கா அடுக்கி வைக்கல. அதெல்லாம் பழைய பிரிஸ்பெக்ஷன் ஆஃப் தி பிளாக் மணி அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டட் இன் தி ஆர்பிஐ மைன்யூட்ஸ். ஓகே, நான் ஆர்பிஐ மைன்யூட்ஸ்ல இருந்து தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னுடைய கதைகள் எதுவுமே சொல்லலை. டோட்டலி ஆர்பிஐயோட டேட்டா தான் இந்த ஸ்லைட்ல இருக்குது. ஓகேவா? அடுத்தது யூஸ் ஆஃப் ஃபேக் கரன்சி ஆஃப் டெரரிசம் பத்தி there was no discussion done with respect to RBI. RBI கிட்ட பத்தி இந்த டாபிக்லயே பேசப்படல. ஃபேக் கரன்சிஸ் வச்சு தான் டெரரிஸ்ட் ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் தி டொமைன் ஆஃப் RBI ஆல்சோ. ஸோ அதனால டிஸ்கஸ் பண்ணிருக்கப்படாது. பட் டெரரிஸ்ட் யூசிங் ஃபேக் கரன்சி அப்படிங்கிறது 100% உண்மைதான். அது வந்து பொய்யான கருத்து இல்லை. ஆல் தி டெரரிசம் ஃபினான்சிங் மேஜர். ஏன்னா இந்தியாவோட ஃபேக் கரன்சியை வந்து இந்தியாவுக்கு அடுத்து 2வது அதிகமா பிரிண்ட் பண்ணப்படுறது பாகிஸ்தான்லயும் நேபாள்லயும் தான்.
நேபாள் ஏன் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா லைக் பாகிஸ்தான்ல இருந்த பிளாக் மணி வந்து நேபாள் ரூட் வழியா தான் இந்தியாக்குள்ள நுழையும், இல்ல பங்களாதேஷ் பார்டர் வழியா இன்டெரக்டா நுழையுது. ஸோ பாகிஸ்தான் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் பிரிண்டர் ஆஃப் இந்தியன் கரன்சி. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபேக் கரன்சிஸை டெரரிசம் ஃபினான்சிங் யூஸ் பண்றதுங்கிறது 100% உண்மைதான். ஆனா அவங்க 2000 rupees நோட்ஸையும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அடிக்க ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ ஃபேக் கரன்சி வந்து டோட்டலா ஒழிக்கிறதுனால டெரரிசம்லாம் நிக்காது, டெரரிசம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ டெரரிசம் ஒழிக்கிறதுக்கு இது ஒரு ரூட் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து 6வது பாயிண்ட் தான் வந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ கவர்மெண்டோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா டைமிங். 2016 தான் வந்து நியூ காந்தி சீரிஸ் வாஸ் பிளான் டு பி. இந்த 2000 ரூபாய் நோட் 500 ரூபாய் நோட் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ வந்து லான்ச் பண்ண போறாங்க. புது பிங்க் கலர் நோட் அண்ட் கிரே கலர் நோட் வரப்போகுதுங்கிறது 2014 முடிவு பண்ணிட்டாங்க. 2 வருஷமா டிசைன் பண்ணி 2016 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? புது கரன்சியை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்போ ஸோ புது கரன்சி தான் லான்ச் பண்ண போறீங்க. ஸோ புது கரன்சி எப்பவுமே லான்ச் பண்ண என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா புதுசு ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வர பழசெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இப்போ பழசுல ஒரு பேட்ச் வருது அப்படின்னா அந்த பேட்சை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஈக்குவலன்ட் புது பேட்சை வெளியே விடுவாங்க. அப்படி ஸ்லோ ப்ராசஸ்ல பண்ணுவாங்க. தட் இஸ் நியூ சீரிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் எவ்ரி டைம். ஸோ கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணிருக்காங்க, நீங்க எப்படியும் புதுசு தானே லான்ச் பண்ண போறீங்க, இந்த டைமிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்டோட ஆர்குமெண்ட். இந்த டைமிங் யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டிமானிட்டைஸ் பண்ணா கருப்பு பணமும் ஒழிஞ்சிடுச்சு, புது கரன்சிஸும் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த டைமிங்கை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்டோட ஆர்குமெண்ட். பட் ஆர்பிஐ என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனே நாங்க பேசவே இல்லை கவர்மெண்ட் கிட்ட. இது கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன அஃபிடவிட்ல கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்லுது. பட் ஆர்பிஐயோட மைன்யூட்ஸ்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனே நடக்கல. இந்த டைமிங்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுங்கிறது ஆர்பிஐயோட மைன்யூட்ஸ்ல சொல்லுது. ஸோ அப்போ சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு வருது. கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்கிறப்போ பப்ளிக் அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணாம சீல்டு கவர்ல கொடுக்குறாங்க. ஸோ இன் வேரியஸ் கேசஸ், ரஃபேல் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கேசஸ்ல சீல்டு கவர்ல தான் போகுது. நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட் கேஸ்ல சீல்டு கவர்ல போகலாம், பட் இந்த கேஸ்ல எதுக்கு சீல்டு கவர்ல போகுது? ஸோ தட் இஸ் தி கொஸ்டின் ஹியர். ஸோ சீல்டு கவர் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் ஹைடிங் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இது டைமிங் டு பெனிஃபிட் அப்படின்னு இருந்தா ஏன் ஏடிஎம் முன்னாடியே ரீகாலிபிரேட் பண்ணல? ஏன்னா டிமானிட்டைசேஷன் வந்து 1 மாசம் கழிச்சு தான் ஏடிஎம் ரீகாலிபிரேஷன் ப்ராசஸே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பழைய 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டோட சைஸ் வேற, புது 2000 ரூபாய் நோட்டோட சைஸ் வேற. அந்த நோட்டு வந்து ஏடிஎம் மூலமா கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் 2000 ரூபாய் நோட் ஏடிஎம்ல இருந்து வரதில்லை. கரெக்டா? 2000 ரூபாய் நோட் ஆரம்பத்துல வந்துச்சு, பட் அதை நிறுத்திட்டாங்க. அது வந்து சரியா செட் ஆகல. 500 ரூபாய் தான் இப்போ பிரிண்டிங்லேயே புழக்கத்துலேயே 500 ரூபாய் தான் இருக்கு. 2000 டோட்டலா ஸ்கிராப் பண்ண போறோம். ஸோ இனிமேல் 2000 அவ்வளோவா வராது. கவர்மெண்ட் இட்செல்ஃப் டிசைடட் தட். ஸோ ஏடிஎம் கேலிபிரேஷன் ப்ராசஸ் வந்து இட் ஸ்டார்டட் ஒன்லி இன் தி ஏர்லி பார்ட் ஆஃப் தி டிசம்பர். இது முன்கூட்டியே பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை சிங்க் பண்ற மாதிரி லான்ச் பண்றீங்க அப்படின்னா, ஏடிஎம் கேலிபிரேஷன் ப்ராசஸ் முன்னாடியே பண்ணியிருந்தா அந்த அவ்வளோ ஹியூமன் lives and destructions and water calamities happening in the November to March could have been avoided. So you could rewind and see how much catastrophe it created in the 3 months. So all those catastrophe for nothing அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிடுச்சு. So that was the thing. So இப்படி கவர்மெண்ட் சொல்ற எல்லாத்தையுமே வந்து ஃபேக்சுவலா டினை பண்ண முடியும். அதனாலதான் ஓப்பனா சொல்லலாம் டிமானிட்டைசேஷன் இஸ் அன்பிராக்மேட்டிக் எக்கனாமிக் டெசிஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதனாலதான் நானும் சொல்றேன், எல்லாத்தையும் நான் அப்படிதான் சொல்லுவேன். பட் இதுக்கே நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் எக்கனாமிக்ஸ் நடத்துறேன், பிளஸ் ஃபேக்ட் இருக்கு. ஸோ இதனாலதான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகுதான் வந்து எனக்கு இந்த மீம் வந்து ஞாபகம் வந்தது. இங்க நல்ல மீன்கள் இருக்க, ஆர்பிஐ போர்டு எல்லாத்தையும் வந்து எது இங்க இது பிளாக் மணி ஒழிக்கப்படும், அதெல்லாம் இல்ல, பேக் கரன்சி போயிடும், அதுவும் இல்லைன்ட்டு எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அப்போ எதுக்கு போர்டு விற்கப்படும்? எது போர்டையா விற்க போறங்கிற மாதிரிதான் முடிஞ்சிச்சு. பட் அப்கோர்ஸ் வந்து இந்த டெசிஷன் வந்து இப்போ நான் வந்து டிமானிட்டைசேஷன் உடைய பாசிட்டிவ் ஹைண்ட்சைட் அவுட்கம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் டிமானிட்டைசேஷன் டிட். So in the hindsight, if you could see the perspective with respect to demonetization was the launch pad for the digitization of the cashless economy. So demonetization one of the major criticism என்ன இருந்தது அப்படின்னா, இந்தியாவுடைய 90% of the financial transactions happens through cash and majority of the economics manufacturing is happening through MSME. And all these MSMEs are dependent on the cash for their day-to-day operations. Because of the demonetization, these MSMEs were not having the cash in the circulation for immediate 6 months. So suddenly over 6 months வந்து இப்போ எப்படி பேண்டமிக்ல ஒரு 6 மாசம் லாக்டவுன் போட்டோன்னே MSME எல்லாம் காலி ஆயிடுச்சு, அந்த மாதிரி டிமானிட்டைசேஷனால ஒரு 6 மாசம் MSME எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஜிஎஸ்டிக்காக டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டிக்காக இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது அப்படின்னா அது தப்பு இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டி இஸ் ரேஷனல் எக்கனாமிக் டெசிஷன். Economically, it's a very rational and sound move to implement GST. So அப்படி இருக்கிறதுனால
அந்த மாதிரி வரக்கூடிய டிஸ்ரப்ஷன் இஸ் அக்செப்டட். பட் இதுல வந்து என்ன ஆயிடுச்சு, எம்எஸ்எம்இ வாஸ் affected in the 6 months when there was a huge currency crunch. So that was the first shock with respect to MSME's growth. அதே மாதிரி 90% கேஷ் டிபெண்டா இருக்கிற ஒரு எக்கனாமில ஆல் கரன்சி டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது அட்வைசபிளே இல்லை. அப்படி பண்ணா எக்கனாமி வில் பி ஜோல்ட்டிங். ஏன்னா அந்த 6 months என்ன ஆயிடுச்சு, மக்கள் கையிலும் பணம் இல்லை. இப்ப பேண்டமிக்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் நடந்துச்சு. ஏன்னா மக்கள் கையிலும் பணம் இல்லை, you couldn't withdraw the money at your will and you couldn't spend money anywhere. So அப்படிலாம் இருக்கிறதுனாலே வந்து the demand came down. ஸோ அந்த டிமாண்ட் குறையும் போது என்ன ஆகுது, அதனால வந்து ஜிடிபி ஸ்லோடவுனோட ட்ரிகர் தான் இட் லெட் டு தி ஜிடிபி ஸ்லோடவுன் இன் 2019 ஜிடிபி ஸ்லோடவுனுக்கு 2 ரீசன் சொல்லுவாங்க. ஒன்னு டிமானிட்டைசேஷன், இன்னொன்று ஜிஎஸ்டி. பட் ஜிஎஸ்டி இஸ் அப்கோர்ஸ் அக்செப்டபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ரிஃபார்ம். பட் டிமானிட்டைசேஷன்னால அது வந்ததுங்கிறது தான் வந்து இங்க ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம் வரும். ஸோ இந்த டைம்ல வந்து இது ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகும்போது தான் என்ன வருது, கவர்மெண்ட் வந்து தி revolutionized UPI. UPI was taken as the mission mode. National Payment Corporation of India Unified Payment Interface ஒரு மிஷன் மோட் ப்ராஜெக்டா போட்டு பீம் ஆப்ஸ், கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி இது ரெவல்யூஷனைஸ் திஸ் திங். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி வந்து லாக்டவுன் வந்ததுனால யூடியூப் சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சாங்களோ, ஐ மீன் கிங்மேக்கர்ஸ்ல நான் தான் லாக்டவுன் வந்ததுனால தான் நான் யூடியூப்ல வீடியோ போட்டேன், இல்லை நானும் போட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு கிரைசிஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் நடந்தது என்ன அப்படின்னா கேஷ்லெஸ் எக்கனாமி அண்ட் டிஜிட்டைசேஷன் ஆஃப் தி யூபிஐ வந்ததுனால. ஸோ இப்போ மக்கள் கையில பணம் இல்லை, பேங்க்ல இருந்து வித்ரா பண்ண முடியாது, இருக்கிற பணத்தை செலவு பண்ண முடியாது. ஸோ பேங்க்ல இருந்து செலவு பண்றதுக்கு அட்லீஸ்ட் அது வரைக்கும் ஜிபே யூஸ், அப்போ வந்து அதுக்கு பேர் வந்து டெஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். அப்போ நானே வந்து டெஸ்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது அவ்வளவு ரிலக்டண்டா இருந்தேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து அந்நிய நாட்டு சரி, இதெல்லாம் பண்ணா நம்ம பணத்தை திருடிடுவாங்க, அதுவும் கூகுளை நம்பி எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா நானும் இருந்தேன் 15-16. அப்ப நம்ம பேங்க்லயும் பணம் இருக்காது. இப்போ உங்க பேங்க்ல எல்லாம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இருக்கும். எப்ப அப்ப நான் ஆஸ்பிரண்ட் தானே. சோ அந்த டெஸ்ட் எல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆனா இப்ப வேற வழி இல்லை, அதுலதான் நீங்க வந்து டிரான்சாக்ட் பண்ணி ஆகணுங்கிறதுனாலயே அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எவ்ரி ஒன் ஹேட் டு இன்ஸ்டால் தி பீம் ஆப் ஆர் டெஸ் ஆர் பேடிஎம், இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அது அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனாலையும் இந்த ஐஎம்பிஎஸ் எல்லாத்தையும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனாலையும் அப்போ ஐஎம்பிஎஸ் அண்ட் டெஸ்ட் தான் வந்து தேவர் லீடிங். ஸோ அது லெட் டு தி யூபிஐ ரெவல்யூஷன் அண்ட் அதோட பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வி ஆர் சீயிங் நோ. ஸோ தட் வாஸ் தி ஹைண்ட்சைட்ல வந்த பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் விச் brought in the cashless economy and almost 56% growth இருந்தது within 1 year. 2016க்கும் 2017-18க்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து 56% 1 இயர்லயே. இப்போ வந்து இட் இஸ் இன் த growth is in the billion. அப்போ வந்து மில்லியன்ல இருந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இப்போ பில்லியன்ல இருக்கு. ஸோ 1 இயர்லி 56% டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ரைஸ் ஆனது தான் பாசிட்டிவ் சைட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு டிமானிட்டைசேஷன். ஸோ இதான் வந்து டிமானிட்டைசேஷனுடைய குட்டி கதை. So with this we'll wind up the today's session. So online people, thanks for joining. We'll meet next week with another set of 5 editorials. Do the regular revision and the editorial reserve வந்து PDF வச்சுக்கோங்க. எல்லாம் print வேணும், hard copy வந்தா you can come and get in the KingMakers IAS Academy. So use the editorial reserve as a revision material. So உங்களுக்கு ஏதாவது டாபிக் ரிவைஸ் பண்ணணும், இமீடியட்டா ரெஃபர் பண்ணணும்னா you can use it for the reference for immediately. So do the regular revision பண்ணலனா இந்த initiative வந்து effective-ஆ இருக்காது for mains answer writing. So do the regular revision. With this will wind up the session. If you have any doubts, post in the comment section. Thank you.